ஹாய் ஹலோ வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போறது அல் ரவாபி சீசன் 2. போன சீசனோட கடைசியில லயானுக்கு என்ன ஆச்சுன்ற ஒரு கேள்விக்குறியோடய அதை முடிச்சிருப்பாங்க. இந்த சீசன் லயானோட பேட்ச்க்கு அடுத்த வருஷத்து பேட்ச்ல இருந்து ஆரம்பிக்குது. அதே ஸ்கூல், அதே டீச்சர், ஆனா புது பேட்ச் ஆஃப் கேர்ள்ஸ். இந்த சீசன் முழுக்க முழுக்க சோசியல் மீடியாவை மையப்படுத்தி எடுத்திருக்காங்க. பொண்ணுங்க எப்படி எல்லாம் சோசியல் மீடியாவை யூஸ் பண்றாங்க, அதுல என்னென்ன பண்றாங்க, அதுல இருந்து எதை எதிர்பார்க்கறாங்க, என்ன மாதிரியான பிரச்சனைக்குள்ள எல்லாம் போய் மாட்டிக்கிறாங்க அப்படின்ற கான்செப்டை வச்சுதான் இந்த சீசனே எடுத்திருக்காங்க. அதோட இப்போ மரியம், நோவஃப் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம லயானுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற விஷயத்தையும் இந்த சீசன் 2ல பார்க்கலாம். சரி வாங்க நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் எபிசோட்குள்ள போகலாம். அப்படியே ஓபன் பண்ணா ஒரு பாய்ஸ் ஸ்கூல்ல காமிக்கிறாங்க. அங்க நிறைய பாய்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க, உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்க குண்டா ஒரு பையன் இருக்கான். அவனை சுத்தி எல்லா பசங்களும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவன் ஒரு வீடியோவை பார்க்கறான். பார்த்துட்டு இது ஜாவதோட தங்கச்சி தானே, அவன் எங்க இருக்கான், அவனை தேடி பிடிங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கானுங்க. அந்த நேரத்துல அந்த ஜாவத்ன்ற பையன் அந்த பக்கமா நடந்து வரான். உடனே இவனுங்க எல்லாம் போய் அவனை பிடிச்சி ரேக் பண்றானுங்க. ரேக் பண்ணி ஒரு வீடியோவை காமிச்சு, இது உன் தங்கச்சி தானே, நீ எல்லாம் எதுக்கு ஆம்பளன்னு வீட்டுல இருக்க அப்படின்னு சொல்லி அவனை ரேக் பண்ணிட்டே இருக்கானுங்க. அவனும் அந்த வீடியோ ஒழுங்கா டெலிட் பண்ணு அப்படின்னு சொல்லி அவனுக்கு கூட சண்டை போடுறான். எங்க கூட சண்டை போட வரியா அப்படின்னு சொல்லி அவனுங்க அவனை அடிச்சு அவன் தலையில கொம்பு வரைஞ்சு அவனை விட்டுட்டு அங்கிருந்து போயிடுறானுங்க. இவன் எழுந்திரிச்சு போய் பாத்ரூம்ல தனியா அந்த வீடியோ ஓபன் பண்ணி பாக்குறான். பார்த்த உடனே இவனுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுது. என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கேயே அழுதுகிட்டு இருக்கான். அப்படியே அங்க சீன் கட் பண்ணா இந்த பக்கம் வீட்டுல ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கா. இவ வேற யாரும் இல்ல, இவ தான் இந்த சீசனோட மெயின் கேரக்டர் சாரா. நம்ம சாரா ரொம்பவே ஒரு இன்ட்ரோவர்ட்டான கேளு, யார்கிட்டயும் அதிகம் பேச மாட்டா, அமைதியாவே இருப்பா. ஆனா அதே சமயத்துல இவளுக்கு நம்ம எப்படியாவது சீக்கிரமா ஒரு ஃபேமஸான கேர்ளா மாறணும், நம்ம கிட்ட எல்லாருமே வந்து பேச ஆசைப்படணும், எல்லாத்துக்கும் நம்மள இன்வைட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசையும் இருக்கு. சோ அதே போல நம்ம சாரா ஒரு போஸ்ட் ஒன்னு இன்ஸ்டாகிராம்ல போட்டுட்டு அவளோட ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு கிளம்பி வேன்ல வந்து ஏறுறா. ஏறி அங்க இருக்கிற பொண்ணுங்களை பாக்குறா. அவங்க யாருமே இவளை சுத்தமா கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்க எல்லாம் பிஸியா பேசிக்கிட்டே இருக்காங்க. அதை பார்த்த சாரா ரொம்பவே வெக்ஸ் ஆயிடுறா. வெக்ஸ் ஆயிட்டு உட்காந்து அவன் மொபைல் பார்த்துட்டு இருக்கா. அப்போ பின்னாடி இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே டஸ்னிம்ன்ற ஒரு பொண்ணை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. இங்க பாத்தியா, டஸ்னிம் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரேன்னு போஸ்ட் போட்டிருக்கா, போட்ட கொஞ்ச நேரத்திலே 1000 லைக்ஸ் வந்திருக்கு, இத்தனை வியூஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்லி அவளை பத்தியே பேசிக்கிட்டு வராங்க. அப்போ நம்ம சாராவும் இவளோட போஸ்ட் ஓபன் பண்ணி பாக்குறா. பார்த்தா இவளோட போஸ்ட் இன்னும் அனாதையாவே கிடக்கு, ஒரு லைக்கும் இல்ல, ஒரு கமெண்ட்டும் இல்ல. அப்படியே ஸ்கூலுக்கு போறா. அங்க போனா அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே மொபைல் வச்சுக்கிட்டு ரீல்ஸ் போடுறது, டிக்டாக் போடுறது, உனக்கு எத்தனை வியூஸ் வந்துச்சு, எனக்கு எத்தனை வந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை பத்தியே பேசி ரொம்ப பிஸியா இருக்காங்க. நம்ம சாராவும் இதெல்லாம் பார்த்துட்டு ஸ்கூலுக்குள்ள போறா. போய் இந்த ஸ்கூல்ல நம்ம ஒருத்தி இருக்குன்றதே இங்க யாருக்கும் தெரிய மாட்டேங்குது, நம்ம எப்பதான் இந்த தஸ்னிம் மாதிரி ஒரு ஃபேமஸான கேர்ளா மாறுறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சோகமா நின்னுட்டு இருக்கா. அப்போ அந்த தஸ்னிம் அவளோட கேங்கோட ஸ்கூலுக்குள்ள வரா. நம்ம தஸ்னிம் தான் இந்த ஸ்கூல்லயே ரொம்ப ஃபேமஸான கேர்ள், எல்லா விஷயத்திலயும் அவ டாப்ல இருக்கணும்னு நினைப்பா. படிக்கிறதுல, ஸ்போர்ட்ஸ்ல அதிகமான டிக்டாக் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறது, அவளோட ஃபிகரை மெயின்டைன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்திலுமே ஒரு குயின் மாதிரி அந்த ஸ்கூல்ல இருக்கா. அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே அவகிட்ட பேசணும்னு ரொம்பவே ஆசைப்படுறாங்க, அவ கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவ கூட ஹீபான்ற அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டும் இருக்கா. பார்க்கவே ரொம்ப ரக்கட்டா ரவுடி மாதிரி பிஹேவ் பண்றவ, சும்மாவே எல்லார் கூடயும் போயிட்டு வீண் வம்பு இழுத்துக்கிட்டு இருக்கிற டைப். அப்படி இந்த கேங் உள்ள வர்றத நம்ம சாராவும் பாக்குறா. பார்த்துட்டு நம்ம எப்படியாவது இந்த டஸ்னிம் கூட ஃப்ரெண்ட் ஆகலாமா, இவன் நம்ம கிட்ட வந்து பேச மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஏங்கிக்கிட்டு இருக்கா. அப்படி பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கும்போது அப்போ நம்ம சாராவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் நதீம் அங்க வரா. நம்ம சாராக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட் இவ தான். ஆனா இவளுக்கு நம்ம சாரா மாதிரி இந்த டிக்டாக், ரீல்ஸ் இதெல்லாம் ஃபேமஸ் ஆகணும்ன்ற ஆசையே சுத்தமா கிடையாது. அதை பத்தி கொஞ்சம் கூட கேர் பண்ண மாட்டா. கொஞ்சம் ரக்கடான பொண்ணும் கூட. அதுவும் இந்த தஸ்னிம் கேங்க சுத்தமா இவளுக்கு பிடிக்காது. அப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது தஸ்னிம் நேரா நதீம் கிட்ட வந்து நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதுக்கு நதீம், உன்னை பாக்குறதுல என்ன நைஸ், போய் வேலையை பாருன்னு சொல்லி அவளுக்கே மொக்க கொடுத்துறா. நம்ம தஸ்னிமும் கண்டுக்காம யாரும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. அதை பார்த்த சாரா, எதுக்கு நீ இப்படி அவகிட்ட பிஹேவ் பண்ற, அவ கூட ஃப்ரெண்டாவ ட்ரை பண்ணலாம்ல, நீயும் ஃபேமஸா இருப்பல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதுக்கு நம்ம நதீம், எதுக்கு நான் அவ கூட எல்லாம் ஃப்ரெண்ட் ஆகணும், அப்படிப்பட்ட ஃபேம்லாம் எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது, நான் என் விருப்பப்படி நான் சந்தோஷமா இருப்பேன், எனக்கு மத்தவங்கள பத்தி எல்லாம் கவலை இல்ல அப்படின்னு சொல்றான். அதை பார்த்த சாரா, இவ எப்படி எது மேலுமே ஆசை இல்லாம யார பத்தியும் கவலைப்படாம இவ்வளவு சந்தோஷமா இருக்காளேன்னு சொல்லிட்டு அவளை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படியே கிளாஸ் ரூமுக்கு போறாங்க. நம்ம தஸ்னிம் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்கார்ந்து இருக்கிற பொண்ணை எழுப்பி நீ பின்னாடி போன்னு சொல்லிட்டு அவ அங்க உட்கார்றா. அப்போ சாராவும் நதீமும் கிளாஸ்க்கு வராங்க. நம்ம சாரா தஸ்னிம் கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு அவகிட்ட போய், நான் உன்னோட ஸ்டோரி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது,
நான் உன்னோட அக்கௌண்ட்க்கு ரெக்வஸ்ட் கொடுத்திருக்கேன், நீ அக்செப்ட் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதுக்கு தஸ்னிமும் உன்னோட அக்கௌண்ட் பேர் என்ன அப்படின்னு கேக்குறா. அப்போ நம்ம சாரா அவளோட அக்கௌண்ட் எடுத்து அவ மொபைல்ல காமிக்கிறா. அதை பார்த்த ஹீபா இதெல்லாம் எந்த காலத்து மொபைல் அப்படின்னு சொல்லி அவளை இன்சல்ட் பண்ற மாதிரி பேசிடுறா. உடனே நதீமும் அதை பத்திலாம் நீ ஏன் பேசுற, நீயா போன் வாங்கி கொடுக்க போற அப்படின்னு சொல்லி அவளை திட்டிடுறா. சாராவும் நேரா போயிட்டு ஒரு டெஸ்க்ல உட்கார்றா. அப்போ தஸ்னிம் இவளை பார்த்து அந்த டெஸ்க்லயே உட்கார்ற, நானா இருந்தா கண்டிப்பா அங்க உட்கார மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அதை பார்த்துட்டு நம்ம சாராவும் இங்க வேற டெஸ்க் எதுவும் இல்லையே, இது மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றா. உட்கார்ந்த பிறகுதான் நம்ம சாரா ஒரு விஷயத்தை கவனிக்கிறா. அந்த டெஸ்க்ல இதுக்கு முன்னாடி இங்க லயான் தான் உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கு. அதை பார்த்துட்டு அப்படியே டஸ்னிமை பாக்குறா. அப்ப டஸ்னிம் சொல்றா இதுக்குதான் நான் சொன்னேன் அப்படின்னு. உடனே நம்ம நதிமை கூப்பிட்டு நம்ம சாரா காமிக்கிறா, இங்க பாருன்னு. நம்ம நதிமும் அதை பத்திலாம் நீ ஒன்னும் கவலைப்படாத, இங்க வேற டெஸ்க் இல்ல, நீ உட்காரு அப்படின்னு சொல்லிடுறா. நம்ம சாராவும் ஒரு தயக்கத்திலே அங்க எழுதி இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே உட்காந்துக்கிறா. அப்போ இவங்களோட டீச்சர் மிஸ் அபீர் வராங்க. வந்து எல்லா பொண்ணுங்க கிட்டயும் இதோட உங்க விளையாட்டுத்தனத்தை எல்லாத்தையுமே மூட்டை கட்டி வச்சிருங்க, இனிமே ஒழுங்கா நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஃபரா எழுந்திருச்சு, மேடம் இந்த மாதிரி நம்ம ஸ்கூல்ல டிக்டாக் சேலஞ்ச் வச்சிருக்கோம், நீங்களும் அதுல கலந்துக்குங்க அப்படின்னு சொல்லி பேசுறா. நம்ம ஃபரா வேற யாரும் இல்ல, நம்ம டஸ்னிமோட கசின் தான். இந்த ஸ்கூல்ல வதந்தி பேசுறது, பொருளைய பரப்புறதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் நம்ம ஃபரா தான் பாப்பா. சோ அவ எழுந்திருச்சு இப்படி பேசின பிறகு நம்ம டீச்சரும் அவளை திட்டி ஒழுங்கா உட்காரு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிடறாங்க. அப்படியே அட்டெண்டன்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரோட பேரையும் கூப்பிடுறாங்க. அப்படியே கூட்டிட்டு இருக்கும்போது சாராவோட பேரை கூப்பிடுறாங்க. அவளும் எழுந்திருச்சு பிரசன்ட்னு சொல்றா. அப்போ அபீர் அவளோட டெஸ்க பாக்குறாங்க. பார்த்த உடனே உங்களுக்கு லயனோட ஞாபகம் வந்துடுச்சு. அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்து நின்னுட்டு ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அட்டெண்டன்ஸை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அப்படியே ஃபர்ஸ்ட் டேன்றதால எல்லாரும் ஆடிட்டோரியத்துல போய் உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம டஸ்னிம் கேங்கும் ஜாலியா பேசி அரட்டை அடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம சாராவும் எப்பவும் போல நம்ம டஸ்னிமையே பாத்துக்கிட்டு இருக்கா. அப்படி பாத்துட்டு இருக்கும்போது இந்த ஸ்கூலுக்கு புதுசா அப்பாயின்ட் பண்ண பிரின்சிபல் வராங்க. வந்து என்னோட பேரு ஃபரிதா, நான் தான் உங்க ஸ்கூலோட புது பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுத்து அவங்களே பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஃபரிதா பத்தி பார்க்கணும்னா ரொம்ப அதிகமா படிச்ச ஒரு ஓபன் டைப்பான இன்டெலெக்சுவலான ஆளு. அது மட்டும் இல்லாம இந்த அல்ராவாபி சீரிஸோட நிஜமான டைரக்டரும் இவங்க தான். நம்ம ஹீபாவும் இவங்களை பார்த்து ஏன் நம்ம ஸ்கூலுக்கு மட்டும் எப்ப பார்த்தாலும் எஃப்ன்ற பேர்ல பிரின்சிபல் வராங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஃபரிதா எல்லாரையும் பார்த்து சொல்றாங்க, ஒரு பேப்பர் எடுத்து ஒரு விஷயம் எழுதுங்க, இன்னும் 5 வருஷம் கழிச்சு நீங்க எல்லாம் என்னவா ஆக ட்ரை பண்றீங்க, உங்களுக்குள்ள என்ன திறமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அங்க இருக்க எல்லாருமே எடுத்து ஒரு பேப்பர்ல எழுதுறாங்க. அப்போ நம்ம ஃபரிதாவும் நேரா வந்து ஒரு பொண்ணு கிட்ட இருக்கிற பேப்பர் எடுத்து பாக்குறாங்க. பார்த்தா அதுல இன்ஃபுளுசர்னு எழுதியிருக்கா. அந்த பொண்ணு கிட்ட கேக்குறாங்க என்ன இன்ஃபுளுசர் ஆக ஆசைப்படுற அப்படின்னு. அதுக்கு அந்த பொண்ணும் நான் சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் ஆகணும், ஆகி நிறைய ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணும் அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட ஃபரிதா, நீ ஏதாவது ஒரு இன்ஃபுளுசர் ஆகணும்னா நீ ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக்கான விஷயத்தை இன்ஃபுளுன்ஸ் பண்ணும், ஏதாவது ஒரு ஃபீல்டுக்கு இல்ல நீ கொஞ்சம் திறமையை வளர்த்து வச்சிருக்கணும், அதை வச்சுதான் இன்ஃபுளுன்ஸ் பண்ணும், அப்படி எந்த ஃபீல்டுன்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல. சரி உட்காருன்னு சொல்லிட்டு உட்கார வச்சிடறாங்க. அப்படியே நேரா அங்க ஒரு பொண்ணு கேமராவை கழுத்துல மாட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கா. அவகிட்ட போறாங்க. அவளோட பேரு ஷாம்ஸ். ஸ்கூல்லயே ரொம்ப வியர்டான ஆளு, ரொம்ப அமைதியா யார்கிட்டயுமே பேசாம ரொம்ப தனிமையிலே இருக்கக்கூடிய ஒரு ஆளு. அவகிட்ட போய் உன் பேப்பரை கொடுன்னு வாங்கி பாக்குறாங்க. பார்த்தா அதுல ஒண்ணுமே இல்ல. ஏன் ஒண்ணுமே எழுதல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஷாம்ஸும் நீங்க எழுதணும்னு தானே சொன்னீங்க, நீங்க வந்து செக் பண்ணுவீங்கன்னு சொல்லலையே, அதனாலதான் எழுதுற அப்படின்னு சொல்றா. இதை கேட்டு அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. நம்ம தஸ்னிமும் நான் தான் சொன்னல இவ ஒரு சைக்கோன்னு அப்படின்னு பக்கத்துல சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஃபரிதாவும் எதுக்காக கேமராவை மாட்டியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு ஷாம்ஸும் எனக்கு ஃபில்ம் மேக்கிங் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் ஏதாவது ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், எனக்கு அதான் என்னோட திறமை அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம ஃபரிதாவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு திரும்ப ஸ்டேஜுக்கு வந்து உங்களுக்கு என்ன தேவைன்னாலும் என்கிட்ட சொல்லுங்க, எதையாவது இந்த ஸ்கூல்ல மாத்தணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு சில பொண்ணுங்க எழுந்திருச்சு இந்த ஸ்கூல்ல மூக்குத்தி போட விட மாட்டாங்க, நெயில் பாலிஷ் வைக்க விட மாட்டாங்க, எங்களோட தனித்தன்மையை காமிச்சிக்கிறதுக்கு எங்களுக்கால முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சில பொண்ணுங்க எழுந்திருச்சு சாப்பாடு சரியில்லைன்னு சொல்லிட்டு அதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இதை எல்லாத்தையும் கேட்ட ஃபரிதா சரி ஓகே, இனிமே நீங்க விருப்பம் போல நெயில் பாலிஷ் வைக்கிறதோ மூக்குத்தி போடுறதோ எது வேணா பண்ணிக்கலாம், அதுக்கு நான் அலோவ் பண்றேன், அதோட சாப்பாடும் என்ன பண்ண முடியும் நான் பாக்குறேன், அது கூட படிப்பு மட்டும் இல்லாம ஸ்போர்ட்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்காக நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு பொண்ணுங்க எல்லாம் ரொம்ப ஹாப்பியாகி கைத்தட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதோட நம்ம ஃபரிதா இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க, நீங்க எல்லாம் இந்த இயர் எண்ட்ல ஒரு ப்ராஜெக்ட ரெடி பண்ணி வைக்கணும், அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற டாஸ்க், நீங்க என்ன ஆக போறீங்கன்றத பத்தின ஒரு ப்ராஜெக்டா இந்த இயர் எண்ட்ல நீங்க கண்டிப்பா சப்மிட் பண்ணி ஆகணும், அதுக்கு உங்களுக்கு மார்க் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட உடனே எல்லாருமே ப்ராஜெக்டா அப்படின்னு சொல்லி ரொம்பவே வெக்ஸ் ஆயிடுறாங்க. அப்படியே பிரேக்ல நம்ம ஹீபாவும் தஸ்னிமா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீபா கேக்குறா இன்னும் 5 வருஷத்துல நீ எங்க இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம டஸ்னிமோ நான் ஒரு பெரிய காஸ்மெட்டிக் கம்பெனிக்கு சிஇஓ இருக்கணும், அதோட நிறைய மில்லியன் ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணி பெரிய செலிபிரிட்டியான கேரன் அவங்க கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு ரொம்ப பெரிய ஸ்டேட்டஸ்ல இருக்கணும், அதான் என் ஆசை அப்படின்னு சொல்றா. அப்படி பேசிட்டே இருக்கும்போது பின்னாடி ஃபரா வரா. அவளை பார்த்த உடனே
நம்ம ஹீபா போச்சு உன்னோட கசின் வரா வந்து லூஸ் மாதிரி ஏதாவது பேச போறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதே போல நம்ம ஃபராவும் இவகிட்ட வந்து உட்காந்து இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து பின்ஸ்க்கு போறீங்களாமே, போய் அங்க ஜாலியா இருப்பீங்கல்ல, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேப்பே விடாம லொடலொடன்னு பேசிக்கிட்டே இருக்கான். நம்ம டெஸ்னிமும் எதுக்கு இப்படி பேசுற, அமைதியாவு அப்படின்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்துறா. நம்ம ஹீபாக்கு ஃபராவை சுத்தமா அவ்வளவு பிடிக்காது. இந்த ஸ்கூல்லயும் ஃபராவை யாருமே பெருசா கண்டுக்கவும் மாட்டாங்க. ஆனா நம்ம டஸ்னிம்க்கு மட்டும்தான் இவ அவளோட கசின்ன்றதால கொஞ்சமா ஒரு சாஃப்ட் கார்னர் மட்டும் இருக்கும். அதனாலேயே நம்ம ஃபரா என்ன பேசினாலும் டஸ்னிம் அதை சகிச்சுக்கிட்டு அப்படியே விட்டுருவா. ஸ்கூல் முடிஞ்ச உடனே நம்ம ஹீபாவும் டஸ்னிமும் ஒரு ஃபுட்பால் மேட்சுக்கு போறாங்க. அந்த ஃபுட்பால் மேட்ச்ல ஓமர் என்ற ஒருத்தன் விளையாடிட்டு இருக்கான். இந்த ஓமர் தான் நம்ம டஸ்னிமோட பாய் ஃப்ரெண்ட். அப்படி அவன் விளையாடிட்டு இருக்கும்போது அவனை ஜாலியா என்கரேஜ் பண்ணி சேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அங்க விளையாடும் போது ஓமரோட டீமும் ஜெயிச்சிருது. அதுக்கப்புறம் ஜெயிச்ச பிறகு நம்ம டஸ்னிமும் போய் ஓமர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ இந்த பக்கம் நம்ம சாரா இன்ஸ்டாகிராம்ல இவங்க விளையாடின அந்த ஃபுட்பால் மேட்சை பத்தி போஸ்ட் போட்டிருக்காங்க. அதுல அலின்ற ஒருத்தனோட போஸ்ட போய் பாக்குறா. ஏன்னா நம்ம சாராக்கு அந்த அலின்ற பையன் மேல ஒரு க்ரஷ் இருக்கும். அவனோட போஸ்ட் கீழே போய் அவனுக்கு லைக் போட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறா. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அவன் டஸ்னிம், ஹீபா, ஓமர் இவங்க எல்லாரும் சேர்ந்து போட்டிருக்க போஸ்டையும் பாக்குறா. அதுல ரொம்ப நம்ம டஸ்னிம் அழகா இருக்கா. அவளை பார்த்துட்டு அப்படியே கண்ணாடி முன்னாடி போய் நின்னு இவளையும் பாக்குறா. நம்ம அவளை மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றா. அப்படியே அவ ஹீபா இவ போனை வச்சு கலாச்சதால அப்படியே வெளியில போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட தயங்கிட்டு இந்த மாதிரி என்னோட போன் ரொம்ப பழசாயிடுச்சு, வேற போன் வேணும், என்னோட ஸ்கூல்ல எல்லாருமே ஐபோன் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றா. இதை கேட்டவனே அவங்க அப்பா சிரிக்க ஆரம்பிச்சிடறாரு. சிரிச்சுட்டு இங்க பாத்தியா உன் பொண்ணு என்ன சொல்றான்னு, அதுக்குதான் இந்த ஸ்கூல்ல சேர்க்க வேணான்னு சொல்ல, இந்த ஸ்கூல்ல ஆல்ரெடி ஃபீஸே ரொம்ப அதிகம், அது மட்டும் இல்லாம எல்லாம் பணக்கார பசங்களா படிக்கிறாங்க, அதை பார்த்துட்டு இவளும் அவங்க கிட்ட இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கா, இது எல்லாமே உன்னோட தப்பு தான் சொல்லிட்டு அவங்க அம்மா கூட சண்டை போட ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் சாரா கிட்ட உனக்கு ஐபோன்லாம் வாங்கி கொடுக்குற அளவுக்கு நம்ம ஒன்னும் பெரிய பணக்காரங்களாம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படியே அடுத்த நாள் ஸ்கூல் ஆரம்பிக்கிறது. நம்ம ஃபரிதாவும் நெயில் பாலிஷ் கேட்ஜெட்ஸ் எல்லாமே வியர் பண்ணலாம்னு சொன்ன உடனே எல்லாருமே பயங்கரமா யூனிஃபார்மே மாத்தி அவங்க இஷ்டத்துக்கு ஸ்டைலிஷா வியர் பண்ணிருக்காங்க. ஹேர் கலரிங், நெயில் பாலிஷ், லிப்ஸ்டிக் அப்படின்னு சொல்லி எல்லாம் போட்டிருக்காங்க. அதை பார்த்து நம்ம அபிற்கு சுத்தமா பிடிக்கல. அப்படியே அசம்பிளில பிரேயர் முடிஞ்ச பிறகு எல்லார்கிட்டயும் சொல்றாங்க, எல்லாரும் இங்க இருந்து போகும்போது உங்களோட போன்ஸை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு தான் போனோம் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே எல்லா பொண்ணுங்களுமே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. அப்படியே அவங்களுக்குள்ளேயே எதுக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது எல்லாரோட போனையும் கலெக்ட் பண்ணிடுறாங்க. அப்படி கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம நதீம் கிட்ட வந்து கேக்குறாங்க. கேட்கும்போது நம்ம நதீம் சொல்றா, நான் என்னோட போன் எல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. உடனே சாராவும் எதுக்காக தேவையில்லாம பிரச்சனை பண்ற அப்படின்னு சொல்லி அவகிட்ட பேசிட்டு இருக்கா. நம்ம நதீம் அப்படி சொன்னதால டஸ்னிமும் அவளோட கேங்கும் நாங்களும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே சாராவும் கொடுக்கல. அப்படியே கொஞ்சம் பேர் நாங்க போனை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே நம்ம ஃபரிதா முன்னாடி வந்து சரி ஓகே, போனை கொடுத்த எல்லாருமே உள்ள போங்க, போனை கொடுக்காதவங்க எல்லாம் இங்கேயே நின்னுட்டு இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. போனை கொடுத்துட்டு நிறைய பேர் உள்ள போயிடுறாங்க. நம்ம டஸ்னிம், ஹீபா, நடிம், சாரா எல்லாம் இங்க வெளியில நின்னுட்டு இருக்காங்க. அதோட நம்ம ஷாம்ஸும் இங்க நடக்கிறத ஃபுட்டேஜா எடுத்துக்கிட்டு வெளியில நின்னுட்டு இருக்கா. அப்போ இவங்க கிட்ட மிஸ் ஃபரிதா சொல்லிடுறாங்க, இன்னைக்கு ஸ்கூலுக்குள்ள வராதவங்களை நான் ஆப்சென்ட் போட்டுருவேன், போட்டுட்டு இந்த இயரோட ரெக்கார்ட்லயும் இத பத்தி நான் மென்ஷன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. இவங்க கொஞ்சம் பேர் மட்டும் வெளியிலே வெயில்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம டஸ்னிமா உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கா, இன்னும் கொஞ்ச நேரம் இந்த வெயில்ல உட்காந்தனா நான் ஃபுல்லா டேன் ஆயிடுவோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. நம்ம ஃபரிதாவும் உள்ள இருந்து இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்துட்டு தான் இருக்காங்க. அப்போ நம்ம டஸ்னிம் வந்து சாரா கிட்ட இந்த மாதிரி உன் அக்கௌண்ட்டை நான் பார்த்தேன், உன்னோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட உடனே நம்ம சாராக்கு ரொம்பவே சந்தோஷம். ஓ அப்படியா, நம்ம ரெண்டு பேரும் ஒரு வீடியோ பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கேக்குறா. அப்போ உடனே நம்ம நதீம் எழுந்திருச்சு வந்து டஸ்னிம் கிட்ட எதுக்கு இப்படி பொய் சொல்லிட்டு இருக்க, அவ வீடியோ நல்லா இருந்துச்சா, இப்ப பொய் சொல்லி அவகிட்ட என்ன எதிர்பார்க்கற அப்படின்னு சொல்லி திட்டுறா. அதுக்கு டஸ்னிமும் என்ன சாரா, உன்னோட ஃப்ரெண்டு உன்னோட டேலண்டே புரிஞ்சுக்காம பேசுறா, உன்னை என்கரேஜ் பண்ணாம டிஸ்கரேஜ் பண்ற மாதிரியே பேசுறாளே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ நதீமும் இவ சொல்றதெல்லாம் கேட்காத, நீ சோசியல் மீடியால சரியில்லைன்னு தான் சொன்ன, உனக்கு நிறைய விஷயம் நல்லாவே வரும் அப்படின்னு சொல்றா. அதுக்கு டஸ்னிமும் வேற விஷயமா, இப்படி ஸ்கூலுக்கு வெளியில நிக்கிறது தான் உங்களோட மத்த டேலண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கு நதீமும் உன்னை யார் இப்ப என் கூட நிக்க சொன்னது, போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சொல்றா. உடனே நம்ம டஸ்னிமும் அவர் டீம் எல்லாம் கூப்பிட்டு நம்ம எதுக்கு இதுக்கப்புறம் நிக்கணும், வாங்க உள்ள போலான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு உள்ள போயிடுறா. நம்ம சாராவும் எல்லாரும் முன்னாடியும் என்ன இன்சல்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, நானும் உள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. இப்போ நம்ம நதீமும் ஷாம்ஸும் மட்டும் தான் வெளியே இருக்காங்க. நம்ம நதீம் தனியா உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்த ஷாம்ஸும் அவளோட ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்து இவ பக்கத்துல உட்காந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப நதீம் சொல்றா, நான் எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியல, நான் போனை அதிகமா யூஸ் பண்ண கூட மாட்டேன், ஆனா போனுக்காக சண்டை போட்டு இங்க உட்கார வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. அப்படியே நாள் ஃபுல்லா வெளியில இருந்ததுக்கு அப்புறம் ஸ்கூல் முடிஞ்சிருது. எல்லாரும் ஸ்கூலை விட்டு போய்கிட்டு இருக்காங்க. போகும்போது நம்ம சாரா பக்கத்துல போய் உட்கார்றா. அப்போ நம்ம சாரா கேக்குறா, எதுக்கு எப்ப பார்த்தாலும் இப்படியே பேசிட்டு இருக்க, எல்லாம் உன்ன அவகிட்ட
கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் அப்படின்னு நதீம் சொல்றான். அதுக்கு சாராவும் எல்லா நேரத்திலயும் என்ன நீ ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது, நீ ஒன்னும் என்னோட லாயர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸா சொல்றான். ஆனா நம்ம நதீம் ஆமா ஆமா நான் ஒன்னும் உன்னோட லாயர் இல்லதான் அப்படின்னு சொல்லி அவளை வெறுப்பேத்தி சிரிச்சுக்கிட்டே வரா. அப்படியே ஈவினிங் நதீம் வீட்டுல 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது நம்ம சாரா மொபைல்ல அலி ஒரு போஸ்ட் போட்டிருக்கான். என்னன்னு பாக்குறா. பார்த்தா அவங்க பின்ஸ்ன்ற ஒரு மால்ல பவுலிங் விளையாடிட்டு இருக்கிறதா போட்டிருக்கான். அதை பார்த்துட்டு நம்ம சாரா நதீம் கிட்ட வா நம்மளும் அங்க போலாம், நம்மள போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கா. அதுக்கு நதீமும் எதுக்கு நீ எப்ப பார்த்தாலும் அவங்க பண்றதே பண்ணலாம்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்க, அடுத்தவங்க பண்றதை நம்ம பண்ணி கெத்து காமிக்கணும்னு எந்த அவசியமே இல்லையே அப்படின்னு சொல்றா. அதுக்கு சாராவும் இங்க பாருமா நானும் சாதாரணமான ஒரு டீனேஜ் பொண்ணு தான், எனக்கு இந்த மாதிரி ஃபன்னா இருக்கணும்னு ஆசைலாம் இருக்கும், அதனால தான் கூப்பிடுறேன் வான்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கா. நம்ம நதீமும் இவளுக்கு சொல்லி ஒன்னும் புரிய வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பேசாம விட்டுறா. அப்போ சாரா அவளோட டிராவை செக் பண்ணிட்டு இருக்கும்போது அதுல நதீமும் தஸ்னிமும் ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்கு. அதை எடுத்து நீங்க எப்போ ஒன்னா போட்டோ எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதை பார்த்த உடனே நதீமும் அது ஒண்ணும் இல்ல, எங்க அம்மாவும் அவங்க அம்மாவும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ எடுத்தது அப்படின்னு சொல்லி அப்படியே டாபிக்க மாத்தி சரி ஓகே நீ அந்த மாலுக்கு போகணும்னு சொன்னல வா நம்ம போலாம்னு சொல்லிட்டு அவளை கூப்பிடுறா. நம்ம சாராவும் சரி ஓகே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி அந்த மாலுக்கு போறாங்க. அங்க விளையாடுறதுக்கான நிறைய ஃபன் கேம்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் சாராக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்படியே அந்த அலின்றவனும் அங்கதான் இருக்கான். அவனை பார்த்த உடனே நம்ம சாரா ரொம்பவே வெக்கப்பட்டு நம்ம நதீம் கிட்ட பேசிட்டு இருக்கா. அதுக்கு நதீம் ரொம்ப வழியாத நான் போய் டிக்கெட் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் கவுண்டருக்கு போய் டிக்கெட் கேட்கறா. அப்போ அங்க ஒமர்ன்றவனும் வரான். அப்படி டிக்கெட் கேட்கும்போது கொடுக்குறவன் இந்த டிக்கெட் குரூப்புக்கு மட்டும் தான் தருவோம், சோலோக்கெல்லாம் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறான். அதை பார்த்த ஓமரும் சரி ஓகே நீங்க வேணா வந்து எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோங்க, எங்க குரூப்ல இடம் காலியா தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கு நதீமும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாராவை கூட்டிட்டு போறா. அங்க போய் பார்த்தா இந்த ஓமர் கூட தஸ்னீம் ஹீபா எல்லாருமே இருக்காங்க. அதை பார்த்த உடனே நம்ம நதீமே ஷாக் ஆயிடுறா. ஷாக் ஆகி இவ கூட நம்ம விளாடணும் அப்படின்னு சொல்லி சாரா கிட்ட கேட்கிறா. அப்போ ஹீபாவும் இவளை பார்த்துட்டு என்ன 2 பேரும் எப்போ பார்த்தாலும் எங்களை ஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா, எப்போ பார்த்தாலும் எங்க பின்னாடியே வரீங்களே அப்படின்னு சொல்லி வெறுப்பேத்துறா. அதுக்கு நதீமும் உன் பின்னாடி வர அளவுக்குலாம் நீ ஒருத்தே கிடையாது, சரி வா சாரா நம்ம இங்கிருந்து போலாம், இவளும் கூட எல்லாம் விளாடணுமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அப்போ உமரும் இவங்களை பார்த்து இவங்க ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. அதுக்கு டெஸ்னிமா ஆமா ஆமா இவங்க எல்லாம் எங்களோட கிளாஸ்மேட் தான், சரி வாங்க இது ஜஸ்ட் விளையாட்டு தானே நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நதீமா கூப்பிடுறா. நம்ம சாராவும் அங்கிருந்து போகாம அப்படியே அழியவே பார்த்துக்கிட்டு இருக்கா. அதை பார்த்து நதீமும் சரி ஓகே ரொம்ப சொல்லு விடாத நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ உமர் போய் அவனோட டர்ன் விளையாட ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் கரெக்டா விளையாடிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஃபராவும் வரா. ஃபரா வந்து கேம் ஆரம்பிச்சிட்டீங்களா, நான் வரதுக்கு டைம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதை பார்த்து டெஸ்னிம் இவளை யாரு இப்ப கூப்பிட்டது, எப்படி இங்க வந்தா அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கா. அதுக்கு நம்ம ஃபராவும் சாராவெல்லாம் பார்த்துட்டு ஓ அல்ட்ராவாபி ஸ்கூலே இங்கதான் இருக்கீங்க போல அப்படின்னு பேசிக்கிட்டே உமரை பாக்குறா. உமரை பார்த்த உடனே ரொம்ப ஆர்வ கோளாறு மாதிரி அவங்க கிட்ட கண்டினியூஸா லூஸ் மாதிரி பேசிக்கிட்டே இருக்கா. அதை பார்த்து டெஸ்னிமும் சரி சரி ஓகே போதும் நீ அமைதியாவு அப்படின்னு சொல்லி அவளை உட்கார வைக்கிறான். நம்ம ஹீபாவும் போச்சு இந்த இடத்துக்கு இந்த வைரஸ் வந்துட்டா இனிமே போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லி அவ காதுகளை கேட்கிற மாதிரி சொல்றா. அப்படி இவ சொல்லிட்டு இருக்கும்போது ஓமரும் நதீமும் பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம டஸ்னிம் பாக்குறா. அது சுத்தமா நம்ம டஸ்னிமுக்கு பிடிக்கல. அடுத்ததான் நதீமும் டஸ்னிமும் விளையாட வேண்டிய டர்ன் வருது. ஃபர்ஸ்ட் நம்ம டஸ்னிம் விளையாடுறா, அவ சில பால மிஸ் பண்ணிடுறா. அடுத்து நம்ம நதீம் விளையாடுறா, அவ கரெக்டா எல்லாத்தையுமே ஹிட் பண்ணிடுறா. எல்லாருமே அவளை அப்ரிஷியேட் பண்றாங்க. ஓமரும் போய் அவளுக்கு ஐஃபை எல்லாம் கொடுக்குறான். அதை பார்த்து டஸ்னிமும் எதுக்காக நீ அவங்களுக்கு போய் ஐஃபை எல்லாம் கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவனை கேள்வி கேட்டுட்டே இருக்க. அதை பார்த்து நம்ம நதீமும் அவளை வெறுப்பேத்துற மாதிரி சிரிச்சுட்டு இது ஜஸ்ட் விளையாட்டு தானே ஏன் டென்ஷன் ஆகுற அப்படின்னு சொல்லி அவளை வெறுப்பேத்திட்டே இருக்கா. அடுத்து சாராவோட டர்ன் வருது. சாராவும் பந்து எடுத்துட்டு போய் விளையாடுறதுக்கு முன்னாடி அலிய பாக்குறா. அப்படியே வெக்கப்பட்டுட்டு அவ விளையாடுறா. அவளும் எல்லா பாலையும் ஹிட் பண்ணிடுறா. அதை பார்த்த உடனே நம்ம சாராக்கே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. நம்ம அலியும் அவளுக்கு ஐஃபை எல்லாம் கொடுக்குறான். நம்ம சாரா பண்றதெல்லாம் பார்த்த ஹீபாவும் அவளை பார்த்து இவ இவ்வளவு கேவலமா அவங்க கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா, ஒருவேளை இவளுக்கு அலி மேல கிரஷ் இருக்கும் போல அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டையும் சொல்றா. அதை கேட்டவனே சாராக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம ரொம்ப ஷாக் ஆயிடுறா. அப்போ ஹீபாவும் அதெல்லாம் உன் கனவுல கூட நினைச்சு பார்க்காத அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமா சாராவை திட்டிடுறான். அதை கேட்டவனே நான் நவீன் முன்னாடி வந்து எப்பயும் போல நம்ம ஹீபாவை திட்ட ஆரம்பிச்சிடுறா. ஹீபாவும் எதுக்கு அவளை சொன்னா நீ வந்து எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க, நீனா அவளோட டிஃபென்ஸ்ல ஆயிரா, அவளுக்கு வாய் இல்லையா, அவ பேச மாட்டாளா, அவளுக்கு வாய் இல்லைன்னா எதுக்கு வெளியிலாம் வரா, அவளை அப்படியே வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்றா. அதுக்கு டெஸ்னிமும் உங்களுக்கு பிடிக்கலன்னா அப்புறம் எதுக்கு இங்க வந்து விளையாடிட்டு இருக்கீங்க, போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லி திட்டிடுறா. அப்படியே 2 பேரும் மாறி மாறி ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம சாரா என்ன பண்றதுன்னு தெரியாம அமைதியா நின்னு பாத்துக்கிட்டு இருக்கா. அப்போ அலியும் நடுவுல வந்து போது நிறுத்துங்க, நம்ம இந்த கேமை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட நதீமும் ஓ கேம் தானே முடிக்கணும் குடு பாலன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போய் பவுல் பண்றா. பவுல் பண்ணி எல்லாத்தையும் விழ வச்சு கேமை ஜெயிச்சிடறா. ஜெயிச்ச பிறகு சாரா நம்ம கிளம்பலாம் கேம் முடிஞ்சு அப்படின்னு சொல்லி அவளை அங்கிருந்து கூட்டு போறா. அப்படி கூட்டு போகும்போது நம்ம ஹீபா அலி கிட்ட பேசிட்டு இருக்கா. அப்ப அலியும் எதுக்காக இவள் அப்படி இன்சல்ட் பண்ற அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கான். அதுக்கு ஹீபாவும் இவளுங்களாம் அப்படிதான் அப்படின்னு சொல்லி நம்ம சாராவை ரொம்ப கேவலமாவே பேசிடுறான். அது நம்ம சாராக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடுது. சாரா வீட்டுக்கு வந்த பிறகு இதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கா. நம்மள சுத்தமா மதிக்க மாட்டாங்களே
நம்மள ஒரு ஆளாவே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்டோரி எடுத்து பாக்குறா. பார்த்தா அவங்க ரொம்ப சந்தோஷமா ஒரு ஸ்டோரியை போட்டு வச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு அப்படியே இவளோட யூனிஃபார்மே பார்த்துட்டு இருக்கா, நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. அப்போ இவளுக்கு டக்குன்னு ஒரு ஐடியா வருது. உடனே அந்த யூனிஃபார்மை போய் எடுத்து மாட்டிக்கிட்டு ஒரு வீடியோ போடுறா. அதை நம்ம நதிமும் என்ன நோட்டிபிகேஷன் வந்திருக்குன்னு எடுத்து ஓபன் பண்ணி பாக்குறா. பார்த்தா நம்ம சாரா நிறைய வீடியோஸ் போட்டுருக்கா. அதாவது சாரா, எங்களோட ஸ்கூல்ல நிறைய டைப் ஆஃப் கேர்ள்ஸ் இருப்பாங்க, உங்க ஸ்கூல்லயும் இந்த மாதிரி நிறைய கேர்ள்ஸ் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும், அவங்கள பத்தி தான் நான் போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் தஸ்னிமா பத்தி போடுறா. இவ தான் இந்த ஸ்கூலுக்கு குயின் மாதிரி இருப்பா, ரொம்ப அழகா, ரொம்ப ஸ்ட்ரக்சரா, நிறைய ஃபாலோவர்ஸோட எல்லாத்துலயுமே டாப்பா இருப்பா. இவ ஒரு கொலை பண்ணா கூட யாரும் இவளை தப்பா நினைச்சுக்கவே மாட்டாங்க, அந்த அளவுக்கு எல்லாரையுமே கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்றா. அதை நம்ம தஸ்னிமும் பாத்துக்கிட்டே இருக்கா. அடுத்த வீடியோல நம்ம ஹீபாவை பத்தி போட்டிருக்கா. அதுல எல்லா கேங்லயுமே ஒரு புள்ளி இருப்பாங்க, எங்க ஸ்கூல்லயும் ஒரு புள்ளி இருக்கா. அவளே இன்விசிபிள்னு நினைச்சுப்பா, எல்லாரோட அவதான் மேல இருக்கிறதாவும் நினைச்சுப்பா. சும்மா எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுட்டே இருப்பா. அது எதுக்காக அவ பண்றானா, உள்ளுக்குள்ள அவளை ரொம்ப வீக்காவும் இன்செக்யூராவும் ஃபீல் பண்றா. அதனாலதான் அவ வெளியில காட்டிக்க முடியாம இப்படி ரவுடி மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு போட்டிருக்கா. அது ஹீபாக்கு சுத்தமா பிடிக்கல. அடுத்து ஷாம்ஸை பத்தி ஒரு வீடியோ போடுறா. அதுல எங்க ஸ்கூல்ல இருக்கிறதுலே ரொம்ப வேர்டான சைக்கோ கில்லர் இவ தான். ஏதாவது ஒரு மூலையில தனியா உட்காந்து எல்லாரையுமே பாத்துக்கிட்டு இருப்பா. அநேகமா இவ அடுத்து யார கொலை பண்ணலான்னு பாக்குறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கா. அத ஷாம்ஸ் ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிறா. அடுத்து ஃபராவை பத்தி போடுறா. அதுல இவ தான் எங்களோட ஸ்கூலோட பிராட்காஸ்டே. எங்க ஸ்கூல்ல பரவுற வதந்தி பொருளி எல்லாத்துமே இவ தான் ஆரம்பிச்சுக்கிட்டு இருப்பா. உடனே பேசுறது தான் இவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதை தவிர இவளுக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, இப்படியே பொருளைய பரப்பிட்டு தான் சுத்திட்டு இருப்பா அப்படின்னு போட்டிருக்கா. அதை பார்த்த ஃபராவும் என்ன நம்மள எப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றா. கடைசியா நதீமா பத்தி போட்டிருக்கா. அதுல இந்த மாதிரி பொண்ணுங்களும் உங்க ஸ்கூல்ல இருப்பாங்கல்ல, ரொம்ப கிரிட்டிக்கலா, ஃப்ரெண்ட்ஸே இல்லாம, எதுலயுமே ஈடுபாடு இல்லாம, யார் என்ன தப்பு பண்ணாலும் அவங்களுக்காக போய் சண்டை போட்டுக்கிட்டு மூஞ்சில சிரிப்பே இல்லாத ஒரு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கா. அதை பார்த்த உடனே நம்ம நதீம்கே பிடிக்கல. இருடி, நான் நாளைக்கு வந்து உன்னை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு போன் ஆஃப் பண்ணிடுறா. நம்ம சாராவும் அடுத்த நாள் காலையில எப்பவும் போல எழுந்திருக்கிறா. எழுந்திருச்சு அவளோட மொபைல் எடுத்து பாக்குறா. பார்த்தா நிறைய நோட்டிபிகேஷன்ஸ் வந்திருக்கு. ஓபன் பண்ணா அவளோட வீடியோஸ்க்கு நிறைய லைக்ஸ், கமெண்ட், ஷேர்ஸ், ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் வந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரே நாள்ல 100K ஃபாலோவர்ஸ்க்கு மேல கெயின் பண்ணிருப்பா. அதை பார்த்த உடனே அவளால தாங்கிக்கவே முடியல. பெட்ல எகிரி வச்சு ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இனிமே நம்ம இன்விசிபிளான ஆள் கிடையாது, நம்மளும் ஃபேமஸான ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தம்பி கிட்ட, அம்மா கிட்ட எல்லாம் எடுத்துட்டு போய் காமிக்கிறா. இந்த பக்கம் நம்ம ஷாம்ஸும் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம எதை பத்தி டாக்குமெண்ட்ரி பண்ணலாம்னு நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருந்திருப்பா. ஃபைனலா இவ ஒரு முடிவுக்கு வந்திருப்பா. நம்ம சாராவை பத்தி தான் டாக்குமெண்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு முடிவுக்கு பண்ணிடுவா. ஏன்னா சைலண்டா இருந்த ஆளு திடீர்னு ஃபேமஸ் ஆயிருக்கிறதால அவளை பத்தி வீடியோ பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஷாம்ஸ் பிக்ஸ் பண்ணிடுறா. நம்ம சாரா வீடியோஸ் போட்டு ஒரே நாள்ல பயங்கர ஃபேமஸ் ஆயிடுறா. அதிக ஃபாலோவர்ஸ் எல்லாம் கிடைச்சதால தஸ்னிமோட ரொம்ப ஃபேமஸான ஆளா அவங்க ஸ்கூல்ல மாறிடுறா. அடுத்த நாள் இவ ஸ்கூலுக்கு போன பிறகு அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாரும் இவ கிட்ட வந்து நம்ம போட்டோ எடுத்துக்கலாமா, நம்ம ரீல்ஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கூட்டமா வந்து அவகிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. நம்ம சாராவும் ரொம்ப ஒரு சந்தோஷத்துல மிதந்துகிட்டே இருக்கா. நம்ம ஷாம்ஸும் எப்பவும் போல சாராவை சுத்தி நடக்கிற எல்லாத்தையுமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்போ நம்ம தஸ்னிம் வந்து இங்க பாக்குறா. பார்த்துட்டு என்னடா இப்படி ஈஸியா நம்ம இடத்த இவ பிடிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறாமையில அவளை பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்படியே எல்லாருமே கிளாஸ் ரூம் போயிடுறாங்க. கிளாஸ் ரூம் போனதுக்கு அப்புறமா மைக்ல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாங்க. அது என்னன்னா, அந்த போன் எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொன்ன இஷ்யூல நிறைய பிரச்சனை வந்ததால நம்ம ஃபரீதா ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளேயே எலெக்ஷன் வச்சு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ தேர்ந்தெடுங்க. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ரெப்ரசன்டேட்டிவ் ஸ்டூடெண்ட் தரப்பு நியாயம் எல்லாத்தையுமே மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட கிளாஸ் கேர்ள்ஸ் எல்லாரும் நதீம் நீ தானே போன் எடுத்துட்டு வரலாம்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு நதீம் இல்ல எனக்கு எலெக்ஷன்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லிடுறா. அடுத்து சரி ஓகே, நம்ம சாராவும் அதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. அதை கேட்ட நம்ம ஹீபா இவ கேமராக்கு பின்னாடி தான் நல்லா பேசுவா, முன்னாடி எல்லாம் பேசுறதுக்கு லாகி இல்ல அப்படின்னு சொல்லி இன்சல்ட் பண்ணிடுறா. நம்ம சாராவும் என்னடா கேப் கிடைக்கிற இடத்துல எல்லாம் நம்மள இன்சல்ட் பண்ணிட்டே இருக்காளன்னு அமைதியா பாத்துட்டு இருக்கா. அப்போ நம்ம தஸ்னிம் எழுந்து லீடர்னா எப்படி இருக்கணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாட்டின லீடர்ஷிப் பத்தி பேசிக்கிட்டே இருக்கா. உடனே நம்ம நதீம் போது நிறுத்து, இப்ப என்ன சொல்ல வர, நீ எலெக்ஷன்ல நிக்க போற அதானே அப்படின்னு சொல்றா. அதுக்கு தஸ்னிமும் ஆமா நீ சொன்னது கரெக்ட் தான், இந்த எலெக்ஷன்ல நானே என்ன ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அதை கேட்டவனே நம்ம ஷாம்ஸும் நதீமும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம அபீரும் சரி போதும் வாங்க கிளாஸுக்கு போலாம், புக்கை ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசனை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு போறாங்க. ஏன்டா இவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போறாங்கன்னு எல்லாம் எடுத்து பாக்குறாங்க. பார்த்தா அது ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பத்தின ஒரு சப்ஜெக்ட். ஓ அதான் மிஸ் அபீர் எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு அவங்களுக்குள்ள பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. இன்டர்வல்ல ஸ்கூல் பொண்ணுங்க எல்லாம் நம்ம சாராவை சுத்தி நின்று பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஃபராவும் தஸ்னிம் எலெக்ஷன்ல நிக்கிறதால நான் தான் அவளோட எலெக்ஷன் கேம்பெயினோட மேனேஜரா இருக்க போறேன், ஏன்னா அவ என்னோட கசின் இல்ல அப்படின்னு சொல்லி பொண்ணுங்க கிட்ட எல்லாம் பெருமையா பேசிக்கிட்டே இருக்கா. அப்போ நம்ம ஹீபா தஸ்னிம் கிட்ட கேக்குறா, நமக்கு ஆல்ரெடி அந்த டான்ஸ் பர்ஃபார்ம் பண்ணணும் ப்ராஜெக்ட் இருக்கு, இப்படி நிறைய விஷயம் இருக்கும்போது எதுக்காக இந்த எலெக்ஷன் எல்லாம் போய் நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதுக்கு நம்ம தஸ்னிமும் நான் கேம்
கேம்பிரிட்ஜ், ஆக்ஸ்போர்ட் மாதிரி பெரிய யூனிவர்சிட்டிக்கு போறதா இருக்கேன். அதுக்கு இந்த மாதிரி ஸ்கூல் ரெக்கார்ட்ல லீடரா இருந்தேன்னு சொன்னா அது நல்லது தானே. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கூலுக்கு நம்ம யாருன்னு காமிச்சிக்கணும்ல அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஹீபாவும் ஆமா ஆமா இங்க திடீர்னு ஃபேமஸ் ஆனவன் ரொம்ப சீன் போட்டுட்டு இருக்கா, நம்ம ஏதாவது பண்ணணும் தான் அப்படின்னு சொல்றா. அதுக்கு தஸ்னிமும் சரி ஓகே அவளுக்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு நீ போய் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கு ஹீபா அவ அக்கௌண்ட்ல நான் எதுக்கு பார்க்கணும், எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லிடுறா. ஆனா நம்ம தஸ்னிமுக்கு சாரா திடீர்னு ஃபேமஸ் ஆனதுல கொஞ்சம் பொறாமையாவே தான் இருக்கு. இந்த பக்கம் நம்ம சாரா சீக்கிரட்டா கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டே இருக்கா. அதை பார்த்த நதீம் எதுக்காக இப்படி திருட்டுத்தனமா போன் யூஸ் பண்ற, மாட்டிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கு சாராவும் நீ எப்ப பார்த்தாலும் எங்க அம்மா மாதிரி என்ன திட்டிக்கிட்டே இருக்காத, கொஞ்சம் ஃப்ரீயா விடு அப்படின்னு சொல்றா. அதுக்கு நம்ம நதீம் நீயும் இருக்க அந்த பொண்ணுங்க மாதிரியே மாறிக்கிட்டு போற, நீ மாட்டினா அப்பதான் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றா. அதுக்கு சாராவும் நீ எதுக்கு எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணுங்களை வெறுத்துக்கிட்டே இருக்க, அவங்க என்ன பண்ணாங்க உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கு நம்ம நதீம் சரி ஓகே நீ கடைசியா ஒரு வீடியோ போட்டிருந்தியே தனிமையா இருக்கிற பொண்ணு எல்லாரையும் வெறுத்துக்கிட்டே இருக்கிற பொண்ணுன்னு, அது நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கு நம்ம சாராவும் எதுவும் சொல்ல முடியாம அது ஜஸ்ட் ஒரு வீடியோ தானே, ஏன் அதை பத்தி எல்லாம் பேசுற விடுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறா. அப்படியே எல்லாரும் பிடி கிளாஸ்க்கு வந்திருக்காங்க. அப்படி கிரவுண்ட்ல இருக்கும்போது உடனே அங்க இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாரும் போய் பார்த்தா அங்க ஹேண்ட்ஸமா ஒரு பையன் நடந்து வந்துகிட்டு இருக்கான். அவனே எல்லாரும் பார்த்து ரொம்ப ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவன் நேரா அப்படியே இவங்க கிரவுண்டுக்குள்ள வரான். எல்லாரும் வந்து லைனா நிக்கிறாங்க. அப்பதான் அவன் சொல்றான் நான் தான் உங்களோட புது பிடி டீச்சர், நான் தான் இனிமே உங்களை ட்ரெயின் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட உடனே எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்துல உங்க பேர் என்ன, உங்களுக்கு என்ன வயசாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவனும் பதில் சொல்லிட்டு இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கணும்னா வாங்க எல்லாரும் போய் கேஃப்டேரியால உட்காந்து பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். உடனே ஃபாராவும் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளா வரா. அதுக்கப்புறம் எல்லாரையும் திட்டி இங்க நம்ம ட்ரெயின் பண்ண தான் வந்திருக்கோம், போய் ஒழுங்கா எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். அப்படியே எல்லாரும் போய் ஆளுக்கு ஒன்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது நம்ம கோச்சோட அட்டென்ஷனை இழுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே கிறுக்குத்தனமா ஏதாவது பண்ணிட்டு இங்க பாருங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க அவனை. நம்ம ஹீபா ஒரு படி போய் மேல தண்ணி எல்லாம் ஊத்திட்டு அவனை செடியூஸ் பண்ற மாதிரி வாக் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஷாம்ஸ் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இவ திருந்த மாட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கா. அப்போ தஸ்னிம் வந்து சாரா கிட்ட சரி ஓகே நம்ம பிராக்டிஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட நதீம் எதுக்கு அவளை பார்க்க போற அப்படின்னு கேக்குறா. உடனே சாரா அவ தான் வீடியோ பண்ணலான்னு என்ன கூப்பிட்டா, அது மட்டும் இல்லாம அவங்க மியூசிக் பர்ஃபார்மன்ஸ்ல என்னையும் ஜாயின் பண்ணிக்க சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட உடனே நம்ம ஹீபாக்கும் பிடிக்கல, நதீம்க்கும் சுத்தமா பிடிக்கல. நதீம் அவகிட்ட சொல்றா திடீர்னு வந்து அவளா உங்ககிட்ட இதெல்லாம் கேக்குறாளே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இல்லையா அப்படின்னு. அதுக்கு சாராவும் அவ என்னோட டேலண்ட்டை பார்த்துட்டு கூப்பிடுறா, நீயா ஏதாவது சொல்லிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிடுறா. இந்த பக்கம் ஆடிட்டோரியத்துல நம்ம ஹீபா தஸ்னிம்லாம் அவங்க மியூசிக் பர்ஃபார்மன்ஸ்க்கு ஆடிஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ முதல்ல ஃபரா ரொம்ப இன்ட்ரெஸ்டா வந்து நானும் உங்க கூட பர்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு தஸ்னிம் இல்ல உனக்கு ஆடிஷன் தேவையில்ல, நீ எப்பயும் போல லைட் மியூசிக் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ற வேலை பாத்துக்கோ, நீ ஸ்டேஜ்ல டான்ஸ்லாம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிடுறா. அது நம்ம ஃபராக்கு ரொம்பவே இன்சல்ட் ஆயிடுது. அவளுக்கு இவங்க கூட பர்ஃபார்ம் பண்ணணும்ன்றதுல தான் ரொம்ப ஆர்வமா இருக்கா. அவ தயங்கிக்கிட்டே திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கா நானும் பர்ஃபார்ம் பண்றேன்னு. அப்போ நம்ம ஹீபா நாயை விரட்டுற மாதிரி ஷூன்னு சொல்லி அவளை இன்சல்ட் பண்ணி லைட் ரூமுக்கு அனுப்பிச்சு வச்சிடறா. அதுக்கப்புறம் நம்ம சாரா வந்து பியானோ வாசிச்சுக்கிட்டே பாடுறா. அவ ரொம்ப அழகாக பாடுறதால எல்லாருமே கிளாப் பண்ணி நீ கண்டிப்பா எங்க பர்ஃபார்மன்ஸ்ல கலந்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறா. அப்படியே நம்ம சாரா வீட்டுக்கு வந்து அவனோட அண்ணன் ஜாவதியும் கூப்பிட்டு ரெண்டு பேரும் ஒன்னா ஒரு ரீல்ஸ் வீடியோ பண்றாங்க, பண்ணி போஸ்ட் பண்ணிடுறா. அந்த வீடியோ கீழே வர கமெண்ட்ஸை நம்ம ஜாவத் போய் பாக்குறான். பார்த்தா யார் இவன் சொங்கி மாதிரி இருக்கான், இவன் கூட எல்லாம் எதுக்கு வீடியோ போடுற அப்படின்னு சொல்லி இவனை ரொம்ப இன்சல்ட் பண்ற மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கானுங்க. அப்படியே அடுத்த நாள் நம்ம சாரா ஸ்கூலுக்கு வரும்போது வேன்ல கமெண்ட்ஸை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வரா. நதீமும் எதுக்காக இப்படி சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. சாராவும் அது ஒண்ணும் இல்ல, இவனுங்க நிறைய பேரு கிறுக்குத்தனமா கமெண்ட்ஸ் போட்டு வச்சிருக்கானுங்க, அதுல ஒருத்தன் ஐ கேன் கிவ் $1000 டு கிஸ் யுவர் ஃபீட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான். அதை பார்த்து நதீமும் சிரிச்சுட்டு பரவாயில்ல உனக்கு எப்பாவது காசு தேவைப்பட்டா ஒரு பேக்கப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை கலாய்க்கிறான். உடனே நம்ம சாராவும் ஏன் இவ்வளவு கேவலமாலாம் யோசிக்கிற, அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ இவளுக்கு இன்னொரு மெசேஜ், சாராக்கு ஒரு இன்விடேஷன் அனுப்பியிருக்காங்களாம் அப்படின்ற விஷயத்த சொல்லிடுறா. அதை கேட்டவுடனே நம்ம தஸ்னிம் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. அப்படியே நம்ம சாரா கிட்ட போய் இந்த மாதிரி இன்னைக்கு நைட்டு என்னோட வீட்டுல ஒரு ஸ்லீப் ஓவர் வச்சிருக்கேன், அதுக்கு என்னோட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் தான் கூப்பிட்டுருக்கேன், சோ நீயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட உடனே நம்ம சாராவும் ஓ நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிடுறா. இதை நம்ம நதீமும் அமைதியா பாத்துக்கிட்டே இருக்கா. அப்போ நம்ம சாராவும் இவளை பார்த்துட்டு தயவு செஞ்சு எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்றா. அதுக்கு நதீம் நீ இப்ப ரொம்ப ஃபேமஸா இருக்கிறதால தான் உன்னை இப்ப கூப்பிடுறா, நீ அங்க போனீங்கன்னா நம்மளோட வீக்கெண்ட் பிளான் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. அதுக்கு சாராவும் நம்ம என்ன வீக்கெண்ட் பிளான் வச்சிருக்கோம், எல்லா சனிக்கிழமையும் சும்மா ரூம்ல படுத்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்கோம் இதானே, நான் வேணும்னா உனக்கும் இன்விடேஷன் சேர்த்து அவங்க நாளாம் வரல, இவளுங்க படுற சீன் எல்லாம் பார்த்துட்டு என்னால அமைதியா இருக்க முடியாது, அது மட்டும் இல்லாம அவளுங்க இதுக்கு
முன்னாடி உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்கன்றதெல்லாம் நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அதுக்கு நம்ம சாராவும் தஸ்னிம் என்கிட்ட எப்பயுமே நல்லா தான் நடந்துக்கிறா, அந்த ஹீபா தான் எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பா, எனக்கு தஸ்னிம் கூட பழகிறதுல எந்த பிரச்சனையும் இல்ல, எனக்கு அவ கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் தான், அவளும் பாப்புலரான ஆள் தானே, அவளோட பாப்புலாரிட்டியும் எனக்கு கிடைக்கும்ல, இது எனக்கு பிடிச்சிருக்கு, உனக்கு பிடிக்கலனா அது உன்னோட பிரச்சனை, தயவு செஞ்சு இந்த விஷயத்துல என்னை விட்டுடு, நான் என்னோட வாழ்க்கையே எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இது எல்லாத்தையுமே ஷாம்ஸ் பாத்துக்கிட்டு இருக்கா. அப்போ நதீம் தனியா இருக்கும்போது அவ வந்து இந்த வீக்கெண்ட் எங்க வீட்டுக்கு வாயேன், நம்ம வேணா சேர்ந்து படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. அதை கேட்டவனே நதீம், என்ன பார்த்தா நான் ரொம்ப பாவமா இருக்கா, என்னோட ஃப்ரெண்டு விட்டுட்டு போயிட்டான்னு என்ன வந்து ஆறுதலுக்காக கூப்பிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா அவகிட்ட கேட்கறா. உடனே நம்ம ஷாம்ஸும் நான் ஜஸ்ட் படம் பார்க்கலாம் தான் கூப்பிட்டேன், வரலனா விடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. அப்படியே பிரேக் டைம்ல நம்ம தஸ்னிமும் ஹீபாவும் அபீர் டீச்சர் மாதிரி இமிடேட் பண்ணி பொண்ணுங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க இமிடேட் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களுக்கே தெரியாம மிஸ் அபீர் வந்து பின்னாடி நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டும் திரும்பி பார்த்த பிறகு ஏன் நிறுத்திட்டீங்க, நல்லா தான் பண்றீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அபீரும் அவங்கள திட்டிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த நதீம் அப்படியே திரும்பி பாக்குறா, அங்க ஷாம்ஸ் நடந்து போய்கிட்டு இருக்கா. சரி ஓகே இவகிட்ட கோவமா பேசிட்டமே, ஒரு சாரி சொல்லலாம்னு சொல்லிட்டு அவ பின்னாடியே போறா. அப்போ நம்ம ஷாம்ஸ் அங்க ரிப்பேர் ஆன ஒரு பழைய பஸ்குள்ள எடிட் பண்றது எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படியே ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம சாரா வீட்டுக்கு போய் தஸ்னிமோட வீட்டுக்கு ஸ்லீப் ஓவர் போகணுமே, அதுக்கு ஒரு நல்ல பர்பிள் கலர் ட்ரெஸ் வேணும், அதை தான் ட்ரெஸ் கோடா சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கு. என்கிட்ட போறதுக்கு ட்ரெஸ்ஸே இல்ல, ட்ரெஸ் வாங்க எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்கறா. அதுக்கு அவங்க அம்மா காசுலாம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. உடனே சாராவும் நான் இன்ஃபுளுசர் தானே, இன்ஃபுளுசர்னா நிறைய ஆட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, பெரிய பெரிய பிராண்ட்லாம் ரெப்ரசென்ட் பண்ணும், டிவி எல்லாம் வரணும், அதனால எனக்கு இதெல்லாம் இப்ப வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு இருக்கா. சரி ஓகே இந்த தடவை இருக்கிறத போட்டு போ அப்படின்னு சொல்லி ஒரு பழைய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவங்க அம்மாவே கூப்பிட்டு போய் தஸ்னிமோட வீட்டுல டிராப் பண்றாங்க. டிராப் பண்ணிட்டு அவங்க வீட்டை பார்த்து உனக்கு பெரிய பணக்கார வீட்டு ஃப்ரெண்ட்லாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அவளை பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம சாரா இறக்கி விட்டீங்களா, தயவு செஞ்சு போங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை அங்க இருந்து அனுப்பிச்சு வச்சிடறா. கதவு தட்டின பிறகு நம்ம தஸ்னிம் வந்து கதவை ஓபன் பண்றா. பார்த்தா ரொம்ப ஃபேன்சியா ட்ரெஸ் பண்ணி ரொம்ப அழகா இருக்கா. அப்படியே ஒரு தாய் இங்க பாரு பாப்பா என்ன ட்ரெஸ் இது, குழந்தைங்க விளையாடுற இடம்லாம் அந்த பக்கம் இருக்கு, அப்படி போய் விளையாடு அப்படின்னு சொல்லி இவளை இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்படியே நம்ம தஸ்னிம் அவளோட ஃப்ரெண்டு ஈனாஸ்ன்ற ஒருத்தகிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றா. அந்த ஈனாஸ்ன்றவ அந்த ஊர்ல ஒரு ஃபேமஸ் சிங்கரா இருந்திருப்பா. ஓ நீங்க ஃபேமஸ் சிங்கர் தானே, உங்க பாட்டெல்லாம் கேட்டிருக்கேன், உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பில்டப் பண்ற மாதிரி நிறைய பேசிக்கிட்டே இருக்கா. உடனே தஸ்னிம் அவளை நிறுத்தி நான் உனக்கு ஒரு அட்வைஸ் சொல்றேன் கேளு, எப்பவுமே நம்ம தான் எல்லாரோட பெட்டர் அப்படின்னு நினைக்கணும், அப்பதான் ஒரு குரூப்குள்ள உன்னால ஃபிட் ஆக முடியும். ஒரு செலிபிரிட்டியா இருக்கணும்னா உனக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் வச்சுக்கணும், அதுக்கு முதல்ல நீ ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணணும் வான்னு சொல்லி அவளை அவர் ரூமுக்கு கூட்டு போய் அவளோட கிளாசெட் ஓபன் பண்ணி இதுல இருந்து ஒரு ட்ரெஸ் போட்டுக்கோ அப்படின்னு சொல்றா. சாராவும் அந்த ட்ரெஸ்ஸை மாத்தும் போது அவளோட வீடு, அவளோட ஸ்ட்ரக்சர், அவளோட லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப பொறாமையில அவளே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் தஸ்னிம் கேக்குறா இந்த விஷயம்லாம் உனக்கு யாரும் இதுக்கு முன்னாடி சொன்னது இல்லையா அப்படின்னு. அதுக்கு சாராவும் இல்ல என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவளுக்கு சுத்தமா பிடிக்காது, இதெல்லாம் ரொம்ப சில்லி, சின்ன பொண்ணுங்க பண்றது அப்படின்னு சொல்லி இன்சல்ட் பண்ணிடுவா அப்படின்னு சொல்றா. அதை கேட்டவனே நம்ம தஸ்னிமும் நதீம் பத்தி தான் சொல்ற, அவ அப்படிதான் அப்படின்றா. அதுக்கு சாராவும் உனக்கும் நதீமுக்கும் நடுவுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அதுக்கு தஸ்னிம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நதீம் எப்பவுமே அவன் நினைக்கிறதா நடக்கணும், அவ இஷ்டப்படி தான் இருக்கணும்னு எதிர்பார்ப்பா, அது எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் சேர்ந்து போட்டோஸ் எடுக்கிறது, ரீல்ஸ் பண்றது அப்படின்னு சொல்லி சுகர் டேடி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அதுக்கு தஸ்னிமும் சிரிச்சுட்டு அப்படின்னா ஒண்ணும் இல்ல, செலவு பண்றதுக்கு ஒருத்தனை பிடிச்சிட்டு அவங்க கூட சுத்திக்கிட்டு இருக்கா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றா. அப்ப திடீர்னு நம்ம ஃபாராவும் பேக் எடுத்துக்கிட்டு இவங்க வீட்டுக்கு வரா. அதை பார்த்த நம்ம தஸ்னிம் எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஹீபாவும் இவ்வளவு எதுக்கடி கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கேட்கறா. அப்போ நம்ம ஃபாரா நான் வர ரொம்ப லேட் ஆயிடுச்சா, நீ ஸ்லீப் ஓவர் வச்சிருக்கேன்னு சொன்னாங்க, என்ன கூப்பிட நீ மறந்துட்டு இருப்பல்ல, அதான் உன்னை எதுவும் கேட்க வேணான்னு நானே வந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. நம்ம தஸ்னிமும் சரி திரும்ப போன்னு சொல்ல முடியாம சரி ஓகே விட்டுருங்கன்னு சொல்லி அமைதியா விட்டுறா. நம்ம ஃபராவும் அங்க ஈனாஸ் இருக்கிறத பார்த்துட்டு ஓ நீங்க இங்க இருக்கீங்களா, அவங்க பாட்டெல்லாம் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் அவளுக்கு பில்டப் கொடுக்க ஆரம்பிக்கிறா. நம்ம தஸ்னிமும் போதும் விடு அப்படின்னு சொல்லி சரி ஓகே நம்ம ஏதாவது விளையாடலாம், என்ன விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அதுக்கு ஃபாரா எல்லாரும் உங்களோட போனை டேபிள் மேல வைங்க, யாருக்கு மெசேஜ் கால் வந்தாலும் அதை எல்லாருமே பார்த்து படிக்கணும், இதான் கேம் அப்படின்னு சொல்றா. அதுக்கு சரி ஓகே எல்லாரும் இதுவே விளையாடலாம்னு சொல்லிட்டு உட்காந்து எல்லாரோட போனை எடுத்து வைக்கிறாங்க. அப்ப நம்ம சாராவும் அவளோட போனை எடுத்து வைக்கிறா. அதை பார்த்து ஹீபா என்ன இன்ஃப்ளூயன்சர் ரொம்ப மொக்கையான போனை வச்சிருக்கீங்க போல அப்படின்னு சொல்லி கேப் கிடைக்கிற எல்லா இடத்துலயுமே நம்ம சாராவை இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்போ இந்த பக்கம் நம்ம நதீம் இந்த மாதிரி நீ என்ன மூவி பார்க்க கூப்பிட்டப்போ நான் ரொம்ப கோவத்துல உங்ககிட்ட பேசிட்டேன், அதுக்கு சாரி சொல்லலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்றா. அதை கேட்டு நம்ம ஷாம்ஸ் எந்த ரிப்ளையும் இல்லாம சரி ஓகே இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பெட்ல டிவி பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஷாம்ஸ் இவங்க ஃப்ரெண்டை பத்தி பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அதுக்கு நம்ம நதீமும் அப்படி சொல்ற
சொல்ற அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா என்கிட்ட எந்த ஃப்ரெண்ட்ஸும் இல்ல அப்படின்னு சொல்றான். ஏன் சாராவை பத்தி எதை பத்தியோ டாக்குமெண்ட் பண்றேன்னு சொன்னியே, அது சாராவை பத்தி பண்ற மாதிரி தெரியுதே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதுக்கு ஷாம்ஸும் ஆமா, அவ திடீர்னு ஒரே ஐடியா பெரிய ஃபேமஸ் ஆயிட்டால, அவளை பத்தியும் சேகரிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நிறைய இருக்கு, அது இருக்கட்டும் சொல்லிடு, அப்பதான் உங்க ஃப்ரெண்ட்ஷிப் அது நல்லது அப்படின்னு சொல்றான். ஹீபா கால்க்கு வருது. அவளை போன் எடுத்து பார்த்துட்டு அது ஒன்னும் இம்பார்ட்டன்டாலும் இல்ல, சும்மா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. உடனே நம்ம டஸ்னிம் போனை புடுங்கி அந்த மெசேஜை பாக்குறா. பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி அதை படிக்கிறா. அது இவங்களோட கோச் கிட்ட இருந்து வந்திருக்கும். அதுமே பண்ணினா பிரின்சிபல் கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கான். இதுக்கு முன்னாடி அனுப்பிச்ச மெசேஜ் போட்டோ எல்லாத்தையுமே டஸ்னிம் படிச்சிடறா. படிச்சுட்டு உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா, எதுக்கு இப்படி கேவலமா நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி அவளை திட்டுறா. உடனே நம்ம ஹீபாவும் எனக்கு ஒன்னும் ஒமர் மாதிரி ஒரு ஃபேமஸான பாய் ஃப்ரெண்ட் இல்ல, அதனால தான் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதை கேட்ட டஸ்னிம் என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கேட்கறா. உடனே நம்ம ஹீபாவும் அதை ஸ்கிப் பண்ணிட்டு சரி சரி அடுத்த வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஃபராக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வருது. அதை அட்டன் பண்றா. அட்டன் பண்ண வச்சுட்டு தயவு செஞ்சு எதுவும் தப்பா நினைச்சுக்காத, ஆன்டி கிட்ட எதுவும் சொல்லிடாத, நான் அவங்க கிட்ட சொல்லாம வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு டஸ்னிமும் சரி ஓகே உங்க அம்மா சொன்னதும் கொஞ்சம் உண்மைதான், விடு விடு நான் அதை கண்டுக்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் யாருக்கு அடுத்த மெசேஜ் வருதுன்னு பாத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ டஸ்னிமுக்கு ஒரு மெசேஜ் வருது. அவளும் அதை எடுத்து பார்த்துட்டு சரி ஓகே காய்ஸ், இந்த கேம் ரொம்ப போர் அடிக்குது, நம்ம வேற ஏதாவது விளையாடலாமா அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம ஹீபா அதை உன் மெசேஜ் படிச்சதுக்கு அப்புறம் விளையாடலாம் குடு அப்படின்னு சொல்லி புடுங்கி அவ மெசேஜ் படிக்கிறா. படிச்சா அது நம்ம டஸ்னிம் கொடுத்திருப்பா. அப்படி இவ காசு கொடுத்து அப்படின்னு சொல்றா. உடனே அவங்களும் ஆமா ஆமா ஸ்பேமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டஸ்னிமை கலாய்க்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சாராக்கு கால் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம நதீம் தான் கால் பண்றா. நம்ம சாராவும் அந்த காலை அவாய்ட் பண்ணலாம் ட்ரை பண்றா. ஆனா ஹீபா எடுத்து அந்த காலை ஸ்பீக்கர்ல போட்டுறா. அப்போ நம்ம சாராவும் இது நல்ல டைம் இல்ல, நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்றா. ஆனா நம்ம நதீம் இல்ல, நான் இப்பவே உங்ககிட்ட பேசி ஆகணும், நான் என்ன நினைக்கிறேன்னு உங்ககிட்ட சொல்லி ஆகணும், நான் ரொம்ப டஃப்பான ஆளுன்னு எனக்கு தெரியும், நான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை ரொம்ப கேர் பண்றேன், நீ எங்கேயும் பிரச்சனையில போய் மாட்டிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனாலதான் உங்ககிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடந்துக்கிறேன், அந்த டஸ்னிம்லாம் உன்னோட ஃப்ரெண்டா இருப்பான்னு நீ கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காத, அவ ஜஸ்ட் உன்னோட பாப்புலாரிட்டியா யூஸ் பண்ணிக்க பாக்குறா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கா. உடனே நம்ம டஸ்னிம் போனை வாங்கி வீடியோ கால் ஆன் பண்ணி ஆமா நதீம் நீ சொன்னது உண்மைதான், நாங்க எல்லாருமே பாப்புலரான ஆள் தான் கேக்குறான். அப்போ அவனுக்கு டஸ்னிம் கிட்ட இருந்து கால் வருது. அதை இவங்க கிட்ட காமிச்சிட்டு கிட்ட இந்த மாதிரி நான் தான் அவனை வர சொன்னேன், நீ எதுவும் தப்பா நினைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அப்போ நதீமும் இல்ல இது ரொம்ப ஜாலியா இருக்கு, வா அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்கன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு வெளியே போய் பாக்குறாங்க. அப்ப ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க போன்ல. அப்ப அவன் சொல்றான் இந்த மாதிரி அவ ஷாம்ஸை பார்க்க வந்திருக்கா அப்படின்னு. ஷாம்ஸ் உன்னோட தங்கச்சின்னு ஏன் இவ்வளவு நாளா என்கிட்ட சொல்லன்னு அவ சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா. அப்படியே அடுத்த நாள் எல்லாரும் ஸ்கூலுக்கு போறாங்க. அப்போ நம்ம சாரா போய் நதீம் பக்கத்துல உட்காரலான்னு பாக்குறா. அப்போ நதீம் பேக் எடுத்து அவ சீட் பக்கத்துல வச்சுட்டு ரொம்ப கோவத்திலே உட்காந்துட்டு இருக்கா. நம்ம சாராவும் அமைதியா போய் பின்னாடி உட்காந்துக்கிறா. அப்படியே நம்ம ஃபராவும் டஸ்னிம் வீட்ல நடந்த எல்லாத்தையுமே ஸ்கூல் ஃபுல்லா பரப்பிக்கிட்டு அவளையும் ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரி பேசிடுறா. அந்த சமயத்துல ஏன் இப்படி பண்ணிட்டே இருக்க, இப்ப எலெக்ஷன்ல வேற எனக்கு எதிராக நீ வந்து நின்று இருக்க, எனக்கு எப்போ பார்த்தாலும் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நம்ம சாரா இவங்க ரெண்டு பேரும் சண்டையும் தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கா. உடனே நம்ம நதீமும் சரி ஓகே இதுக்கப்புறம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, எது வந்தாலும் உன்னோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கோ, இனிமே இவ என்னோட ஃப்ரெண்டு கிடையாது, இவ உன்னோட ஃப்ரெண்டு தான், நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே சோகமா நடந்து போயிடுறா. இவ என்னோட ஃப்ரெண்டு இல்லன்னு சொன்னதால சாரா ரொம்ப ஃபீல் பண்ணி சேடா பாத்துக்கிட்டு இருக்கா. அப்போ டஸ்னிமும் கவலைப்படாத, இவ இப்படிதான் எல்லார்கிட்டயுமே பிஹேவ் பண்ணுவா அப்படின்னு சொல்றான். நம்ம நதீமும் என்ன பண்றதுன்னு தெரியாம நேரா போய் பாத்ரூம்ல உட்காந்து இவ பேசினதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படியே அது அவளுக்கு கோவமா மாறுது. அப்படியே நேரா இவ ஷாம்ஸ் இருக்கிற அந்த பஸ்ஸுக்கு போறான். அங்க ஷாம்ஸ் உள்ள உட்காந்துட்டு இந்த ஸ்கூல் பூரா சிசிடிவி கேமரா அங்க இருக்கிற சுமையா வச்சு செட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு நம்ம நதீம் உள்ள வந்து எனக்கு நீ சாராவை பத்தி தான் டாக்குமெண்ட் பண்றேன்னு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஷாம்ஸும் சரி ஓகே அதுக்கு என்னப்பா இப்ப என்ன எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கு நம்ம நதீமும் சிரிச்சுட்டு இல்ல அவளை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நான் உன்னோட ஃபேம் போறது மட்டும் இல்ல கீழே விழுந்து நொறுங்க போறதையும் நான் டாக்குமெண்ட் பண்ண தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்போ இந்த பக்கம் நம்ம சாரா அவளோட வீடியோஸ்க்கு வந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டே இருக்கா. அதுல மோ டேடின்ற ஒருத்தன் திரும்பவும் உன்னோட ஃபீட் போட்டோ எடுத்து அனுப்பு, நான் உனக்கு $1000 வரைக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீப்பா ஒரு மெசேஜ் போட்டிருப்பான். அதை அவ பார்த்துட்டு அப்படியே ஸ்டக் ஆகி நின்னுகிட்டு இருக்கா. இதுல நம்ம ஷாம்ஸ் ஜாலியா காலையில எழுந்துச்சு ஸ்கூலுக்கு கிளம்பி அவளோட சைக்கிள் எடுத்துட்டு அப்படியே ஸ்கூல் சொல்லி அவளை வெறுப்பேத்திட்டே இருக்காங்க. ஆனா அவ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம ஜாலியா ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கா. ஸ்கூல்ல நம்ம நதீம் இன்னைக்கு எலெக்ஷன் கேம்பெயின் ஸ்பீச் இருக்கிறதால அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே வரா. வந்து பார்த்தா அங்க செவரு ஃபுல்லா ஸ்கூல் பொண்ணுங்க டஸ்னிம்க்கு ஆதரவா நிறைய போஸ்ட் எல்லாம் ஒட்டி வச்சிருப்பாங்க. அதை பார்த்துட்டே நின்னுட்டு இருக்கா. அப்படியே டஸ்னிமும் ஹீபாவும் வந்து என்ன பாப்பா பண்ற, ஸ்பீச்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கியா, நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஒரு பெரிய கூட்டம் மிலிட்டரி மார்ச் பாஸ் மாதிரி வந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்து எல்லாரும் பயந்து ஒதுங்கி நின்னுட்டு இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு வந்து இவங்க ரெண்டு பேரையும் முறைச்சு பார்த்துட்டு அவ மாட்டுன்னு போய்கிட்டே இருக்கா. டஸ்னிம் யார் இவன்னு ஃபரா கிட்ட கேக்குறா. அப்போ ஃபரா சொல்றா இவ 11C இருக்க மர்வான்ற பொண்ணு, ரொம்ப ரஃப்பான பொண்ணு,
சும்மா அவளை பார்த்து சிரிச்சாலே போட்டு அடிக்கிறாளாம். அவ தான் உங்க 2 பேருக்கு எதிரா நிக்க போறா, அவ பின்னாடி பெரிய கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்றா. அதுக்கு டஸ்னிமும் சரி ஓகே எதுவா இருந்தாலும் எலெக்ஷன்ல பாத்துக்கலாம், நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வா நதீம், உன்னை வச்சு நசுக்கு போறோம் பாரு அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு அங்கிருந்து சாராவும் டஸ்னிமும் ரெஸ்ட் ரூமுக்கு போறாங்க. இங்க நடக்கிற எல்லாத்தையுமே நம்ம ஷாம்ஸ் பஸ்ல உட்காந்துட்டு சிசிடிவி மூலமா பாத்துக்கிட்டே இருக்கா. அப்போ ரெஸ்ட் ரூம்ல சாரா டஸ்னிம் கிட்ட இந்த மாதிரி நான் அந்த ஈவென்ட்டுக்கு போறதுக்காக ட்ரெஸ் எடுக்கணும், நம்ம மாலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. அப்போ டஸ்னிமும் இவகிட்ட நானும் அதை பத்தி தான் பேசலாம்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேச வரா. அதுக்குள்ள நம்ம ஹீபா உள்ள வந்துடுறா. உள்ள வந்து இவங்க 2 பேரும் தனியா பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஓ ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கு டஸ்னிமும் நாங்க ட்ரெஸ் எடுக்கிறத பத்தி பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிடுறா. அப்போ நம்ம ஹீபா என்ன சாரா இப்பெல்லாம் உன்னோட வீடியோஸ்க்கு அதிகமா லைக்கே போறது இல்ல போல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. உடனே நம்ம சாராவும் நீ என்ன கண்டுக்கிறது இல்லன்னு பார்த்தா என்னோட அக்கௌண்ட்டை ஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கியா, வேற வேலை இருந்தா பாரு அப்படின்னு சொல்றா. அதை கேட்டவொடனே ஹீபாவோட ஃப்ரெண்டு டஸ்னிம் எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம ஹீபாவுக்கு நோஸ் கட் ஆயிடுது. அதை பார்த்துட்டு நம்ம ஷாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ சுமையா உள்ள வந்து இந்த மாதிரி கேமரா வச்சதுக்கு காசு கொடுக்குறேன்னு சொன்னியே எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு ஷாம்ஸும் அதையா இப்படி கேட்கற, நான் எல்லாம் ரெடி பண்ணி தான் வச்சிருக்கேன் இந்தான்னு சொல்லிட்டு அவளுக்கு கவர்ல போட்டு கொடுத்து அனுப்பிச்சிடறா. அப்படியே எலெக்ஷன் ஸ்பீச்சுக்காக ஸ்டேஜ் முன்னாடி எல்லாரும் அசம்பிள் ஆகி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. டஸ்னிமோட கேங்கும் மர்வாவோட கேங்கும் மாத்தி மாத்தி அவங்க பேரை சொல்லி கத்திக்கிட்டே இருக்காங்க. இது எதுவுமே நம்ம மிஸ் அபீருக்கு பிடிக்கவே இல்ல. இருந்தாலும் உட்காந்து கோச்சையும் கூட்டு அவங்க பக்கத்திலே உட்கார வச்சுக்கிறாங்க. அப்படியே அவங்க கிட்ட இந்த பொண்ணுங்க எல்லாம் பொண்ணுங்க மாதிரியே இருக்க மாட்டாளுங்க, பஜாரி மாதிரி இருக்காளுங்க, நீங்க எல்லாம் எப்படிதான் சமாளிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த பக்கமா ஹீபா வரா. வந்து கோச்சை பார்த்துட்டு அவன் முன்னாடியே நெளிஞ்சுக்கிட்டு இருக்கா. அதை பார்த்து அபீரும் எதுக்கு இங்கே பார்த்துட்டு இருக்க, ஒழுங்கா போன்னு சொல்லி அவங்க இருந்து விரட்டி விட்டுறாங்க. அப்படியே எல்லா கேண்டிடேட்ஸும் ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க. நம்ம நதீம் சாரா தஸ்னிமோட சப்போர்ட் சைட்ல உட்கார்ந்து இருக்கிறதையும் பாக்குறா. அப்போ நம்ம சாரா அவளோட கமெண்ட்ஸ் செக் பண்ணிட்டே இருக்கா. அப்போ இவளோட கிரஷ் ஆன அலின்றவன் இவளுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்திருப்பான். அதை பார்த்தோன்னே நம்ம சாராவுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுது. அப்போ மேடையில டஸ்னிம் வந்து முதல்ல அவளோட ஸ்பீச்சை கொடுக்குறா. அவளோட ஸ்பீச்ல நம்ம கிட்ட இருந்து செல்போன் எல்லாம் பறிக்கிறது ரொம்ப தப்பு, இந்த உலகமே நிறைய மாறிக்கிட்டு இருக்கு, மொபைல் வச்சு நிறைய பேர் அவங்களோட லைஃபே மாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் எல்லாம் வச்சு பேசிக்கிட்டு இருக்கா. இதை எல்லாத்தையும் கேட்ட அடுத்து பேச வந்த மருவா மொபைல் ஒரு தேவையில்லாத விஷயம், இவளுங்க மொபைல்ல செல்ஃபி எடுக்கிறதுக்கும் ரீல்ஸ் போறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்றாளுங்க, மத்தபடி இவளுங்க ஒன்னும் பண்றது கிடையாது, நம்மளுக்கு நம்ம ஸ்கூலோட கலாச்சாரம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கடைசியா நம்ம நதீம் வந்து பேச வரா. அவளுக்கு சரியா பேசவே முடியல, பேப்பரை பார்த்து ஒரு வார்த்தையா சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நீ இப்ப பேசுறியா என்ன, எங்களுக்குலாம் அடுத்த வேலை கிடக்கு அப்படின்னு சொல்லி அவளை வெறுப்பேத்திட்டே இருக்காங்க. அப்போ நம்ம நதீமும் சரி ஓகே நான் ஃபர்ஸ்ட் செக்ஸ் எஜுகேஷனை பத்தி பேச போறேன், அது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட உடனே எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. என்ன இவ பொண்ணா இருந்துட்டு இதை பத்தி எல்லாம் பேசுறாளே அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பசங்க இவ ரொம்ப கெட்ட பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம நதீமும் நம்மளோட பாடியை பத்தி தெரிஞ்சுக்கிறதும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், நம்ம சப்ஜெக்ட்ல இருக்கிற ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பத்தியே நீங்க சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அதுக்கு தனி டீச்சர் வேணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கா. அப்போ இவளுக்கும் ஒரு 4-5 பொண்ணுங்க சப்போர்ட்டிவா கை தட்டி என்கரேஜ் பண்றாங்க. அதை பார்த்த மருவா எழுந்திருச்சு இவ என்ன பேசிக்கிட்டு இருக்கா, மிஸ் ஃபரீதா இதெல்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்க, இதெல்லாம் வெளிநாட்டு சதி, வெளிநாட்டு கலாச்சாரத்தை இங்க எடுத்துட்டு வர பாக்குறா அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கா. அப்போ மிஸ் அபீர் எழுந்து போய் சும்மா சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க, இன்னைக்கு எதுவும் இல்லை, எல்லாம் எழுந்து போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை பார்த்த உடனே ஃபரீதா போய் என்ன கேட்காம எதுக்கு நீங்க இப்படி சொல்றீங்க, நீங்க என்ன வந்து ஆபீஸ்ல பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ கூட்டத்துல இருந்து நம்ம நதி மேல வாட்டர் கேன் எல்லாம் தூக்கி எறிறாங்க. கூட்டம் முடிஞ்ச பிறகு பேசிக்கிட்டே இருக்காங்க. டஸ்னிம்க்கும் மருவாக்கும் நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. அப்படியே நம்ம டஸ்னிம் நதீமை பாக்குறா. ஆனா நதீம்க்கும் ஒரு 5-6 பொண்ணுங்க சேர்ந்து அவளை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதை பார்த்தோன்னே நம்ம டஸ்னிம்க்கு ஒருவேளை இவ ஜெயிச்சிருவாளோன்ற பயம் வந்துருது. ஆபீஸ் ரூம்ல மிஸ் அபீர் போய் ஃபரீதா கிட்ட நீங்க என்ன ட்ரை பண்றீங்க, எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு ஃபரீதாவும் இதுதான் என்னோட வேலை, நீங்க தான் தேவையில்லாம என்னோட வேலையில இன்டர்ஃபியர் ஆவறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அபீரும் நீங்க பண்றதுனால விளைவுகள் நிறைய இருக்கும், இந்த பொண்ணுங்களை கண்ட்ரோல் இல்லாம விட்டா அவளுங்க இஷ்டத்துக்கு எதுவானா பண்ணுவாளுங்க, போக போக நம்மள சுத்தமா மதிக்க கூட மாட்டாளுங்க, இப்ப நீங்க இது மூலமா என்னத்தை இம்ப்ரூவ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு ஃபரீதாவும் பொண்ணுங்க தரப்புல என்ன விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதை செய்யறதுக்கான ஃபுல் ஃப்ரீடம் நம்ம கொடுக்கணும், ரூல்ஸ் மூலமா அவங்கள கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்க கூடாது, அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்களுக்கு என்ன வேணும்ன்றத அவங்கள பேச விட்டாதான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அபீரும் இல்ல நமக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், திடீர்னு நம்ம அதை மாத்தினா இந்த பொண்ணுங்க அதை ரொம்ப சாதகமா எடுத்துக்கிட்டு இந்த ஸ்கூலோட பேரையை கெடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஃபரீதாவும் மிஸ் அபீர் நீங்க எதுக்கு மாற்றத்தை பார்த்து ரொம்ப பயப்படுறீங்க, காலம் மாறிக்கிட்டே தான் இருக்கும், அதை உங்களால நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் கிராக்ஸ் ரூம்ல நம்ம ஷாம்ஸ் நதீம்க்கு ஒரு ஸ்லிப் எழுதி கொடுக்குறா. அதுல கிளாஸ் முடிஞ்ச உடனே என்ன பஸ்ல வந்து பாரு அப்படின்னு சொல்லி எழுதிருக்கா. 2 பேரும் அதை பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இதை நம்ம டஸ்னிமும் பாத்துறா. பார்த்துட்டு கிளாஸ் விட்டு எல்லாரும் போகும்போது ஷாம்ஸ்க்காக வெயிட் பண்ணி ஷாம்ஸ் தனியா கிடைக்கும் போது ஷாம்ஸ் நீ இந்த மாதிரி உமரோட சிஸ்டர் தானே, அப்போ நீ எனக்கு தானே ஓட் போடுவ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கு ஷாம்ஸ் நக்கலா சிரிச்சிட்டு அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா, கண்டிப்பா நான் உனக்கு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. நம்ம
நதிமும் சுத்தி பாக்குறா, யாரும் இல்ல. சரி ஓகே, நம்ம அசிங்கப்பட்டதை யாரும் பார்க்கல போல இருக்குன்னு நினைச்சிட்டு கம்முன்னு உட்காந்துடுறா. இந்த பக்கம் நோட்டீஸ் போர்ட்ல நதீம்காவும் நிறைய பொண்ணுங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணி போஸ்டர் எல்லாம் ஒட்டி இருக்காங்க. நம்ம நதிமா அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. அதை பார்த்து நம்ம டஸ்னிம் ஹீபாவும் ஒருவேளை இவ ஜெயிப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு டஸ்னிம் கிட்ட கேக்குறான். அதுக்கு டஸ்னிமும் அப்படி இருந்தாலும் நம்ம விடக்கூடாதுல்ல, நம்ம அதுக்கான வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே ஸ்கூல் முடிஞ்ச பிறகு சாரா டஸ்னிம் அவங்க கேங் எல்லாம் மாலுக்கு போலான்னு சொல்லிட்டு கார்ல போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது சாரா அந்த அலின்றவனோட மெசேஜ் எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்கா. அப்போ டஸ்னிமும் அதை பார்த்துட்டு நீ யார் கூட சாட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். நம்ம சாராவும் அது ஒண்ணும் இல்ல, அந்த அலி தான், சும்மா ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தான், பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. இவங்களும் நேரா மாலுக்கு போறாங்க. மாலுக்கு போய் மால் ஃபுல்லா சுத்தி இவங்களுக்கு என்னென்ன ட்ரெஸ் வேணுமோ ஒன்னு ஒன்னா போட்டு பார்த்து செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சாரா மட்டும் உட்காந்து சும்மாவே பாத்துக்கிட்டு இருக்கா. ஏன்னா அவகிட்ட காசு இல்ல, அவங்க வீட்டுல கேட்டாலும் தரமாட்டாங்கன்னு அவளுக்கு தெரியும். சோ இவங்க ட்ரெஸ் எடுக்கிறதே பாத்துட்டு இருக்கா. அப்போ நம்ம டஸ்னிம் போய் ஒரு அழகா ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து சாரா கிட்ட கொடுத்து இது உனக்கு நல்லா இருக்கும் போட்டு பாரு அப்படின்னு சொல்றா. சாராவும் அதை போட்டு பாக்குறா. அது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் டஸ்னிமும் அப்புறம் நான் இதே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அப்படியே நம்ம சாரா ரேட் எடுத்து பாக்குறா. அது ரொம்ப அதிகமா இருக்கு. அதை சொல்ல முடியாம இது எனக்கு பிடிக்கல, நான் வேற ட்ரெஸ் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை போய் மாத்திக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம டஸ்னிமும் சுத்தி வளைச்சு அவகிட்ட இந்த மாதிரி அந்த ஈவென்ட் இருக்குன்னு அது எப்போ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அப்போ சாராவும் இன்னும் 2 வாரத்துல இருக்கு, என்கிட்ட ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ராவே இருக்கு, நதிமை கூப்பிட்டா வரமாட்டா, நீ வேணா வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. நம்ம டஸ்னிமும் இதுக்காக தான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பா. நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிடுறா. நம்ம சாராவும் அவ எடுத்த ட்ரெஸ் எடுத்து போட்டோ போட்டு இன்ஸ்டால ஸ்டோரி போட்டு அதை வாங்க முடியலையான்னு ரொம்ப ஃபீல் பண்றா. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஷாம்ஸ் வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஓமர் உள்ள வந்து இந்த மாதிரி உன் ஸ்கூல்ல எலெக்ஷன் ஆமே, அப்படியா, நீ யாருக்கு ஓட்டு போடுவ அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஷாம்ஸும் கண்டிப்பா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு போட மாட்டேன், இவன் நதிமா எலெக்ஷன்ல நிக்கிறா, நான் அவளுக்கு தான் போடுவேன் அப்படின்னு சொல்றான். அவனும் சரி ஓகே, அன்னைக்கு அந்த வீடியோ கால்ல என்ன டஸ்னிம் கிட்ட மாட்டி விட்டது நீ வேணும் தானே பண்ண அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவளும் ஆமா வேணும் தான் பண்ண, அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஓமரும் ஏன் நீ இப்படி நடந்துக்கிற, நார்மலாவே நடந்துக்க மாட்டியா, ஏதாவது யாருக்காவது பிரச்சனை கொடுத்துட்டே தான் இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை திட்டிக்கிட்டு இருக்கான். நம்ம ஷாம்ஸும் நீ இப்ப என்ன ரொம்ப பாசா இருக்கிற மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ இவ்வளவு நாளா நான் தான் உன்னோட தங்கச்சின்னு உன் கேர்ள் ஃபிரெண்ட் கிட்டயா யார்கிட்டயா சொல்லி இருக்கியா, ஏன் சொல்லல, என்ன உன்னோட தங்கச்சின்னு சொல்றதுக்கே உனக்கு அசிங்கமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. எனக்கு உன் மேல பாசம் எல்லாம் இருக்கு, ஆனா நீ நடந்துக்கிற விதம் எனக்கு சுத்தமா பிடிக்கல, நீ பண்ற விஷயத்தால எப்பவுமே உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல இவளை திட்டிட்டு அங்கிருந்து வெளியே போயிடுறான். நம்ம ஷாம்ஸும் என்னடா இவன் நம்மளால எல்லாருக்கும் பிரச்சனை வருதுன்னு சொல்றானேன்னு சொல்லிட்டு அவ எடிட் பண்ணி இருந்த வீடியோல இருக்க சாராவே பாத்துக்கிட்டு இருக்கா. அப்படியே அங்க கட் பண்ணா இந்த பக்கம் சாரா டஸ்னிம் கேங் எல்லாருமே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போறாங்க. எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்சது ஆர்டர் பண்றாங்க. நம்ம சாரா எடுத்து மெனுவை பாக்குறா. பார்த்தா எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. என்ன ஆர்டர் பண்றதுன்னு தெரியாம கம்மி ரேட்ல இருக்க ஒரு சாலட் ஒன்னா ஆர்டர் பண்ணிடுறா. ஆர்டர் பண்ணி வந்த பிறகு பார்த்தா அதுல வெறும் இலை மட்டும் தான் இருக்கு. அதையும் வேற வேலை இல்லாம சாப்பிடுறா. இந்த பக்கம் நம்ம ஹீபா சூஷி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்போ சாராவை பார்த்துட்டு இந்த இலை தின்னதான் இங்க வந்தியா, இந்த என்னோட சூஷியை சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வாயில ஊட்டி விட்டுறா. ஊட்டி விட்டுட்டு அவ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்பதான் சொல்றா, இதுக்கு முன்னாடி நீ பச்சை மீனெல்லாம் சாப்பிட்டதே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்ட உடனே நம்ம சாராக்கு அது சுத்தமா பிடிக்கல. உடனே அங்கிருந்து ஓடி போய் ரெஸ்ட் ரூம்ல வாமிட் பண்ணிடுறா. அவ போன பிறகு டஸ்னிம் ஹீபா கிட்ட எதுக்கு எப்ப பார்த்தாலும் அவகிட்ட சண்டை போட்டுட்டே இருக்க, அவகிட்ட ஃப்ரெண்டா அவ ட்ரை பண்ணலாம்ல, அது உனக்கு நல்லது தானே, உனக்கும் பாப்புலாரிட்டி கிடைக்கும், நம்மளும் அவ கூட அந்த கேரன் வேசன் மீட்டிங்க்கு போகலாம் அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீபா ஓ இதுக்கு தான் நீ அவ கூட இவ்வளவு க்ளோஸா பழகிட்டு இருக்கியா, இப்பதான் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்றா. சரி ஓகே நம்மளுக்கு டைம் ஆச்சு கிளம்பலாம்னு சொல்லிட்டு டஸ்னிம் எல்லாரையும் கூட்டிட்டு கிளம்புறா. அப்போ ஹீபா சாரா கிட்ட இப்பவே சொல்லிடு, அவ ஏதாவது பிரச்சனை பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டான், நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி நேரா யாருக்கும் தெரியாம ஸ்கூல் கேட்டுக்குள்ள நுழைஞ்சு அவங்க ஸ்கூலுக்குள்ள போயிடுறாங்க. நம்ம ஷாம்ஸும் கேமரா வழியா இவங்க எல்லாம் ஸ்கூலுக்குள்ள வரத பாக்குறா. பார்த்துட்டு இவங்க ஏதோ பண்ண போறாங்கன்றத தெரிஞ்சுக்கிறா. அப்படியே அங்க எல்லாம் நதிமோட போட்டோவை பார்த்து இவளை நம்ம ஜெயிக்கவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ போஸ்டர் பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சாரா நம்ம எதுக்காக இப்ப இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கு டஸ்னிமும் ஹீபா கிட்ட சரி ஓகே வா வந்த வேலையை செய்யலாம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஸ்கெட்ச் எடுத்து அங்க இருக்கிற டஸ்னிமோட போஸ்டர்லயும் மர்மாவோட போஸ்டர்லயும் தப்பு தப்பா எழுதி நதீமோட போஸ்டர் மட்டும் எதுவும் பண்ணாம விட்டுறாங்க. சோ இப்படி பண்ணா நதீம் தான் இதை பண்ணான்னு சொல்லிட்டு அவளை மாட்டி விட்டுலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து சாரா எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல, நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கு ஹீபா இதுக்கு தான் இவளை இங்க கூட்டு வராதான்னு சொன்னேன், உன்னாலதான் எல்லாம் அப்படின்னு சொல்லி டஸ்னிமா திட்டிட்டே இருக்கா. அப்ப டஸ்னிமும் சாரா கிட்ட நீ எங்க சைடா அவளோட சைடான்ற ஒரு முடிவு எடுத்து தான் ஆகணும், உனக்கு வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கெட்ச் அவகிட்ட கொடுக்குறா. சாராவும் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த ஸ்கெட்ச் எடுத்து டஸ்னிமோட இதுல தப்பா ஒரு டைலாக் எழுதி வச்சிடறா. நம்ம ஷாம்ஸும் இதெல்லாம் பார்த்துட்டு நேராவே ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கே வந்து இவங்க பக்கத்துல நின்று ஒழிஞ்சிருந்து எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா. நம்ம சாராவும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கா. அப்படியே இன்னொரு பக்கம் நம்ம நதீம் ஷாம்ஸ் கூட்டான்னு சொல்லிட்டு அங்க வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போய் பார்த்தா உமர் தான் இருக்கான். ஷாம்ஸ் வெளியே போயிட்டான்னு சொல்றான். அதுக்கு நதீமும் அவதானே என்ன வர சொன்னா, அவ எதுக்கு வெளில போனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு
பாத்துட்டு இருக்கா. அதுக்கு உமரும் அவ யூசுவலா இந்த கிறுக்குத்தனம் பண்ணதான் செய்வா, சரி வா உள்ள வந்து உட்காரு, நான் ஒன்னும் உன்னை கடிச்சு வச்சிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டு போய் உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம நதீம் போன்ல சாரா போட்டிருக்க ஸ்டோரிஸ் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கா. அப்படியே பார்த்துட்டு இவங்க 2 பேரும் போட்ட பழைய ஸ்டோரிஸையும் போய் பாத்துக்கிட்டு இருக்கா. அப்படியே ஷாம்ஸ்க்கு கால் பண்ணி பாக்குறா, எடுக்க மாட்டா. அப்போ உமர் வந்து கேக்குறான், என்ன உன்னோட போன் எடுக்கலையா? அவ எப்பயுமே இப்படிதான் பண்ணுவா, அதனாலதான் அவளை சைக்கோன்னு சொல்றாங்க, அவ அவளோட உலகத்துல தனியா வாழ்ந்துகிட்டு இருப்பா. அது இருக்கட்டும், நீங்க 2 பேரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸா? நீங்க நீ பார்க்க கொஞ்சம் ஸ்டைலிஷா ரொம்ப கூலா இருக்க, ஆனா ஷாம்ஸ்க்கு அது செட்டே ஆகாது அப்படின்னு சொல்றான். அப்போ ஷாம்ஸும் கதவு திறந்துட்டு உள்ள வரா. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அங்கேயே நின்னுட்டு இருக்கா. அப்போ நம்ம நதீமும் உமர் மேல கோவப்பட்டு, எதுக்கு உன்னோட தங்கச்சி இப்படி தப்பு தப்பா சொல்ற? என்ன அவன் மத்தவங்களை காட்டிலும் கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறா, அது அவளோட தனித்தன்மை. ஆனா அவன் என்கிட்ட ரொம்ப லோயலா தான் இருக்கா. அது மட்டும் இல்லாம அவன் உன்னோட ரொம்ப புத்திசாலி, அவளுக்கு பண்றத அவ செய்யறதுல எந்த தப்பும் இல்ல. அவளை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதை விட்டுட்டு நீ உன் வாழ்க்கையை பாரு அப்படின்னு சொல்லி திட்டுறா. அந்த சமயத்துல நம்ம ஷாம்ஸும் உள்ள வந்துடுறா. உள்ள வந்து இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சியா தான் போயிட்டேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு நதீமும் சரி ஓகே எனக்கும் டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், நாளைக்கு ஸ்கூல்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இந்த பக்கம் சாரா கமெண்ட்ஸை பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த மோடாடின்றவன் திரும்ப ஒரு கமெண்ட் போட்டிருக்கான். இவளோட போட்டோவை பார்த்துட்டு, இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம்ல நீ ரொம்ப அழகா இருக்க, அந்த புது ட்ரெஸ்ல போட்டிருந்த ஃபுட் பிக் ரொம்ப நல்லா இருக்கு, உன்னோட ஃபுட்டை எனக்கு ஒரு டிஎம் பண்ணு, அதுக்கு நான் $1000 கூட கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கான். நம்ம சாராவும் எதுக்கு இவன் இப்படி எல்லாம் மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. ஆனா அதே சமயத்துல நம்ம சாரா கொஞ்சம் யோசிக்கிறா. யோசிச்சுட்டு நீ சொல்றதெல்லாம் நான் எதுக்கு நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மெசேஜ் பண்றா. அதுக்கு அவனும் சரி நம்பலனா உன்னோட அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிச்சு விடு அப்படின்னு சொல்றான். அதை பார்த்துட்டே இருக்கும்போது ஜாவத் வந்து வா விளையாடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அதை பார்த்துட்டு இவ பயந்து எதுக்கு என் ரூம்குள்ள வந்த போன்னு சொல்லி அவனை திட்டி வெளியே அனுப்பிச்சு வச்சிடறான். அப்படியே தயங்கிக்கிட்டே அவங்க அம்மா கிட்ட வந்து, இவளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆட் கம்பெனில இருந்து ஆஃபர் வந்திருக்கு, அதுக்கு பேமெண்ட்க்கு எனக்கு அக்கௌண்ட் நம்பர் வேணும், உங்க அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்கறா. அவங்க அம்மாவும் என்ன கம்பெனி என்ன ஆடு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. இவ அதெல்லாம் சொல்லாம இல்ல எனக்கு அவசரமா வேணும் அப்படின்னு சொல்றான். அவங்களும் சரி ஓகே கார்டு வந்து பர்ஸ்ல தான் இருக்கு எடுத்துக்கன்னு சொல்லிடுறாங்க. அங்க கட் பண்ணா அப்படியே அடுத்த நாள் காலையில எல்லாருமே ஸ்கூலுக்கு வராங்க. ஸ்கூலுக்கு வந்து எல்லா பொண்ணுங்களுமே அந்த போஸ்டர்லாம் ஸ்பாயில் ஆயிருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆயிருக்காங்க. ஆனா இது நதீம் போஸ்டர்ல மட்டும் எதுவுமே இல்லையேன்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ டஸ்னிம் வந்து பார்த்துட்டு ஒரு ஆக்டிங்க போடுறா. யார் இதெல்லாம் பண்ணது, ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கா. சாராவும் என்னடா இவ இவ்வளவு ஓவர் ஆக்டிங் பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. பார்த்துட்டு இதுக்கு மேல இதெல்லாம் சகிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. அப்போ அந்த மருவாவோட கேங் அங்க வருது. மருவாவும் அவ போஸ்டர்ல கேவலமா எழுதி வச்சிருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இது கண்டிப்பா நதீம் தான் பண்ணிருக்கணும், இது எல்லாத்துக்கும் அவ பதில் சொல்லியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தேடி போறா. நம்ம டஸ்னிமும் நம்ம எப்படியோ பத்த வச்சது வேலை செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நதீம் இந்த பக்கம் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஷாம்ஸ் கிட்ட இதெல்லாம் யார் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. ஷாம்ஸும் உண்மையை சொல்லாம இதெல்லாம் யாரோ உன்னை ஃப்ரேம் பண்றதுக்காக வேணும்னே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ சாமரா அவகிட்ட வந்து, இங்க பாரு நதீம், இது மாதிரி நான் உங்ககிட்ட அவசரமா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. நம்ம நதீமும் சாரா இது நல்ல நேரம் கிடையாது, அப்புறம் பேசிக்கலாம், நானே ஒரு பிரச்சனையில இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அவாய்ட் பண்ணிடுறா. அப்போ டஸ்னிம் கேங்கும் மருவா கேங்கும் சேர்ந்து நதீம் கிட்ட வராங்க. வந்து உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க கிட்டே மோதுவ, இனி நீ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவளை மிரட்டிட்டே இருக்காங்க. அப்போ நதீமும் நான் ஒண்ணுமே பண்ணலையே, எதுக்காக என்ன பிளேம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கு அவங்களும் எங்க 2 பேர் போஸ்டர் மட்டும் தான் ஸ்பாயில் ஆயிருக்கு, உன்னோட போஸ்டருக்கு எதுவுமே நடக்கலையே, அப்படின்னா நீ தானே பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு நதீமும் இது யாரோ என்ன வேணும்னே ஃப்ரேம் பண்ண பாத்துருக்காங்க அப்படின்னு சொல்றா. உடனே தஸ்னிமும் என்ன நதீம் நீ நிறைய படம் பார்ப்ப போல, படத்துல பண்றதெல்லாம் நேர்ல நடக்குமா, நீ தான் பண்ணனு ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதுக்குள்ள மருவா நம்ம நதீம் அடிக்கலாம்னு சொல்லிட்டு கிட்ட போறா. அப்போ சாரா வந்து நிறுத்தி இதை நதீம் தான் பண்ணான்னு உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுறா. அதை பார்த்து டஸ்னிம் ஈபா 2 பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஒருவேளை போட்டு கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. அப்போ மருவாவும் அவ கூட சேர்ந்து நீ அடி வாங்க போற அப்படின்னு சொல்லிட்டு நதீம் அடிக்க வரா. அந்த சமயத்துல நம்ம அபீர் வந்து சண்டையை பார்த்துட்டு போது நிறுத்துங்க, ஒழுங்கா எல்லாரும் கிளாஸ்க்கு போங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த கூட்டம் கலைஞ்சு போயிடுது. அப்ப ஹீபாவும் டஸ்னிமும் நேரா சாரா கிட்ட வந்து இப்ப நீ என்ன பண்ண பார்த்த, விட்டா எங்களை மாட்டி விட்டுற போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு சாராவும் நான் உங்களை பத்தி எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன், அதே சமயத்துல நதீமை யாராவது ஹர்ட் பண்றதையும் என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, அதனால தான் அப்படி பண்ண அப்படின்னு சொல்றா. அதை கேட்டு 2 பேருமே இவளை முறைச்சு பார்த்துட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. நம்ம ஷாம்ஸும் உட்காந்து இவங்க ஸ்கூலுக்கு வந்த வீடியோ எல்லாத்தையும் எடிட் பண்ணிட்டு இருக்கா. அப்படி எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது சாரா அவங்க கிட்ட நதீம்க்கு எதிராக எது பண்றதா இருந்தாலும் எனக்கு பிடிக்காது, நான் இதுல இன்வால்வ் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. நம்ம ஷாம்ஸ் அவ அப்படி சொன்ன டைலாக அப்படியே கட் பண்ணி எடுத்துடுறா. இன்னொரு பக்கம் நம்ம சாரா அவங்க வீட்டுல உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருக்கா. அந்த மோடரின்றவன் சொன்ன மாதிரி இவளுக்கு காசு அனுப்பியிருக்கான். அனுப்பிட்டு சரி ஓகே நான் கேட்ட போட்டோ அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அவளுக்கு சுத்தமா இது பிடிக்கல. அனுப்புறதோ வேணாமான்ற குழப்பத்துல அவ மொபைல தூரமா வச்சுட்டு உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கா. அப்போ டஸ்னிமோட ஒரு போஸ்ட் எடுத்து பாக்குறா. அவங்க எல்லாம் ஒரு கான்சர்ட்டுக்கு போறதாவும் கான்சர்ட்டோட டிக்கெட்டே $100 போட்டிருக்கா. இதை பார்த்த சாரா என்னது இது எல்லாமே இவ்வளவு எக்ஸ்பென்சிவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவனோட மெசேஜுக்கு போய் அவன் கேட்ட மாதிரி அவளோட ஃபுட்டோட ஒரு பிக்க அவனுக்கு அனுப்பிச்சிடுறா. அனுப்பிச்ச பிறகு அதை நினைச்சு
நினைச்சு அவ ரொம்பவே டிஸ்கஸ்டிங்கா ஃபீல் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கா. அடுத்த நாள் எலெக்ஷன் டே. எலெக்ஷன் பரபரப்புல எல்லாருமே ரொம்ப பிஸியா இருக்காங்க. அப்போ நிறைய பொண்ணுங்க நான் டஸ்னிம்க்கு தான் ஓட்டு போட போறேன், அவளால் தானே நம்ம மொபைல்லாம் திரும்ப யூஸ் பண்ண முடியுது, கண்டிப்பா நான் அவளுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதை பார்த்து ஷாம்ஸும் சிரிச்சுட்டு அப்படியே நடந்து வந்துட்டே இருக்கா. அப்போ ஃபராவும் ஒரு பக்கம் எல்லார்கிட்டயும் டஸ்னிம்க்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் மர்வாவோட கேங்கு நம்ம தான் கண்டிப்பா இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணும், நம்ம ஜெயிச்சாதான் இந்த அல்ரவாபி ஸ்கூலோட பாரம்பரியம் எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கேங்குமே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல நம்ம ஷாம்ஸ் அந்த 3 பேரும் ஸ்கூலுக்கு வந்து இந்த போஸ்டர் எல்லாம் ஸ்பாயில் பண்ண வீடியோவை ஸ்கூல் குரூப்ல போட்டு விட்டுறா. ஒரே சமயத்துல வீடியோ எல்லாருக்குமே போயிடுது. எல்லாருமே அதை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்துட்டு இவங்க 3 பேரும் தான் இந்த வேலையை பார்த்திருக்காங்கன்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்படியே மொத்த கேர்ள்ஸுமே ஷாக் ஆகி இத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம நதிமும் பாத்துறா. பார்த்துட்டு இவளுங்க பண்ணிட்டு நம்ம மேலே பழிய போட பார்த்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப இன்னொரு பக்கம் ஃபராவும் ஷாக் ஆகி தஸ்னிம் கிட்ட நான் தானே உன்னோட எலெக்ஷன் மேனேஜர், நீ என்கிட்ட இதை சொல்லலையே அப்படின்னு சொல்லி கேக்குறா. இன்னொரு பக்கம் ஷாரா இது நதீம்க்கு தெரிஞ்சு போச்சே என்ற ஷாக்ல நின்னுட்டு இருக்கா. அப்போ இந்த மர்வா கேங்கு நதீம் எல்லாரும் சேர்ந்து டஸ்னிம் கிட்ட போறாங்க. நம்ம டஸ்னிம் கிட்ட எல்லாருமே நம்மள நோக்கி வரதை பார்த்துட்டு ரொம்ப பயந்து நின்னுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஃபரீதாவும் இந்த வீடியோவை பாத்துறாங்க. பார்த்துட்டு ஸ்கூல் ஃபுல்லா யார் கேமரா வச்சிருக்கிறது, எங்க இருக்கு கேமரான்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எடுத்த இடத்துக்கு போய் பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல கேமரா இல்ல. அப்போ இந்த பக்கம் நம்ம டஸ்னிமோட கேங்க மர்வா போய் உங்க எல்லாரையும் இன்னைக்கே கொன்னு புதைக்க போறேன், எவ்வளவு தைரியம் தான் இந்த வேலையை பார்த்துட்டு என்கிட்ட நீ நடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கு டஸ்னிமும் உங்ககிட்ட பர்சனலா எனக்கு பிரச்சனை கிடையாது, இதெல்லாம் ஒரு எலெக்ஷன் டாக்டிக்ஸ் தானே, அதனாலதான் பண்ண அப்படின்னு சொல்றா. ஓ அப்படியா, சரி ஓகேவா, எனக்கு தெரிஞ்சதை நான் பண்றேன்னு சொல்லி நம்ம டஸ்னிம புடிச்சு இழுத்து அடிக்க போறா. அப்போ நம்ம சாராவளை தடுத்து நிறுத்துறா. அப்போ திரும்ப உன்னாலதான் எல்லாம் சொல்லிட்டு சாராவை முடிய பிடிச்சி இழுத்து மருவா அவளை அடிக்கிறா. அந்த சமயத்துல நம்ம நதிமு வரா. வந்து சாராவை பார்த்து நீயும் இவங்க கூட சேர்ந்து என்ன ஃப்ரேம் பண்ண பார்த்தல, நீ இவங்க கூட சேர்ந்து கெட்டு போவன்னு தெரியும், ஆனா இப்படி எனக்கே துரோகம் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல, நீ ரொம்ப கேவலமான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. அவ போன பிறகு திரும்பவும் மருவா கேங் எல்லாம் சேர்ந்து சாரா முடிய பிடிச்சி இழுத்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி 2 கேங்கு சேர்ந்து சண்டை போறதால அது பெரிய கேங் வரா மாறிடுது. அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே சேர்ந்து முடியை பிடிச்சி இழுத்து அடிச்சுக்கிட்டு பெரிய சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அபீரும் வந்து இந்த சண்டையை நிறுத்த ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களால எதுவுமே பண்ண முடியல. நம்ம கோச்சை கூட்டு வராங்க. அவனும் வந்து 2 பொண்ணுங்க கேங்கையும் தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கான். அவன் என்ன தடுத்து நிறுத்தினாலும் இந்த சண்டையை ஒண்ணுமே பண்ண முடியல. அப்படி கூட்டத்துக்குள்ள நம்ம கோச் இருக்கிறத பார்த்த ஹீபாவும் வேணும்னே வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாலும் அவனை இடிச்சுக்கிட்டே இருக்கா. உடனே நம்ம அபீர் என்ன பண்றதுன்னு தெரியாம நேரா போயிட்டு அங்க இருக்கிற ஃபயர் அலாரம் ஆன் பண்ணி விட்டுறாங்க. அப்படி ஆன் பண்ணதால ஸ்கூல்ல இருக்க எல்லா ஸ்பிரிங்க்லர்ஸ்லயும் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிடுது. எல்லார் மேலயும் தண்ணி அடிச்சு மேக்கப் எல்லாம் கலைஞ்சு போனதால பொண்ணுங்க எல்லாருமே ஷாக் ஆகி ஒரு நிமிஷம் நின்றுறாங்க. நின்றுட்டு அப்புறம் திரும்பவும் ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. எது பண்ணி இவங்க சண்டையை நிறுத்தவே முடியல. அப்போ நம்ம ஷாம்ஸும் கேமராவை பாட்டிக்கிட்டு அந்த கிரௌடுக்குள்ள இருந்து அப்படியே ஸ்லோ மோஷன்ல வெளில நடந்து வரா. எப்படியோ நம்ம நினைச்ச மாதிரி பத்த வச்சுட்டோம்ல அப்படின்னு நினைச்சு சிரிச்சுக்கிட்டே வரா. அப்படியே அங்க கட் பண்ணி இந்த எபிசோடு முடியுது. இதோட நம்ம அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். நன்றி, பை பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த எபிசோட ஆரம்பத்துல 2 கேங்கும் மோசமா சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ யாருமே ஸ்மார்ட்டோ இந்த எலெக்ஷனை நான் கேன்சல் பண்றேன், அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் கூட்டு போக வேண்டிய ஸ்கூல் ட்ரிப்பையும் சேர்த்து கேன்சல் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட உடனே எல்லா பொண்ணுங்களுமே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் மிஸ் ஃபரீதா இந்த வீடியோல இருந்த எல்லாருமே ஆபீஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அப்போ மத்த பொண்ணுங்க எல்லாருமே டஸ்னிம் கேங்க பார்த்து உங்களாலதான் இந்த வருஷம் ஸ்கூல் ட்ரிப்பே கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி டஸ்னிம் கேங்க திட்டிகிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் ஆபீஸ்ல மிஸ் ஃபரீதா இந்த டஸ்னிம் கேங் கிட்ட சொல்றாங்க, நீங்க பண்ணதெல்லாம் எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டாவே இருக்கு, நான் நிறைய பேரை எதிர்த்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தேன், உங்களுக்கான தேவையும் இந்த ஸ்கூல்ல என்னென்ன மாத்தணும்னு யோசிக்காத அப்படின்னு சொல்றா. உடனே தஸ்னிமும் இங்க பாரு ஹீபா, உனக்கு வேணா ஃபியூச்சரை பத்தி எந்த ஐடியாவும் இல்லாம இருக்கலாம், என்னால அப்படி இருக்க முடியாது, ஏன்னா எனக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான மாம் இருக்காங்க, அந்த மாதிரி உனக்கு அம்மா இல்லல்ல அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட உடனே எல்லாருமே சைலண்ட் ஆறாங்க. ஏன்னா நம்ம ஹீபாக்கு அம்மா இல்ல. நம்ம ஹீபாவும் இதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம ரொம்ப ஹர்ட் ஆகி அமைதியா இருக்கா. அதுக்கு டஸ்னிமா சமாளிக்கிற மாதிரி நான் அதை குத்தி காட்ட சொல்ல அப்படின்னு சொல்றா. உடனே ஹீபா, நீ ரொம்ப செல்ஃபிஷ், நாங்க எல்லாருமே ரிஸ்க் எடுத்து உன்னோட எலெக்ஷன்ல உன்னை ஜெயிக்க வைக்கிறதுக்காக இதை பண்ணோம், அதுல மாட்டி இந்த ஒட்டுமொத்த ஸ்கூலே எங்களை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு, ஆனா நீ எங்களையே குறை சொல்லி புலம்பிட்டே இருக்காத அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கு டஸ்னிமும் நம்ம பிரச்சனையை அப்பல வச்சுக்கலாம், இந்த வீடியோவை யாரு ஸ்ப்ரெட் பண்ணி நம்மள மாட்ட வச்சது, நமக்கு எதிராக யாரு இங்க வேலை பாக்குறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு டஸ்னிமும் சாராவும் சேர்ந்து அந்த இன்ஃப்ளூயன்சர் கேரன் வேசனோட ஈவென்ட்டுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா அங்க நிறைய மீடியா
சோஷியல் மீடியா செலிபிரிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் ரெட் கார்பெட்ல வெல்கம்லாம் கொடுக்குறாங்க. சாராவுக்கு முதல்ல ரொம்ப நர்வஸா இருக்கு. அப்படியே டஸ்னிம் கூட போய் அவங்க எடுக்கிற போட்டோக்கெல்லாம் போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கா. கொடுத்துட்டு அந்த ஈவெண்ட்டும் ஆரம்பிக்குது. கேரன் வாசன்ன்றவங்களும் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் பத்தியும் என்ன பண்ணணும். மீட்டிங் முடிஞ்ச பிறகு 2 பேரும் கேரன் வாசன் கிட்ட போய் பேசி 2 பேருமே மாத்தி அவங்க கூட போட்டோ எடுத்துக்கிறாங்க. போட்டோ எடுத்ததுல 2 பேருக்குமே பயங்கர ஹாப்பியா இருக்கு. அப்படியே இந்த பக்கம் ஹீபா மொபைல்ல இன்ஸ்டா பாத்துட்டு இருக்கா. அப்போ டஸ்னிமோட போஸ்ட்ல பெஸ்டிஸ்னு போட்டு இவங்க 2 பேரோட போட்டோ போட்டு வச்சிருக்கா. அதை பார்த்த உடனே நம்ம ஹீபாக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுது. இவ்வளவு நாளா நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்துட்டு இப்ப வந்து கூட இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி இறந்து போனா அவங்க அம்மாவோட போட்டோவை பார்த்து அழுதுகிட்டு இருக்கா. அப்படியே நம்ம சாராவும் மீட்டிங் முடிச்சுட்டு நேரா வீட்டுக்கு வரா. அதை பார்த்து அவங்க அம்மா, மீட்டிங்லாம் எப்படி போச்சு, நீ இதே ட்ரெஸ்ல தானே போன, உன்னோட ஜாக்கெட்டை கழட்டல, உங்க அப்பாக்கு வேற நீ போனதே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. சாராவும் ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு டிவி ஆன் பண்றா. டிவில இவங்க போன ஷோ காமிக்கிறாங்க. அதுல நம்ம சாரா டஸ்னிம் எல்லாம் வராங்க. அதை பார்த்துட்டு அவங்க அம்மாவும் பரவாயில்லையே, டிவில வர அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆட்டியா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம சாரா இவ போட்ட போஸ்ட போய் பாக்குறா. அது கீழே இவங்க ஸ்கூல் பொண்ணுங்க நிறைய பேர் நல்லாவே கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதை பார்த்துட்டு போகுது. நம்ம நதீம் மொபைல் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ இவங்க போஸ்ட்ல இவங்க ஸ்கூலுக்கு வரேன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு ஷாம்ஸ் கிட்ட சொல்றா, சஸ்பென்ஷனுக்கு அப்புறம் இன்னைக்கு எல்லாருமே ஸ்கூலுக்கு வராங்க அப்படின்னு. அப்படி பேசிட்டு இருக்கும்போது எல்லா பொண்ணுங்களுமே ரொம்ப ஆவலா ஆடிட்டோரியத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இதுங்கெல்லாம் ஓடுதுன்னு சொல்லிட்டு நேரா நதீமும் ஷாம்ஸும் போய் அங்க பாக்க அந்த ஈவெண்ட்டுக்கு போனதை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நாங்க உங்க கூட ரீல்ஸ் பண்றோம்னு சொல்லி தஸ்னீம் கூட சேர்ந்து ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த நதீம், நேத்து தான் இந்த பொண்ணுங்க ஸ்கூல் ட்ரிப் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லி இவங்களை அப்படி திட்டின்னு இருந்தாலுங்க, இன்னைக்கு பார்த்தா அது எல்லாத்தையுமே மறந்துட்டு இப்படி போய் ஒட்டிக்கிட்டு இருக்காளுங்களே, இவங்களை திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளில போறாங்க. டஸ்னிம் கூட ரீல்ஸ் பண்ணதுல மத்த எல்லார் பொண்ணுங்களையும் அதை பத்தியே பேசிக்கிட்டு சந்தோஷத்துல இருக்காங்க. அப்போ டஸ்னிம் ஈபா கிட்ட சொல்றா, எப்படியோ இதை வச்சு நம்ம பண்ண விஷயத்த சால்வ் பண்ணியாச்சு, இனிமே இவங்க யாரும் நம்ம மேல கோவப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்றா. அப்படியே நம்ம சாராவும் போய் உட்காந்து கமெண்ட்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஷாம்ஸும் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்போ ஃபரா தயங்கிட்டே சாரா பக்கத்துல வந்து உட்காந்து நீ போட்டிருந்த மாட்டின சீரியஸா கமெண்ட்ஸை பார்த்துட்டு இருக்கா. ஃபரா இருந்து திரும்பி பாக்குறா. அதுக்குள்ள போயிட்டு இருப்பா. அப்போ டஸ்னிம் நேரா போய் ஹீபா கிட்ட, நீயும் அந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கணும், ரொம்ப நல்லா இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்றா. ஓ அப்படியா, சரி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எழுந்திரிச்சு போயிடுறா. நம்ம டஸ்னிம்க்கு இவன் ஏன் திடீர்னு இப்படி எல்லாம் பண்றான்னு புரியாம பாத்துக்கிட்டு இருக்கா. அப்படியே கிளாஸ்க்கு வந்த நம்ம சாரா கிளாஸ கவனிக்காம ஃபுல் டைமும் கமெண்ட்ஸே பாத்துக்கிட்டு இருக்கா. நதீமும் இவ எப்ப மாட்ட போறான்னு தெரியலையான்னு சொல்லிட்டு அமைதியா எதுவும் சொல்ல முடியாம பாத்துக்கிட்டு இருக்கா. அப்போ நெக்ஸ்ட் பீரியட்ல சாரா டஸ்னிம் எழுத்துக்கிட்டு வா வெளியே போலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறா. அவங்க ஸ்கூல் வால்ல இருக்க ஒரு கேப் வழியா போலான்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. எதுக்காக இப்ப கூப்பிடுற, நம்ம ஆல்ரெடி சஸ்பெண்ட் ஆயிருக்கோம், இப்ப போய் மாட்டினா நம்மளுக்கு அதெல்லாம் ரிஸ்க் அப்படின்னு தஸ்னிம் சொல்றா. சாரா இது ஒரு சர்ப்ரைஸ், நீ வரியா இல்லையா, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது சந்து வழியா குதிச்சு வெளில போறா. நம்ம டஸ்னிமும் சரி வேற வழி இல்லாம அவ கூட பின்னாடி போயிடுறா. இவங்க இப்படி கிளாஸ் கட் அடிச்சுட்டு போறத பஸ்ல உட்காந்துட்டு நம்ம ஷாம்ஸும் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிடுறா. அப்படியே நதிமும் எதுக்கு இவ இப்படி எல்லாம் பண்றா, இவ மாட்டினானே இவளோட ரெப்புடேஷனே போயிடலாம் பண்றா அப்படின்னு சொல்றா. அதுக்கு நம்ம நதீம், நீ இதை யாருக்கிட்டையும் காமிக்க கூடாது அப்படின்னு ஷாம்ஸ் கிட்ட கேக்குறா. அதுக்கு ஷாம்ஸ், நான் எதுக்கு காமிக்க கூடாது, இது கண்டிப்பா டாக்குமெண்ட்ரிக்கு யாராவும் டஸ்னிமும் இல்லாத பார்த்துட்டு அவங்க 2 பேரும் எங்க போயிருக்காங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஃபரா எழுந்துச்சு, இவங்க காலேஜ் ப்ராஜெக்ட் விஷயமா ஸ்பான்சர், அதுக்கு அபிரும் என்கிட்ட எதுவுமே சொல்லியே அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காம கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீபாவும் நம்ம கிட்ட சொல்லாம எங்க போயிட்டா அப்படின்னு சொல்லி டஸ்னிம்க்கு ஒரு மெசேஜ் அனுப்புறா எங்க போயிருக்கன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த பக்கம் டஸ்னியோட பாய் ஃப்ரெண்டோ கார்ல வரானுங்க. இதை பார்த்துட்டு இதை தான் நீ சர்ப்ரைஸ் சொன்னியா, இது ஸ்கூல் விட்ட பிறகு போயிருக்கலாம்ல அப்படின்னு டஸ்னிம் சொல்றா. அதுக்கு சாரா, ஸ்கூல் விட்டுக்கு போறதுல என்ன த்ரில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டஸ்னிமை கூட்டிட்டு 4 பேரும் கார்ல ஜாலியா பாட்டு பாடிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹீபா டஸ்னிம்க்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஆனா டஸ்னிம் அவளோட காலை கட் பண்ணி அவளை அவாய்ட் பண்ணிடுறா. அப்படியே அலியும் சாராவும் உட்காந்து நைட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ உமர் அவங்க கிட்ட சொல்றான், இந்த மாதிரி இந்த வாரம் என்னோட பர்த்டே பார்ட்டி இருக்கு, நீங்க எல்லாம் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை இன்வைட் பண்றான். அப்போ சாராவுக்கு அந்த மோடேரின்ற ஒரு ஐடியில இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி ஸ்கூல் யூனிஃபார்ம்ல வீடியோ கேட்டிருந்தேனே ஏன் அனுப்பல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். சாரா அதை பார்த்த உடனே ரொம்பவே பயந்துடுறா. அதை பார்த்துட்டு அலியும் கேட்கறான் ஏதாவது பிரச்சனையான்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன பேட் கமெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை மறைச்சிடுறா. அடுத்த நாள் பிடி பீரியட்ல டஸ்னிமும் சாராவும் உட்காந்து ஜாலியா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க 2 பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்கிறத ஹீபா ஒரு பக்கம் இருந்து பாத்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம நதிமும் அவங்க 2 பேரையே பாத்துட்டு இருக்கா. ஃபராவோட ஃப்ரெண்ட்ஸ் அவகிட்ட கேக்குறாங்க, இந்த மாதிரி உமர் வீட்டுல பார்ட்டி இருக்காமே, டஸ்னிம் உன்னை கூப்பிட்டாலா சொல்லி உனக்கு இன்விடேஷன் அனுப்ப சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுறா. அதுல நம்ம ஃபராவும் சந்தோஷமாயி அங்கிருந்து போயிடுறா. அப்படியே இவங்க எல்லாரும் ஃபுட்பால் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது ஹீபா டஸ்னிம் கிட்ட வந்து, நேத்து எங்க போன, நான் உனக்கு 5 தடவை கால் பண்ண, என்னோட எல்லா காலையுமே நீ அவாய்ட் பண்ணிட்ட அப்படின்னு கேக்குறா. அதுக்கு டஸ்னிமும், இல்ல நாங்க ஸ்பான்சரை பார்க்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஹீபா அதை நம்ப சாராவை பாத்துக்கிட்டு இருக்கா. இவளால தானே இந்த டஸ்னிம் இப்படி பிஹேவ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பால் சாரா கிட்ட போன பிறகு அவளை போய் இடிச்சு கீழே தள்ளி விட்டுறா. சாரா எழுந்துச்சு எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கு ஹீபாவும், இன்னும் இப்ப ஆயிடுச்சு, சின்னதா ஒரு அடி தானே, இதுக்கெல்லாம் பயந்தா நீ ஏன் விளையாட வர்ற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அப்ப கோச்சும் கிட்ட வந்து, இங்க பாரு
ஹீபா, உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்தா அதெல்லாம் வெளியே வச்சுக்கோங்க, கிரவுண்டுக்குள்ள அதெல்லாம் காமிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம ஷாம்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். அவகிட்ட போய் என்ன எப்ப பார்த்தாலும் கேமரா மாத்திட்டே சுத்திட்டு இருக்க, பாத்ரூம் கூட கேமரா எடுத்துட்டு வர, இங்க வந்து எதை வீடியோ எடுக்க போற, நீ என்ன லெஸ்பியனா, சீக்கிரட்டா இங்க எல்லாரையும் வீடியோ எடுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட இருந்து கேமராவை புடிங்கிட்டு அதுல இருக்க வீடியோ எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்போ ஷாம்ஸ் கிட்ட சொல்றா, அந்த எலெக்ஷன்ல நாங்க மாட்டின வீடியோ மட்டும் இதுல இருந்துச்சுன்னா நீ இன்னையோட செத்த அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டே இருக்கா. அப்போ நதீம் அங்க வந்துடுறா. வந்து ஹீபாவை தள்ளி விட்டு அவகிட்ட இருந்து கேமராவை புடுங்கி ஷாம்ஸ் கிட்ட கொடுக்குறா. அப்போ ஹீபா, ஓ திடீர்னு நீங்க ரெண்டு பேரும் பெஸ்டிஸ் ஆயிட்டீங்களா, நீங்க ரெண்டு பேருமே ஒரு மாதிரி சைக்கோ தான், நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆனதுல பெரிய ஆச்சரியம் இல்ல அப்படின்னு சொல்றா. அப்போ ஹீபா ஷாம்ஸ் கிட்ட, இன்னொரு தடவை நீ கேமராவை என் மூஞ்சி முன்னாடி எடுத்துட்டு வந்தீங்கன்னா நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட சொல்லிட்டு வேணும்னே நதீமை போய் இடிச்சுட்டு அங்கிருந்து போறா. அப்படியே எல்லாரும் அங்கிருந்து வெளில போயிடுறாங்க. இப்போ சாராவுக்கு திரும்ப ஒரு மெசேஜ் வருது, எதுக்காக என்ன பிளாக் பண்ண, உன்னோட நம்பர் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா, அப்படிலாம் நான் ஈஸியா தப்பிச்சிட முடியாது அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். அதுக்கு இவளும், அது ஏதோ ஒரு தடவை நீ போட்டோ கேட்டா அனுப்பிச்சேன், அதோட சரி, இனிமே எனக்கு மெசேஜ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதுக்கு அவனும், நீ நான் சொல்றத கேட்கலனா நான் அடுத்து உங்க அம்மாக்கு கால் பண்ணி சொல்லிடுவேன், அவங்களோட நம்பரும் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட உடனே சாரா ரொம்பவே பயந்து போயிடுறா. இப்பதான் இவளுக்கு புரியுது நம்ம ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோன்றது. என்ன பண்றதுன்னு தெரியாம பாத்ரூம்குள்ள போய் அழுதுகிட்டு இருக்கா. அப்போ வேற வழி இல்லாம அவன் கேட்ட மாதிரி ஷர்ட் பட்டனை கழட்டின மாதிரி ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிடுறா. அதுக்கப்புறம் அவ அதை பத்தியே யோசிச்சு ரொம்ப டென்ஷனாவே ஸ்கூல்ல சுத்திக்கிட்டு இருக்கா. அப்படியே ஸ்கூல் முடிஞ்ச பிறகு ஷாம்ஸும் நதீமும் ஒரு சைக்கிள் எடுத்துட்டு ரெண்டு பேரும் ஒன்னா சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஷாம்ஸ், வா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்றேன்னு அவ ஸ்கேட்டிங் போற இடத்துக்கு கூட்டு போய் அவளுக்கு ஸ்கேட்டிங் எல்லாம் கத்து கொடுக்குறா. நம்ம நதீமும் ஜாலியா அவ கூட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. விட்டு எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி அவட்ட சொல்லிட்டு இருக்கா. அப்போ நதீமும் உள்ள வந்துடுறா. உள்ள வந்து, நீ தான் கேமரா வச்சியா, இதை பத்தி என்கிட்ட நீ சொல்லவே இல்லையே, ஏன் என்கிட்ட இதெல்லாம் மறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு அங்கிருந்து வெளியே போயிடுறா. அப்படியே அன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சிருது. ஹீபா அவ வீட்டுல உமரோட பர்த்டே பார்ட்டிக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணி கிளம்பிக்கிட்டு இருக்கா. அப்போ டஸ்னிம் போட்ட போட்டோ எடுத்து பாக்குறா. அவளோட ஸ்டோரியில பெஸ்டிஸ்னு போட்டு டஸ்னிம் சாரா கூட இருக்கிற ஒரு போட்டோவை போட்டிருக்கா. அதை பார்த்த உடனே, ஓ இவ இப்ப திடீர்னு பெஸ்டி ஆயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்செட் ஆயிடுறா. நம்ம நதிமும் பார்ட்டிக்கு கிளம்பி நேரா ஷாம்ஸை பார்க்க அவர் ரூமுக்கு போறா. அப்போ ஷாம்ஸ் இவளை பார்த்துட்டு சொல்றா, நான் எதுவுமே தப்பா பண்ணல, அந்த கேமரா வச்சது அந்த பொண்ணுங்க பண்ற விஷயத்த பிடிக்கதான், அவளுங்க ஒன்னும் பெரிய நல்லவளங்கெல்லாம் கிடையாது, அதனால நான் பண்ணதை நினைச்சு எனக்கு எந்த விதமான அசிங்கமும் கிடையாது, அது மட்டும் இல்லாம அவங்க உன்னை எலெக்ஷன்ல உன்னை மாட்டி விட பார்த்தாங்க, நீ எதுக்காக அவங்களுக்கு சப்போர்ட்டா யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. நதிமும், ஆமா நீ சொல்றது ரைட்டு தான், நான் எதுக்கு அவங்கள பத்தி எல்லாம் கேர் பண்ணிட்டு இருக்கணும், என்ன யாருமே கேர் பண்றது கிடையாது இல்ல, ஆனா நீ இந்த கேமரா வச்சு ஒருவேளை நான் மாட்டிக்கிட்டா அதுக்கான கான்சிக்வன்ஸ் என்னவோ நான் அதை ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறா. அப்படியே இந்த பக்கம் அவங்க வீட்டுல பார்ட்டி ஆரம்பிக்குது. எல்லாம் பாட்டு டான்ஸ்னு ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நெதிம் வந்து பார்ட்டியை பார்த்துட்டு, பரவாயில்ல உங்க அண்ணனுக்கு பார்ட்டி எல்லாம் நல்லா பண்ண தெரியுது, அரேஞ்ச் பண்ண தெரியுது அப்படின்னு சொல்றா. அவனுக்கு இந்த ஒரு விஷயத்துல தான் ஒழுங்கா எல்லாத்தையும் பண்ண தெரியும், மத்தபடி அவன் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இன்னொரு பக்கம் நம்ம ஃபரா, டஸ்னிம் நம்மளுக்கு இன்விடேஷன் வாங்கி அனுப்பிச்சு விடுவா அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு பார்ட்டிக்கு போறதுக்கான ட்ரெஸ் எல்லாம் எல்லாத்தையும் போட்டு வியர் பண்ணிக்கிட்டு ரெடியா உட்காந்துட்டு இருக்கா. உட்காந்துட்டு டஸ்னிம்க்கு, என்ன டஸ்னிம் எனக்கு இன்விடேஷன் வாங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா. அப்போ டஸ்னிம் பார்ட்டிக்கு வந்துட்டு அந்த மெசேஜை பாக்குறா. பார்த்துட்டு அதை பத்தி எதுவுமே கவலைப்படாம அதை அவாய்ட் பண்ணிடுறா. ஒரு பக்கம் சாரா செல்ஃபி எடுத்துட்டே இருக்கா. அப்போதான் நம்ம டஸ்னிம் உமரும் நதிமும் சிரிச்சு பேசிட்டு இருக்கிறத பாத்துறா. பார்த்துட்டு இவளுக்கு ரொம்பவே கோவம் வந்துருது. சாரா கிட்ட, இவ எதுக்கு இங்க வந்தா, இவளை யாரும் இன்வைட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அப்போ ஹீபா அங்க வந்து, அவதான் ஷாம்ஸோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சே, அவ கூப்பிட்டுருப்பா அப்படின்னு சொல்றா. அதுக்கு டஸ்னிமும், அவங்களோட இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதுக்கு ஹீபாவும், அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இங்க பிரச்சனை இல்ல, மத்தவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இங்க பிரச்சனையா தான் இருக்கு அப்படின்னு டஸ்னிமை குத்தி காமிச்சிட்டு இருக்கா. டஸ்னிமா அவகிட்ட, நீ எதுக்கு சாராவை பார்த்தெல்லாம் பொறாமப்படுற, ரொம்ப மனசுக்குள்ள இருக்கிறத வெளியில துப்ப ஆரம்பிச்சுட்ட அப்படின்னு சொல்றா. அப்போ அலி அங்க வந்து சாராவை வான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கூட்டு போயிடுறான். உமரும் டஸ்னிமா பார்த்துட்டு இவகிட்ட வந்து, எப்ப வந்த, உன்னோட ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். ஹீபாவும் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு நான் போட்டு கேக்குறான். அவளுக்கு எல்லாரு கூடயுமே பிரச்சனை தான், அவளை விடு, நதிமை யார் இன்வைட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கு அவனும், உனக்கு தான் ஆல்ரெடி தெரியும்ல, அவ என் சிஸ்டரோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றான். உடனே டஸ்னிமும், ஆமா நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்றா. சாராவும் இந்த பக்கம் அலி கூட போய் ஸ்லோமோவா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. எல்லாருமே பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹீபாக்கு டஸ்னிமும் சாராவும் ஒன்னா இருக்கிறத பார்த்தாலே ரொம்ப ஹர்ட் ஆகுது. ஏன்னா இவ்வளவு நாள் டஸ்னிம் இவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்துட்டு சாராக்கு ஃபேம் கிடைச்ச உடனே அப்படியே இவளை கழட்டி விட்டுட்டாலே அப்படின்ற ஒரு ஹர்ட்ல இருக்கா. பார்ட்டிலையும் தனியாவே நின்னுட்டு இருக்கா. அதையும் நம்ம ஷாம்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்போ டஸ்னிம் நேரா ஹீபா கிட்ட வந்து, ஹாய் ஹீபா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல நிக்கிறா. அதுக்கு ஹீபா இவளை கண்டுக்காம அப்படியே அங்கிருந்து வெளியில நடந்து போயிடுறா. அப்போ உமரை பார்த்தா உமர் திரும்ப போய் நதீம் கிட்டே பேசிக்கிட்டு இருக்கான். டஸ்னிம் அதை பார்க்க இவளுக்கு கோவம் அதிகமாயிட்டே இருக்கு. அந்த கோவத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம கண்டபடி அங்க இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து தின்னுகிட்டே இருக்கா. ஷாம்ஸ் இதை பார்த்துட்டு, உங்க வீட்டுல எல்லாம் உனக்கு சோறு போடுறது இல்லையா, கூட்டு இருக்க கூட மாட்டாங்க, இது நம்ம டஸ்னிமா இன்னும் நல்லா கோவப்படுத்திடுது. அப்படியே இவன் நேரா அங்க இருக்கிற பாத்ரூம்க்கு நடந்து போய்
சாப்பிட்ட எல்லாத்தையும் வாமிட் பண்ணிடுறா. அப்படி வாமிட் பண்ணிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஷாம்ஸோட ரூமை பாக்குறா. பார்த்துட்டு அப்படியே உள்ள போய் என்ன இருக்குன்னு பாக்குறா. பார்த்தா செவத்துல இவளோட பேர்லாம் எழுதி ஒட்டி இருக்கு. அதை பார்த்துட்டு இவ எதுக்கு, ஆனா நீ அதை விட மோசமான ஆளா இருக்க, ஒழுங்கா இதெல்லாம் நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஷாம்ஸ சைக்கோன்னு சொல்லி உன்ன மாதிரி ஆள்லாம் மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கணும், நீ ஏன் வெளியில சுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவளை திட்டிக்கிட்டே இருக்கா. அப்போ உமரும் உள்ள வந்துடுறான். என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதுக்கு டஸ்னிமும் உன்னோட தங்கச்சியை கேளு, அவ என்ன பண்ணி வச்சிருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அப்படியே திரும்ப டஸ்மின் அவகிட்ட ஒருவேளை நீ தான் எங்களை மாட்டி விடுறதுக்காக அந்த போஸ்டர் டெஸ்ட்ராய் பண்ணிய வீடியோவை அனுப்பிச்சு மாட்டி விட்டியா, அதுக்கு என்ன இந்த நதிமும் உன்னோட பார்ட்னர் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. நம்ம உமரும் இவளை பார்த்து நீயும் சேர்ந்தா இதெல்லாம் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதுக்கு நதீம் அதுக்கு முன்னாடி நீங்க அந்த நேரத்துல ஸ்கூலுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அதை முதல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தஸ்னிம் கிட்ட கேக்குறா. தஸ்னிம் அதுக்கு எதுவும் பதில் சொல்லாம அமைதியா இருக்கா. நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன மாட்டி விடுறதுக்கு தானே பிளான் போட்டீங்க, நீங்க எல்லாம் இவ்வளவு சைக்கோன்னு சொன்னீங்கன்னா முதல் சைக்கோ நீங்க தான் அப்படின்னு சொல்றா. அப்போ உமர் நதீம் கிட்ட இங்க பாரு நதீம், நீயும் இதுல இன்வால்வ் ஆயிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. நம்ம நதீமும் என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டே இருக்கா. நம்ம ஷாம்ஸும் இவளை பார்த்துட்டே இருக்கா. அப்போ நதீம் இல்ல எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிடுறா. அப்போ டஸ்னிம் ஷாம்ஸ் கிட்ட நீ நாளைக்கு ஸ்கூலுக்கு வா, நான் மிஸ் ஃபரிதா கிட்ட போய் உன்னை கம்ப்ளைண்ட் பண்ண போறேன், உன்னை அந்த ஸ்கூலை விட்டு எக்ஸ்பெல் பண்ண வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஷாம்ஸும் கூலா ஓ நீ போய் சொல்லு, நீ சொன்னீன்னா நானும் சொல்ல வேண்டியிருக்கும், நீ ஸ்பான்சரை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கட் அடிச்சுட்டு ஓடி போனீங்களே அதை பத்தி நான் சொல்ல வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்றா. தஸ்னிம் கோவப்பட்டு நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்கியா அப்படின்னு சொல்லி அடிக்க வரா. உமர் இவங்க எல்லாரையும் நிறுத்தி அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ ஷாம்ஸ் நீங்க எல்லாம் எதுக்கு என் ரூம்ல இருக்கீங்க, ஒழுங்கா வெளியே போங்க அப்படின்னு சொல்லி தஸ்னிம் அனுப்பிச்சு வச்சிடறா. அடுத்து நம்ம நதிமை பார்த்து நீயும் வெளியில போ அப்படின்னு சொல்லிடுறா. போனதுக்கு அப்புறம் உமர் ஷாம்ஸ் கிட்ட சொல்றான், இப்ப தெரியுதா நான் எதுக்காக உன்னை என்னோட தங்கச்சின்னு யாருக்கிட்டையும் சொல்லாம இருக்கேன்னு, ஏன்னா நீ எல்லா விஷயத்தையுமே கெடுத்துருவ, ஒரு பார்ட்டியே நீ ரூயின் பண்ணிடுவ அப்படின்னு சொல்றான். நம்ம ஷாம்ஸும் அதை கேட்டு ரொம்ப சேட் ஆயிடுறா. நம்ம சாரா சோஃபால உட்காந்து அவளோட மெசேஜ் பார்த்துட்டு இருக்கா. அந்த மோடேரின்றவன் தான் அமைச்சிருக்கான். அதை பார்த்துட்டே இருக்கும்போது ஈபா வந்து உன் பாய் ஃப்ரெண்டும் இங்க தான் இருக்கா, நீ யார்கிட்ட இவ்வளவு சீக்கிரட்டா மெசேஜ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். அது ஒண்ணும் இல்ல வீட்டுல பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறா. அப்போ டஸ்னிம் கோவமா வந்து உட்காந்து நம்ம மாட்டின அந்த வீடியோவை இந்த இவ தான் அமைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கு ஈபாவும் வேற யார் அனுப்பியிருக்க போறா, அது எனக்கு எப்பவே தெரியுமே அப்படின்னு சொல்றான். ஆனா நம்ம டஸ்னிம் கோவத்துல அவளை இதுக்காக பழி வாங்காம நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோவத்திலே உட்காந்துட்டு இருக்கா. அப்போ அலியும் எல்லாரும் இங்க வாங்கன்னு சொல்லிட்டு கிட்டார் எடுத்து பாட்டு பாட ஆரம்பிக்கிறான். டஸ்னிமும் இதனால நம்ம பார்ட்டி மூட் எதுவும் ஸ்பாயில் ஆக வேணாம், இதை நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வா நம்ம டான்ஸ் ஆட போலான்னு சாராவோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறா. அப்போ நம்ம ஹீபா என்னடா இவன் நம்மள கண்டுக்காம போயிட்டே இருக்காளேன்னு பார்த்துட்டு பக்கத்துல இருந்த ஒரு பையன் கிட்ட டேய் நான் பாக்குறது இருக்கேன் தானே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கா. ஆனா சாராவும் டஸ்னியும் போய் ஜாலியா பாட்டு பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஷாம்ஸ் வெளியில வந்து பாக்குறா, எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீபா மட்டும் தனியா உட்காந்துட்டு இருக்கா. அவகிட்ட போய் அவங்க ரெண்டு பேரும் ஜாலியா இருக்காங்கல்ல, இன்னைக்கு கூட அவங்க ரெண்டு பேரும் ஸ்பான்சரை பார்க்க போறான்னு கட் அடிச்சுட்டு போனாங்க, நான் அதை ரெக்கார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றா. ஹீபா ஆல்ரெடி கோவத்துல இருக்கா. இது அவளை இன்னுமே கோவப்படுத்திடுது. அவங்க டான்ஸ் ஆடுறதே வெறுப்புலே பாத்துக்கிட்டு இருக்கா. ஹீபாவும் சரி ஓகே அந்த வீடியோவை எனக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எழுந்திரிச்சு போயிடுறா. அப்போ ஷாம்ஸ் அங்க சாராவோட போன் இருக்கிறத பாக்குறா. பார்த்துட்டு அதை கையில எடுத்துக்கிறா. இவ போனை எடுக்கிறத நம்ம நதிமோ தூரத்துல இருந்து பாத்துடுறா. அங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்த சாரா ஒரு கட்டத்துல தான் ரியலைஸ் பண்றா நம்மளோட போன் இல்லைன்னு சொல்லிட்டு நேரா வந்து ஷோபாலா அவளோட போனை தேடிட்டே இருக்கா. அப்போ ஷாம்ஸ் வந்து இதைதான் நீ தேடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட போனை அவகிட்ட கொடுக்குறா. இந்த பக்கம் நம்ம ஹீபாவும் அவங்க எஸ்கேப் ஆகிற வீடியோவை பாத்துடுறா. பார்த்துட்டு அவ இருக்கிற கோவத்துல அதை அப்படியே மிஸ் அபீருக்கு அனுப்பிச்சு விட்டுறா. நம்ம அபீரும் அந்த வீடியோவை பாக்குறாங்க. பார்த்துட்டு இந்த பொண்ணுங்க ஏன் இப்படி பண்றாங்க, இவங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காரை விட்டு இறங்கி ஒரு ஈவெண்ட்டுக்கு நடந்து போறாங்க. அங்க பார்த்தா நம்ம ராணியாவும் நோ இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாங்க. அங்க போனா நம்ம ராணியா ஒரு கிட்டார் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு சோகமான பாட்டை பாட ஆரம்பிக்கிறா. அவளை சுத்தி ராணியா நோவோட ஸ்கூல் மேட்ஸ் எல்லாருமே உட்கார்ந்து இருக்காங்க. அங்க ருக்கையாவும் இருக்கா. அப்புறம் தான் தெரியுது அங்க பெரிய ஒரு லயன் போட்டோவும் வச்சிருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் சீசனோட கிளாஸ்லயே அவங்க அண்ணனோட ஷூட் அவுட் நடந்ததுல நம்ம லயான் தான் இறந்திருப்பா. அதனாலதான் லயானோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் அப்போ நம்ம மரியமும் கடைசியா வந்து ஜாயின் பண்றா. மரியம் வந்து நேரா தீனா பக்கத்துல உட்காந்து நம்மளால தான் அவன் இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கில்ட்ல ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. ராணியா பாடிக்கிட்டே நம்ம லயான் அங்க நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி பாக்குறா. அப்படியே இந்த பக்கம் இவங்க கொண்டாடிட்டு இருந்த பார்ட்டி முடிச்சிருது. சாரா டஸ்னிம் எல்லாம் இவங்க எடுத்த போட்டோஸ் இது நல்லா இருக்கான்னு சொல்லி பாத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ கூட ஹீபாவை கண்டுக்கவே இல்ல. அந்த டென்ஷன்ல ஹீபா அப்படியே அங்கிருந்து வெளியில போயிடுறா. நம்ம இன்விடேஷன் வரும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா வீட்லயே வெயிட் பண்ணிட்டு இருந்த நம்ம ஃபரா இவங்க போட்ட போட்டோஸ் எல்லாத்தையும் பாக்குறா. பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி நம்மள ஏன் யாருமே கண்டுக்க மாட்டாங்க, நம்மள யாருக்குமே பிடிக்கல போல இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழ ஆரம்பிச்சிடறா. அழுதுகிட்டே நம்ம டஸ்னிமோட போட்டோலாம் ஒட்டி வச்சிருப்பா. அதை எல்லாத்தையுமே கிழிச்சு போட்டுறா. நம்ம டஸ்னிமும் வீட்டுக்கு வந்த பிறகு எப்பயும் போல சாப்பிட்ட எல்லாத்தையுமே போய் வாமிட் பண்ணிடுறா. இன்னொரு பக்கம் நம்ம சாரா விடுறான். இவளுக்கு என்ன பண்றதுன்னே ஒண்ணுமே புரியாம ரொம்ப பயத்திலே உட்காந்துட்டு இருக்கா. அந்த பக்கம் நம்ம அபீரும் ஹீபா அமிச்ச வீடியோவை பார்த்துட்டு அதை பத்தி யார்கிட்டயும் சொல்லாம அந்த வீடியோவை அப்படியே டெலிட் பண்ணிடுறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க பண்ணதால லயான் இறந்திருந்ததால இதை அவங்க கண்டுக்காம அப்படியே விட்டுறாங்க. நம்ம ராணியா பாட்டுலாம் முடிஞ்ச பிறகு
டீனா, நோவாஃப், ருக்கையா எல்லாரும் சேர்ந்து ஒன்னா கட்டி பிடிச்சி லயானை பத்தி நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. சாரா பாத்ரூம்ல தனியா நின்று போனை பார்த்துக்கிட்டே இருக்கா. அந்த மோடாரின்றவன் இவளுக்கு மெசேஜ் பண்ணிருக்கான். என்ன அனுப்பிச்சிருக்கான்னா, இன்னைக்கு 12 மணிக்கு நான் சொல்ற இடத்துக்கு நீ வரணும், அப்படி வரலனா அந்த வீடியோவை டிக்டாக்ல போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கான். அதை பார்த்த உடனே நம்ம சாரா ரொம்பவே பயந்து போயிடுறா. இப்ப என்ன பண்றதுன்னு அவளுக்கு ஒண்ணுமே புரியல. சரி ஓகே, அவன் சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு போலான்னு சொல்லிட்டு கிளாஸை கட் அடிச்சுட்டு அந்த ஃபென்ஸ் வழியா தப்பிச்சு போலான்னு வந்து பாக்குறா. பார்த்தா அந்த ஃபென்ஸை யாரோ மூடிட்டு இருக்காங்க. அதை பார்த்த சாராக்கு ரொம்பவே ஷாக்கா இருக்கு. டைம் வேற ஆகுது, நம்ம போலனா அவன் வீடியோ வேற லீக் பண்ணிடுவானே, அது லீக் ஆனா ரொம்ப பிரச்சனை ஆயிடும், இப்ப என்ன பண்றது அப்படின்னு தெரியாம போய் அந்த ஃபென்ஸை அடிச்சு உடைச்சிக்கிட்டு இருக்கா. அப்படி உடைக்கிறத மிஸ் அபீர் வந்து பாத்துறாங்க. பார்த்துட்டு ஒழுங்கா என்னோட ஆபீஸ்க்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அப்போ இந்த பக்கம் கிளாஸ் ரூம்ல நம்ம நதீம் ஒரு பேப்பர்ல எதையோ எழுதி ஷாம்ஸ் கிட்ட கொடுக்குறா. ஆனா ஷாம்ஸ் இவன் மேல இருக்க கோவத்துல அதை படிக்காமலே கீழே போட்டுறா. அப்படியே கிளாஸும் முடிஞ்சிருது. முடிஞ்ச உடனே நம்ம தஸ்னீம் நேரா ஹீபா கிட்ட போய், என்ன ஹீபா இப்பெல்லாம் நீ ரொம்ப வியர்டா பிஹேவ் பண்ற, என்கிட்ட சரியா பேசவே மாட்டாங்கற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கு ஹீபாவும், என்ன தஸ்னீம் ஜோக் பண்றியா, எங்க கூட நீ உட்காரவே மாட்டேங்கிற, மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டிருக்க, இப்படி பிஹேவ் பண்ணிட்டு நீ எங்க கிட்ட வந்து இப்படி கேக்குறியே, ஓ நீ மட்டும் தான் அப்படி இருக்கலாமா, நாங்களாம் இருக்க கூடாதா, நீ எப்படி வேணா பிஹேவ் பண்ணுவ, நாங்க உன்னோட அந்த புது ஃப்ரெண்டு சாரா மாதிரி நீ எப்படி இருந்தாலும் உன் கூடவே சுத்திட்டு இருக்கணுமா, சரி எங்க இப்ப அவளை காணோம், இன்னைக்கு உன்னை தனியா விட்டுட்டு அந்த ஃபென்ஸ் வழியா எங்கேயோ போயிட்டு இருக்கா போல அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட தஸ்னீம் ஷாக் ஆகி, சத்தமா பேசாத, யாராவது கேட்ட போறாங்க, நாங்க ஃபென்ஸ் வழியா போனது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கு ஹீபாவும் எதுவும் பதில் சொல்லாம சிரிச்சுட்டு அங்கிருந்து போறா. அதுக்கு தஸ்னீமும், நீ சாயந்தரம் ரிஹர்சலுக்கு வந்துதானே ஆகணும், அங்க பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறா. திரும்பி பார்த்தா நம்ம ஃபரா இவளை பார்த்துட்டே இருக்கா. அவ இவகிட்ட வந்து, ஓ அன்னைக்கு ஸ்பான்சரை பார்க்க போறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு போனது எல்லாமே பொய்யா, என்ன வேற இதை டீச்சர் கிட்ட பொய் சொல்ல வச்சிருக்கீங்க, ஏன் இப்படி பண்ற தஸ்னீம் அப்படின்னு கேக்குறா. அதுக்கு தஸ்னீம் எதுவும் பதில் சொல்ல முடியாம இருக்கா. நம்ம நதீமும் இங்க நடக்கிற எதையுமே கேட்டும் கேட்காத மாதிரியே போயிடுறா. அப்படியே நம்ம நதீம் நேரா ஷாம்ஸ் கிட்ட போய், என்னாச்சு உனக்கு, எதுக்காக இப்படி வித்தியாசமா பிஹேவ் பண்ற, அந்த தஸ்னீம் பண்ணதுக்கெல்லாம் நான் என்ன பண்ண முடியும், நான் உனக்கு சப்போர்ட் தானே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கு ஷாம்ஸும், போது நிறுத்து, என்னோட ஃப்ரெண்டு மாதிரி நீ ரொம்ப நடிக்காத, உனக்கு வேண்டியதுதான் கிடைச்சிருச்சு இல்ல, நீ உமர் கிட்ட க்ளோஸா பழக தானே என்ன யூஸ் பண்ணிக்கிட்ட. இதை கேட்ட நம்ம நதீம், சீரியஸா நான் அதுக்கு தான் உன் கூட பழகிறேன்னா, ஏன் அப்படின்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கு ஷாம்ஸும், நேத்து அவன் உன்கிட்ட கேட்டப்போ அந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கு உனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டல, அது ஏன் அப்படி சொன்ன, அவன் உன்னை பத்தி தப்பா எதுவும் நினைக்க கூடாதுன்னு தானே சொன்னேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு நதீமும், ஆமா நீ அந்த வீடியோ என்கிட்ட சொல்லிட்டா போட்டா எனக்கு தெரியாதுல்ல, நான் அதனால தான் தெரியாதுன்னு சொன்னேன். ஆனா ஷாம்ஸ், இங்க பாரு நதீம், இது வரைக்கும் என் கூட பழகின எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே உமர் கிட்ட பேசுறதுக்காக தான் என்ன யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, ஆனா நீ அப்படி இல்லைன்னு நான் நினைச்சேன், ஆனா நீயும் அப்படிதான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளில போயிடுறா. இந்த பக்கம் நம்ம அமீரோட ஆபீஸ்ல சாரா உட்காந்துட்டு இருக்கா. உட்காந்துட்டு டைமை பாக்குறா, 11:30 ஆயிடுச்சு. இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ள நான் போய் ஆகணுமே, என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்துட்டு இருக்கா. அப்போ மிஸ் அபீரும், நீ எங்க போறன்றத ஒழுங்கா சொல்லிடு, இல்லனா உன் பேரண்ட்ஸ் கிட்ட போன் பண்ணி இங்க வர சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சாரா என்ன பண்றதுன்னு தெரியாம அழுவ ஆரம்பிச்சிடுறா. அதுக்கு அபீரும், ஏன் அழுற, ஏதாவது பிரச்சனை என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நம்ம சாராவும், இல்ல நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், எனக்கு யாராலையும் உதவி பண்ண முடியாது, இப்ப நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே அபீர் கிட்ட சொல்லிடுறா. அபீரும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, சரி ஓகே, நீ உடனே அவனுக்கு மெசேஜ் பண்ணி ஸ்கூல்ல இருந்து வர டைம் ஆகும், அதனால 1 மணிக்கு வரேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு மெசேஜ் அனுப்பு, மத்ததை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் சைபர் கிரைம்ல இருக்கிற ஒருத்தனுக்கு கால் பண்றாங்க. அதை பார்த்த உடனே சாரா, வேணாம் போலீஸ்க்குலாம் கால் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றா. ஆனா மிஸ் அபீர், நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், நான் சொன்னதை மட்டும் செய்யி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டிடெக்டிவ் கிட்ட பேசுறாங்க. இந்த பக்கம் நம்ம தஸ்னீம் ரிஹர்சல் பாத்துக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீபா எதையுமே கண்டுக்காம அவ மாட்டுன்னு விளையாடிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்து தஸ்னீம், ஏன் ரிஹர்சல் பார்க்காம சும்மா விளையாடிட்டு இருக்கீங்க, வந்து ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அப்போ நம்ம ஹீபாவும், இங்க பாரு தஸ்னீம், எங்க பிராக்டிஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இது சாராவோட டர்ன், அவ இங்க பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. உடனே நம்ம தஸ்னீமும் போன் எடுத்து சாராவுக்கு, எங்க இருக்க, ஏன் நீ ரிஹர்சல் வரல, உடனே இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புறா. அப்போ மிஸ் அபீரும் அவங்க டிடெக்டிவ் கிட்ட பேசிடுறாங்க. பேசிட்டு நம்ம சாரா கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு, நான் தெரிஞ்ச டிடெக்டிவ் கிட்ட பேசிட்டேன், இனிமே அவன் உனக்கு மெசேஜ் பண்ணவும் மாட்டான், இனிமே அது பிரச்சனையே கிடையாது, அதை மறந்துரு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சாராவும் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறா. அப்போ மிஸ் அபீரும், எதுக்காக நீங்க எல்லாம் இப்படி இருக்கீங்க, உங்ககிட்ட சொல்லி சொல்லி நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், அந்த போன்னாலேயே நீங்க பெரிய பெரிய பிரச்சனைக்குள்ளலாம் போய் மாட்டிக்கிறீங்க, இன்னையோட இதை பத்தி எல்லாத்தையும் மறந்துரு, ஒழுங்கா இனிமே படிக்கிற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. இவளும் அப்படியே சோகமா வெளியில வரா. வெளியில வர்றதை பார்த்த தஸ்னீம், கால்ல இருந்து எங்க போன, உன்னதான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன், எத்தனை மெசேஜ் அனுப்புறது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கு நம்ம சாராவும், நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், இப்ப எதுவும் என்னால பேச முடியாது, என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நடந்து போயிடுறா. அப்படியே நேரா வீட்டுக்கு வந்து அந்த மோடாடின்றவங்க கிட்ட பேசின சாட் வீடியோ எல்லாத்தையும் டெலீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு டெலீட்னு பிரஸ் பண்ண போறா. அந்த நேரத்துல சாராவோட பிரதர் உள்ள வரான். உள்ள வந்து, அம்மா சாப்பாடு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்காங்க, எடுத்து ஹீட் பண்ணி
பண்ணி சாப்பிட சொன்னாங்க அப்படின்னு சொல்றான். அதை பார்த்த உடனே சாராவும் அதை டெலீட் பண்ணாம நம்ம இவன் கூட நார்மலா பேசியே ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேணா கேம் விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அவனும் சரி ஓகேன்னு சொல்லிடுறான். சரி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு சாரா வெளியில போயிடுறா. அப்போ இவனும் போனை ஏன் விட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்து பாக்குறான். பார்த்தா அந்த மோடேரி கிட்டன்றவன் பேசினது அந்த வீடியோ எல்லாத்தையுமே பாத்துறான். பார்த்துட்டு இவ ஏதோ பிரச்சனையில இருக்கா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ சாட் எல்லாத்தையும் இவன் போனுக்கு அனுப்பிச்சிட்டு சாராவோட போன்ல டெலீட் பண்ணிடுறான். இந்த பக்கம் நம்ம தஸ்னீம் அவ வீட்டுல உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ போன் எடுத்து பாக்குறா. பார்த்தா இவ ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு அந்த குரூப்போட நேம மாத்தி இருக்காங்க. அதாவது பை பை பிச்சஸ்னு அப்படின்னு மாத்திட்டு நம்ம ஹீபா தஸ்னீம அந்த குரூப்பை விட்டு வெளியேற்றிட்டு இருப்பா. அதை பத்தி ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. அந்த கோவத்துல உடனே அங்க இருக்கிற சாக்லேட் எல்லாத்தையும் எடுத்து கண்ணா பின்னான்னு சாப்பிடுறா. அந்த நேரத்துல அவங்க அம்மா உள்ள வந்துடுறாங்க. அவங்க அம்மா நேரா உள்ள வந்து ஒரு வீடியோ காமிச்சு, என்னது இது, நீ ஏதோ ஒரு பொண்ணு கூட ஃபென்ஸ் வழியா தப்பிச்சு போற மாதிரி ஒரு வீடியோ வந்திருக்கு, உன்னால ஒழுங்கா கிளாஸ்க்கு போக முடியாதா, ஆல்ரெடி அந்த எலெக்ஷன்ல நீ பண்ண பிரச்சனையால சஸ்பெண்ட் ஆகி பேர் கெட்டது பத்தாதா, அது மட்டும் இல்லாம ஏன் நீ இந்த மாதிரி பொண்ணுங்க கூட எல்லாம் பழக்கம் வச்சுக்கிற, இங்க பாரு டஸ்னீம், மூஞ்சி அழகா இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, நம்ம அறிவாளியாவும் இருக்கணும், எல்லா விதத்திலையும் நம்ம பர்ஃபெக்டா இருக்கணும், அப்படி இருந்தாதான் நீ ஒரு பர்ஃபெக்ட் கேர்லா இருக்க முடியும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி சில்லித்தனமான விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையா, உனக்கு இருக்கிற இந்த ஃபெசிலிட்டி ஊர்ல நிறைய பேருக்கு இல்லாம இருக்கு, உனக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்தோம், நீ அதை ஒழுங்கா யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிற, திரும்ப திரும்ப என்ன எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திடாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. நம்ம டஸ்னிமும் நேரா பாத்ரூமுக்கு போய் இவ சாப்பிட்ட சாக்லேட் எல்லாத்தையுமே திரும்ப வாமிட் பண்ணிடுறா. அப்படியே அடுத்த நாள் நம்ம ஜாவத் ஸ்கூல்ல உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த மோடாடி நம்பர் எடுத்து அவன் யாருன்னு பாக்குறதுக்காக அவனுக்கு கால் பண்றான். அந்த நம்பருக்கு காலே போக மாட்டேங்குது. உடனே இவனோட கிளாஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்து என்னது நீ பாத்துட்டு இருக்க காமின்னு சொல்லிட்டு அவனோட போனை அவன் கையில இருந்து புடிங்கிறான். புடிங்கிட்டு அதுல இருக்கிற அந்த சாராவோட வீடியோவும் பாத்துறான். பார்த்துட்டு யார் இது, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அந்த வீடியோவை அவனுக்கு சென்ட் பண்ணிடுறான். அந்த வீடியோ சென்ட் பண்ணதை நம்ம ஜாவது கவனிக்காம விட்டுறான். அப்படியே அந்த வீடியோவை அவன் ஸ்கூல் குரூப்லயும் போட்டு விட்டுறான். அப்படியே அவனோட ஸ்கூல்ல இருக்க எல்லாருமே அந்த வீடியோவை பாத்துறாங்க. பார்த்துட்டு எல்லாம் அதை பத்தியே பேசிட்டு இருக்கானுங்க. அப்போ அந்த ஸ்கூல்லயே ஒரு புள்ளி கேங்கோட லீடர் ஒருத்தன் இருக்கான். அவனும் அந்த வீடியோவை பார்த்துட்டு உடனே இவன் ஜாவத் கிட்ட வந்து வேணும்னே வம்பிழுத்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான். பிரச்சனை பண்ணி உங்க வீட்டுல ஆம்பளையே இல்லையா, நீயும் பாக்கிறதுக்கு பொண்ணு மாதிரி தான் இருக்க, அதனாலதான் அவன் தங்கச்சி இப்படி எல்லாம் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை காமிக்கிறான். அதை பார்த்த உடனே நம்ம ஜாவத் ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். இது எப்படி லீக் ஆச்சு, ஒழுங்கா டெலிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டுறான். அதுக்கு அவனும் எங்க இருந்து டெலிட் பண்ண சொல்றேன், நான் ஆல்ரெடி இதை டிக்டாக்ல போட்டேன் அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம ஜாவதும் இவன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஆனா அவனுங்க கேங்கா இருக்கிறதால அவனுங்க இவனை அடிச்சு தலையில கொம்பு வரைச்சு அசிங்கப்படுத்திட்டு அங்கிருந்து போயிடுறானுங்க. இவனும் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். அப்படியே அந்த வீடியோ அல்ட்ராவாபி ஸ்கூல் ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சிருது. அங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களுமே பாத்துறாங்க. பார்த்துட்டு அதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சாராவும் இது எதுவுமே தெரியாம சாதாரணமா சாப்பிட்டுட்டே நடந்து வந்துட்டு இருக்கா. அப்ப எல்லாருமே இவளே பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இவ ரொம்ப மோசமான பொண்ணு, கேவலமான பொண்ணு, இவளை பார்க்கவே அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி இவளை திட்டிக்கிட்டே இருக்காங்க. சாராக்கு எதுவுமே புரியல, ஏன் இவங்கெல்லாம் என்னைய பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி குழப்பத்துல சிரிச்சுட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம நதிமும் அந்த வீடியோவை பாத்துறா. பார்த்துட்டு என்ன பண்றது தெரியாம ஷாக்ல இருக்கா. நம்ம டஸ்னிமும் அந்த வீடியோ பாத்துறா. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம சாரா வந்து எதுக்காக எல்லாரும் என்னைய பார்த்துட்டு இருக்காங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அப்ப நம்ம டஸ்னிம் நீ என்ன பண்ணிருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை அவளுக்கு காமிக்கிறா. சாரா அந்த வீடியோ பார்த்த உடனே ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. இந்த வீடியோ எப்படி வெளியே வந்துச்சு, இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் புரியாம குழப்பத்துல அவளுக்கு தலை சுத்திக்கிட்டு இருக்கு. அப்போ ஹீபாவும் நேரா டஸ்னிம் கிட்ட வந்து இங்க பாத்தியா டஸ்னிம், உன் ஃப்ரெண்டு என்ன பண்ணிருக்கானு, நீ இவ கூட தான் எங்களை கட்டாயப்படுத்தி ஃப்ரெண்ட்ஸாவ சொல்லிட்டு இருந்த, இவ பண்றதெல்லாம் உனக்கு தெரியுமா, நீ அவ கூட்டாளி தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதுக்கு டஸ்னிம் எனக்கு இதை பத்திலாம் ஒன்னும் தெரியாது, எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுறா. அப்போ சுத்தி நிக்கிற பொண்ணுங்க எல்லாரும் எதுக்காக நம்ம ஸ்கூல் பேரை அவமானப்படுத்துற, நீ ஏதாவது இந்த மாதிரி கேவலமா பண்றதா இருந்தா ஸ்கூல் யூனிஃபார்ம்ல எதுக்கு பண்ற, உன்னால எங்களுக்கும் அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி நின்னு எல்லாருமே இவளை திட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம நதிமும் எதுவும் பண்ண முடியாம தூரவே உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கா. நம்ம சாராவும் ஒரு கட்டத்துக்கு மேல அங்க நிக்க முடியாம அங்கிருந்து நேரா அங்க இருக்கிற பாத்ரூம் குள்ள ஓடிடுறா. ஆனா அங்கேயும் விடாம இந்த மருவாவோட கேங் எல்லாம் பாத்ரூம் கிட்ட போய் ஒழுங்காக வெளியில வா, இனிமே இந்த ஸ்கூலுக்கே வரக்கூடாது, நீ உன்னால இந்த ஸ்கூலுக்கே கெட்ட பேரு அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சாராவும் என்ன பண்றதுன்னு தெரியாம உள்ள உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. இவளுங்களும் விடாம சாராவை வெளியே வர சொல்லி திட்டிக்கிட்டே இருக்காளுங்க. அப்போ மிஸ் அபீர் வந்து அங்க இருக்க எல்லாரையும் திட்டி வெளியே போங்கன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம மருவா இவன் நம்ம ஸ்கூலையே அசிங்கப்படுத்திட்டா, இவனுமே இந்த ஸ்கூலுக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதுக்கு அபீர் அதெல்லாம் உங்க பிரச்சனை இல்ல, ஒழுங்கா வெளியே போங்கன்னு சொல்லி அவங்களை அனுப்பிடுறாங்க. அனுப்பிட்டு சாராவை வெளியே வர சொல்லி கூப்பிடுறாங்க. அவளும் அழுதுட்டே வரா. மிஸ் அபீரும் அவளை கட்டி பிடிச்சி காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ இந்த பக்கம் நம்ம ஜாவத் பாத்ரூம்ல போய் அந்த வீடியோ ஓபன் பண்ணி பாக்குறான். பார்த்தா டிக்டாக் ஃபுல்லா அந்த வீடியோ பரவி இருக்கு. அந்த வீடியோ பாக்குற எல்லாருமே சாராவையும் அவங்க ஃபேமிலியும் பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஜாவதும் இது எல்லாம் நம்மளாலதான் இந்த வீடியோ இப்ப பரவிடுச்சு அப்படின்னு நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கான். அதே கோவத்திலேயே நம்ம ஜாவத் கிளாஸ் ரூம்லயும் ஒரு காம்பஸ் எடுத்து வச்சுக்கிட்டு
அந்த புள்ளி கேங் லீடரை பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்படியே கிளாஸ் முடிஞ்சு எல்லாருமே வெளில போறானுங்க. இவனும் அந்த காம்பஸ் எடுத்துக்கிட்டு நடந்து வரும்போது நேரா அந்த குண்டங்கிட்ட போய் அந்த காம்பஸாலேயே அவன் வயிற்றுல குத்திட்டு அப்படியே நேரா நடந்து போயிட்டே இருந்துடுறான். அந்த பையனும் அப்படியே ரத்த வெள்ளத்துல கீழே விழுந்து வலியில கத்திக்கிட்டு இருக்கான். அப்படியே நம்ம சாராவோட அம்மாவும் நேரா ஸ்கூலுக்கு வந்து அவளை திட்டி அங்கிருந்து இழுத்துட்டு போறாங்க. இழுத்துட்டு போறத அங்க இருக்கிற ஸ்கூல்ல இருக்க எல்லாருமே பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஒமரும் அலியும் ஃபுட்பால் விளையாடிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ அங்க இருக்கிற பசங்க எல்லாம் அந்த வீடியோ பார்த்துட்டு இது அலியோட கேர்ள் ஃப்ரெண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து கேட்கறாங்க. ஆனா அலி இல்ல அவ ஒன்னும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, சும்மா ஒரு ஃபனுக்கு தான் அவ கூட பழகினேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து எஸ்கேப் ஆகிறான். நம்ம ஒமரும் என்னடா இவன் இப்படி மாத்தி பேசுறானே சொல்லி அவனே பார்த்துக்கிட்டு இருக்கான். சாராவோட வீட்டுல அவங்க அப்பா அவங்க அம்மா கிட்ட ரொம்பவே பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காரு. பொண்ணை பார்க்காம நீ என்ன பண்ணிட்டு இருந்த, அவ போன்ல என்ன பண்ணிட்டு இருக்கான்றதெல்லாம் நீ பாக்குறது இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை திட்டிக்கிட்டு இருக்காரு. அவங்க அம்மாவும் இவ உனக்கும் பொண்ணுதான், நான் மட்டும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க அப்பாவும் இவன் இந்த மாதிரி எத்தனை வீடியோ எடுத்து வச்சிருக்கா, இது மட்டும் தானா இன்னும் நிறைய இருக்கா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சாராவை திட்டிக்கிட்டே இருக்காரு. நம்ம சாராவும் என்ன பண்றதுன்னு தெரியாம அழுதுகிட்டே இருக்கா. இந்த பக்கம் ஜாவதும் இது எல்லாமே நம்மளால தானே நடக்குது அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே அடுத்த நாள் ஸ்கூல்ல நதீம் சாராவுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கா. அப்போ நம்ம ஷாம்ஸை பாக்குறா. நேரா அவகிட்ட போய் நீ தான் அந்த வீடியோவை லீக் பண்ணியா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அதுக்கு ஷாம்ஸ் எதுக்காக ஏன்ட்ட வந்து கேட்கற அப்படின்றா. அந்த பார்ட்டியில நீ சாராவோட போன் எடுத்ததை நான் பார்த்தேன், அப்போ நீ தான் லீக் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஷாம்ஸும் இல்ல நான்லாம் லீக் பண்ணல அப்படின்றா. நம்ம நதீமும் போதும் உன்னோட பொய்யெல்லாம் நிறுத்திக்கோ, உன்னோட அண்ணன் என்கிட்ட ஆல்ரெடி உன்னை பத்தி வார்ன் பண்ணா, நீ இவ்வளவு பெரிய கேவலமான விஷயத்தெல்லாம் நீ செய்வேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அவ மாட்டுன்னு வெளில போறா. அப்படியே பிரேக் டைம்ல நம்ம டஸ்னிம் தனியா உட்காந்துட்டு இருக்கான். அதை பார்த்த ஃபராவும் அவகிட்ட போய் சாரா கிட்ட ஏதாவது பேசுனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு டஸ்னிம் இல்ல நான் ஏன் பேசணும், அப்படி பேசினா இங்க இருக்க எல்லாரும் நானும் அவள மாதிரி தான் நினைச்சுப்பாங்க அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட உடனே ஃபராவும் இவளை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இங்க பாரு டஸ்னிம், ஒரு விஷயத்தை நீ நல்லா புரிஞ்சுக்கோ, இந்த உலகமே ஒன்னும் உன்னை சுத்திக்கிட்டே இல்ல, எல்லா விஷயத்திலும் நீ தான் மெயின் கேரக்டர்னு நினைச்சுக்காத, நீ என்ன ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்ணிருக்க, என்ன உன் கூட இருக்கவே நீ விட்டதில்ல, என்னை எந்த பார்ட்டிக்குமே நீ இன்வைட் பண்ணவும் மாட்ட, என்ன ஒரு கசினாவே நீ மதிச்சது கூட கிடையாது, என்னை எல்லா இடத்துலயுமே நீ குண்டா இருக்குன்னு அசிங்கப்படுத்தி தான் இருக்க, அது எல்லாமே எனக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகும், ஆனா நான் ஹர்ட் ஆகாத மாதிரி தான் உங்ககிட்ட வெளியில காமிச்சுப்பேன். ஆனா சாராக்கு இப்ப நடந்தது ரொம்பவே ஒரு மோசமான விஷயம். இந்த மாதிரி நேரத்துல தான் நீ அவளுக்கு சப்போர்ட்டிவா அவ கூட இருந்திருக்கணும். ஆனா நீ என்ன பண்ற, இப்பவும் நீ உன்னோட பேர் கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி உன்னை பத்தி மட்டுமே யோசிக்கிற, உனக்கு மத்தவங்கள பத்தி எந்த கவலையும் இல்ல, நீ ரொம்ப செல்ஃபிஷா மட்டும்தான் யோசிப்ப. இவ்வளவு நாளா எனக்கு உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும், உன் கூட பழகணும்னு தான் ஆசை இருந்தது, ஆனா இவ்வளவு பெரிய ஒரு செல்ஃபிஷான பொண்ணு கூட எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுல இஷ்டமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நடந்து போயிடுறா. தஸ்னிமும் என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப ஒரு கில்ட்டா ஃபீல் பண்ணி அங்க இருக்கிற பாத்ரூம்க்கு போறா. அங்க போய் இவ வச்சிருக்கிற சாக்லேட் எல்லாத்தையும் கண்மூடித்தனமா தின்னுட்டு திரும்ப வாமிட் எடுத்துட்டு இருக்கா. ஸ்கூல் முடிஞ்சு போகும்போது ஹீபா கேங்க பாக்குறா. அவங்களாம் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா டப்ஸ்னிம் கூட யாருமே இல்ல, இவ தனியா இருக்கா. இவ தனியா வீட்டுக்கு போறத நம்ம நதிமும் பாக்குறா. பார்த்துட்டு உமருக்கு இந்த மாதிரி நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்றா. அப்படியே ஈவினிங் இவங்க ரெண்டு பேரும் வெளியில இருக்கிற ஒரு லோக்கல் ரெஸ்டாரண்ட்ல பாத்துக்கிறாங்க. அப்போ நதிம் அவங்க கிட்ட கேக்குறா அந்த வீடியோவை பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு உமரும் பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு நதிமும் இந்த வீடியோவை ஷாம்ஸ் தான் அப்லோட் பண்ணிருப்பாளோன்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா நீ ஆல்ரெடி அவ ஒரு மாதிரி சைக்கோன்னு என்கிட்ட சொல்லியிருந்தல்ல, அவ தான் அப்லோட் பண்ணிருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கு உமரும் இல்ல ஷாம்ஸ் வந்து ஒரு நல்ல பொண்ணு தான், முன்னாடிலாம் கொஞ்சம் சைக்கோத்தனமா நடந்துப்பா, ஆனா அதை வச்சு அவ தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிருக்கான்னு என்னால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம டஸ்னிமும் வீட்டுல இருக்க முடியாம சரி வெளியில எங்க போலான்னு சொல்லிட்டு கிளம்பி வெளியில போறா. அப்போ அவங்க அம்மா எங்க போற, நான் பியானோ டீச்சர் வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவளும் இல்ல எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, நான் வெளியில போலான்னு இருக்கேன், நான் ஆல்ரெடி பியானோ டீச்சரை கேன்சல் பண்ணியிருந்தேனே, எதுக்கு வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்கறா. அதுக்கு அவங்க அம்மாவும் எதுக்கு எக்ஸாம் டைம்ல இப்படி வெளியில போற, ஒழுங்கா படிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நம்ம டஸ்னிமும் பொறுமையெல்லாம் இழந்துட்டு போதும் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி நான் பைத்தியமாவே ஆயிடும் போல இருக்கு, நான் ஒன்னும் நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டான கேர்ள்லாம் கிடையாது, நான் பர்ஃபெக்டா இருந்ததும் கிடையாது, கொஞ்ச நேரம் என்ன தனியா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அங்கிருந்து வெளியில போயிடுறா. நேரா நதிமோட வீட்டுக்கு வந்துடுறா. நதிமோ வந்து கதவு திறந்து பார்த்துட்டு இவ எதுக்கு இப்ப நம்ம வீட்டுக்கு வந்தா, ஒருவேளை உமர் கிட்ட நம்ம தனியா பேசினது தெரிஞ்சிச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் வேற விஷயமா தான் பார்த்தோம் அப்படின்னு சொல்றா. நம்ம டஸ்னிம்க்கு இது எதுவும் தெரியாதால எதை பத்தி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அதுக்கு நம்ம நதிமும் நானும் உமரும் தனியா வெளியில போய் பேசணும் அதை சொல்றேன் அப்படின்றா. அதுக்கு டஸ்னிமும் அதை பத்தி எல்லாம் கேட்க வரல, வெளியில போலான்னு கிளம்பிட்டேன், ஆனா எங்க போறதுன்னு எனக்கு தெரியல, அதான் உன்னை பார்க்கலான்னு இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணி அழுதுகிட்டு
அழுதுகிட்டு இருக்கா. நம்ம நதிமும் என்ன பண்றதுன்னு தெரியாம சரி வா உள்ள போலான்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு போய் தண்ணி கொடுத்து, நீ எங்க வேணா போயிருக்கலாமே, எதுக்கு நீ இங்க வந்த, ஏன் ஹீபாக்கு வீட்டுக்கு போலியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. நம்ம டஸ்னிமும் சரி ஓகே, நான் உங்ககிட்ட முன்னாடியே மன்னிப்பு கேட்டிருக்கணும், இப்போ 3 வருஷம் ஆயிடுச்சு, இதுக்கு முன்னாடி நடந்ததுக்கெல்லாம் ஐம் சாரி, நான் முன்னாடி கொஞ்சம் கிறுக்குத்தனமா தான் நடந்துப்பேன், அது எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்றா. உடனே நதிமும் கொஞ்சமா கிறுக்குத்தனமா நடந்துப்பேன், நீ எல்லாம் முழு மென்டலு அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா பேசிட்டு இருக்காங்க. அப்போ நதீம் நீ சாரா கிட்ட பேசினியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. இல்ல நான் பேசல, நான் அவளுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா கூட இல்ல, எனக்கு ரொம்ப கில்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம ஷாம்ஸும் வந்து காலிங் பெல் அடிக்கிறா. இவளும் போய் கதவு திறந்து பாக்குறா. அப்போ நம்ம ஷாம்ஸ் ரொம்ப நர்வஸா, இங்க பாரு நீ என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு தெரியாது, அந்த சாராவோட வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது, நீ என்ன நம்பணும், நான் இன்னும் அந்த சாராவை பத்தின டாக்குமெண்ட்ரியை ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனா இந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட நதீம் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இன்னும் அவளை பத்தி நீ டாக்குமெண்ட் பண்ணுமா, அது அவளுக்கு பிரச்சனை ஆகும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அந்த நேரத்துல யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டஸ்னிமும் வந்து வெளியில பாக்குறா. பார்த்த உடனே நம்ம ஷாம்ஸ் நீ என்ன இங்க பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. ஷாக் ஆயிட்டு ஓ நீங்க 2 பேரும் பழைய ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, திரும்ப சேர்ந்துட்டீங்களா, சரி ஓகே நான் போயிட்டு வரேன், குட் பை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறா. நம்ம நதிமும் போகாத வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றா. ஆனா அதெல்லாம் காதல வாங்காம ஷாம்ஸ் அங்கிருந்து போயிடுறா. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போறாங்க. ஸ்கூல்ல நம்ம டஸ்னிமும் நதிமும் சாராவை எப்படி கான்டாக்ட் பண்ணி அவளை பத்தி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க 2 பேரும் க்ளோஸா பேசிட்டு இருக்கிறத ஹீபா பாக்குறா. ஆனா அவ பாக்குறத எதையுமே கண்டுக்காம இவங்க மாட்டின அவளை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. அப்போ சாராவும் ஸ்கூலுக்கு ரொம்ப டல்லா நடந்து வரா. அதை பார்த்து எல்லாருமே பயங்கர ஷாக்ல இருக்காங்க. இவ எப்படி இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் திரும்ப ஸ்கூலுக்கு வரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணுங்களுமே பேசிட்டு இருக்காங்க. அப்போ நதிமும் டஸ்னிமும் அவகிட்ட போய் எப்படி இருக்க, உங்ககிட்ட பேச நாங்க ட்ரை பண்ணோம், ஆனா உன் போனை ரீச் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஆறுதலா பேசி சரி நம்ம ஸ்கூல் முடிஞ்சது பிறகு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்க்கு போயிடுறாங்க. மிஸ் அபீரும் வந்து சாராவை பாக்குறாங்க. பார்த்துட்டு நார்மலா கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம டஸ்னிம் கேங் எல்லாம் ரிஹர்சல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ரிஹர்சலுக்கு சாராவும் அங்க வரா. அதை பார்த்த நம்ம ஹீபா இவ எதுக்கு இங்க வரா, நீ இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் உன் கூட சேர்ந்து நாங்க டான்ஸ் ஆடினா எங்களையும் தப்பா எல்லாம் நினைச்சுப்பாங்க, இங்க இருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லி திட்டுறா. நம்ம டஸ்னிமும் சாராவுக்கு சப்போர்ட்டா பேசுறா. ஆனா மத்த எல்லா பொண்ணுங்களுமே இனி இந்த ஷோல இருக்க கூடாது, வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே நம்ம டஸ்னிமும் இது எல்லாம் உங்க டெசிஷன் கிடையாது, உங்க இஷ்டத்துக்குலாம் நீங்க முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றா. உடனே நம்ம ஹீபாவும் ஓ அப்படியா, அப்ப வேற யாரை டிசைட் பண்ணணும் அப்படின்னு கேக்குறா. நம்ம ஃபராவும் இதை நாங்க தான் டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றா. உடனே அவங்க எல்லாரும் சரி ஓகே, அவ இந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்ல இருந்தா நாங்க யாருமே இருக்க மாட்டோம், ஒன்னு அவ இருக்கணும் இல்ல நாங்க இருக்கணும், நீயே முடிவு பண்ணிக்க அப்படின்னு சொல்றாங்க. அதை பார்த்த சாராவும் என்னால எந்த பிரச்சனையும் வேணா, நானே இங்க இருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே போயிடுறா. இந்த பக்கம் பிரின்சிபல் ரூம்ல ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ஸ் பிரின்சிபல் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசும்போது அந்த பொண்ணு எதுக்காக யூனிஃபார்மோட பண்ணா, நம்ம ஸ்கூலுக்கே ரொம்ப அவமானம் ஆயிடுச்சு, இப்ப அந்த பொண்ணு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம ஃபரீதாவும் நம்ம ஸ்கூலோட ஒரு பொண்ணை யாரோ செக்ஷுவலா அபியூஸ் பண்ண பார்த்திருக்காங்க, அதை பத்தி பேசாம யூனிஃபார்ம் பத்தியும் ஸ்கூலோட ரெப்புடேஷன் பத்தியும் பேசிட்டு இருக்கீங்க, இப்ப நம்ம அவளை என்ன பனிஷ் பண்ணவா முடியும், இந்த ஸ்கூலை விட்டு வேணா எடுத்துடலாமா, இல்ல பழைய காலத்துல மாதிரி அந்த பொண்ணை நடுவுல நிக்க வச்சு எல்லாரும் கல்லால் அடிக்கலாமா, அப்படி பண்றதால என்னதான் யூஸ், அப்படி பண்ணா எல்லாம் சரியாயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. உடனே அவனும் எது பதில் சொல்ல முடியாம அங்கிருந்து போயிடுறான். அப்படியே ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து சாராவும் தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ ஜாவத் அவ ரூமுக்கு வரான். அதை பார்த்த சாராவும் ஏன் ரொம்ப சேடா இருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்கறான். அப்போ அவனும் உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும், என்னாலதான் அந்த வீடியோ பரவுச்சு, அது எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட உடனே நம்ம சாரா ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. உன்னால பரவுச்சா, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அவனும் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றான். சொல்லிட்டு இது எல்லாமே என்னோட கேர்லெஸ்ஸால நடந்துருச்சு அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம சாராவும் பரவாயில்ல விடு, இதுக்கு நானும் காரணம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை கட்டி பிடிச்சி காம்ப்ரமைஸ் பண்றா. அப்போ நம்ம சாரா வீட்டுக்கு போலீஸும் வந்துடுறாங்க. வந்து இவங்க அப்பா கிட்ட இந்த மாதிரி உங்க பையன் ஸ்கூல்ல ஒருத்தனை காம்பஸாலே குத்திட்டான், இப்ப அந்த பையன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்போ இந்த பக்கம் நம்ம ஷாம்ஸ் வீட்ல நம்ம சாராவோட டாக்குமெண்ட்ரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருக்கா. அந்த வாய்ஸ் ஓவர்ல இங்க எல்லாருமே ஒரு ஸ்கிரீனுக்கு பின்னாடி ஒரு பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம எப்படி வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறத ஆன்லைன்ல ஒரு ஃபேக்கான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறா. அப்போ நம்ம ஹீபாவும் ஹாப்பியா இருக்கிற மாதிரி ஒரு குட் நைட் போஸ்ட் போட்டு சோகமா படுத்துக்கிட்டு இருக்கா. அதை பார்த்த ஃபராவும் எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க, நம்ம மட்டும்தான் இப்படி சோகமா இருக்குமா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் அலியும் தனியா உட்காந்து இந்த பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம டஸ்னிமும் சாக்லேட்டை எடுத்து வச்சுட்டு சாப்பிடலாமா வேணாமா சொல்லிட்டு அவளை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. வீட்டுல நம்ம சாராவும் எப்பவும் போல எழுதிக்கிட்டு இருக்கா. நம்ம ஷாம்ஸும் இப்போ சாராவோட ஸ்டோரி வெளியில வந்துருச்சு, அதனால அவளை எல்லாருமே ரொம்ப ஜட்ஜ் பண்றாங்க, ஆனா மத்தவங்க யாரோட ஸ்டோரியும் இன்னும் வெளியில வரல, அப்படி எல்லாரோட சீக்ரெட்ஸும் வெளியே வந்துச்சுன்னா எல்லார பத்தியும் தெரிஞ்சுக்கலாம்
இப்ப சாராவோட டர்ன் தான், அடுத்து யாரோட டர்னா வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்றா. ஜாவத போலீஸ் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அப்படி கூட்டிட்டு உள்ள போகும்போது ஆப்போசிட்ல நம்ம லயானோட அண்ணன் கோர்ட்ல பெயில் வாங்கிட்டு வெளியில வரான். அப்படி வெளியில வரும்போது ரெண்டு பேருமே பாத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஃபரா தஸ்னிம்க்கு மெசேஜ் பண்றா, இந்த மாதிரி சாரா தான் உங்க குரூப்ல டான்ஸ் ஆடல, அவளோட இடத்துல வேணா நான் ஆடுறேன், எனக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கு தஸ்னிமும் சரி ஓகே நான் மத்த பொண்ணுங்க கிட்டயும் கேட்டுட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுறா. இதை கேட்ட உடனே நம்ம ஃபராக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. அப்படியே ஸ்கூல் பஸ்ல போறா. போயிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லார்கிட்டயுமே சொல்றா, இந்த மாதிரி நானும் தஸ்னிமோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்ல சேர்ந்து ஆட போறேன் அப்படின்னு சொல்றா. அதை கேட்டோன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அப்படியா உனக்கு லீடா இருக்க கொடுப்பாங்களா, மத்தவங்க எல்லாம் ஒத்துப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு ஃபராவும் அதெல்லாம் ஒத்துப்பாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்ல, என்ன சாராவோட இடத்துல ஆடுறதா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஃப்ரெண்ட்ஸும் அதுக்கு என்ன பண்றது, ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர் ஆடிதானே ஆகணும் அப்படின்னு சொல்லி இவளை சமாதானப்படுத்துறாங்க. அப்படியே ஸ்கூல் பஸ் நம்ம சாராவோட வீட்டு முன்னாடி நின்று ஹார்ன் அடிக்குது. அப்படி நிற்கும் போது மத்த பொண்ணுங்க எல்லாருமே பேசிக்கிறாங்க, இவளுக்கு என்னதான் இருந்தாலும் ரொம்ப தைரியம் தான், இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் எப்படி தைரியமா ஸ்கூலுக்கு வரா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சாரா ஸ்கூலுக்கு கிளம்பாம பெட்ல படுத்துக்கிட்டே இருக்கா. அவங்க அம்மா வந்து எதுக்கு நீ ஸ்கூலுக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு சாராவும் எனக்கு உடம்பும் சரியில்லை மனசும் சரியில்லை அதான் போல அப்படின்னு சொல்றா. உடனே எங்க அம்மாவும் தொட்டு பார்த்துட்டு உனக்கு ஒண்ணும் இல்ல, ஒழுங்கு மரியாதை ஸ்கூலுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சாராவும் ஜாவதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, போனை கொடுங்க நான் அவன்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கு அவங்க அம்மாவும் ஆமா அவன் 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் இருக்கான்ல, நீ போன் பண்ண உடனே எடுக்கிறதுக்கு எவ்வளவு தைரியம் தான், நீ இவ்வளவும் பண்ணிட்டு போனை கேட்கறியா, ஒழுங்கா ஸ்கூலுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம டஸ்னிமோ ஸ்கூலுக்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்கா. அப்படி வந்துட்டு இருக்கும்போது இவளுக்கு இருக்கிற அந்த ஈட்டிங் டிசார்டர் பத்தி கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்துட்டே வரா. அப்படி வந்து ஸ்கூல்ல இறங்கும் போது நம்ம ஹீபாவை வேற எவனோ கூட்டின்னு வந்து டிராப் பண்றத பாக்குறா. பார்த்துட்டு அவகிட்ட கேக்குறா, யார் இவன், யாருன்னே தெரியாதவங்க கூட எல்லாம் வர அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கு நம்ம ஹீபாவும் நான் எதுக்கு அதை பத்தி எல்லாம் உங்ககிட்ட பேசணும், போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கு நம்ம டஸ்னிமோ நான் உன்னோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட உடனே நம்ம ஹீபா ஆமா நானும் உன்னை என்னோட ஃப்ரெண்டுன்னு தான் நினைச்சேன், ஆனா இப்போ இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போயிடுறா. நம்ம டஸ்னிமோ ஏன் இவன் நம்மள மதிக்கவே மாட்டேன்றாளேன்னு பாத்துக்கிட்டு இருக்கா. அப்படியே நம்ம சாராவோட அம்மாவும் வலுக்கட்டாயமா கூட்டு வந்து அவளை ஸ்கூல்ல இறக்கி விடுறாங்க. அவளும் சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்லாம யாரோட மூஞ்சும் பார்க்க முடியாம அமைதியா நடந்து போறா. இது எல்லாத்தையுமே நம்ம ஃபரிதாவும் தூரம் இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம டஸ்னிம் டான்ஸ் ரிஹர்சல்ல இருக்கா. அப்போ ஹீபா கேங் எல்லாருமே டஸ்னிம் ஃபராவை ஆட வைக்க போறாளாம் அப்படின்றத பத்தி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே ஹீபா கேங் எல்லாம் இவகிட்ட வந்து அவளால சரியா பண்ண முடியாது, அந்த இடத்துல யாரும் ஆடலனாலும் பரவாயில்ல, அது ஒன்னும் பெரிய வித்தியாசமா இருக்க போறது இல்ல, அவளை சேர்த்துக்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம ஃபராவும் ரொம்ப சந்தோஷமா டான்ஸ் காஸ்டியூமோட வந்து என்ன ரிஹர்சல் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அப்போ டஸ்னிமும் இவகிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீபாவும் என்ன நீ சொல்றியா இல்ல நாங்க சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு டஸ்னிம் கிட்ட கேக்குறா. அப்போ டஸ்னிமும் இங்க பாரு ஹீபா, நம்ம ஃபங்க்ஷனுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு, அதுவும் இல்லாம உன்னோட சைஸ்க்கு சாராவோட காஸ்டியூமும் பத்தாது அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட உடனே எல்லாருமே சிரிக்கிறாங்க. அது இவளுக்கு ரொம்பவே இன்சல்ட்டா இருக்கு. இருந்தாலும் பரவாயில்லன்னு ரொம்ப டெஸ்பரேட்டா டஸ்னிம் கிட்ட பரவாயில்ல எங்க அம்மா நல்லா ஸ்டிச் பண்ணுவாங்க, நான் உங்களை வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு டஸ்னிமும் 2 நாள் தான் இருக்கிறதால ரொம்ப ப்ரெஷரா இருக்கும் உனக்கு, நீ பழக்கம் போல அந்த லைட் அண்ட் சவுண்டை கண்ட்ரோல் பண்ற வேலையை பாத்துக்கேன், அதான் உனக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றா. நம்ம ஃபராவும் விடாம ரொம்ப டெஸ்பரேஷனா இல்ல நான் ஆடுறேன் அப்படின்ற மாதிரியே பேசிக்கிட்டே இருக்கா. இதை கேட்ட உடனே நம்ம ஹீபா இங்க பாரு ஃபரா, நீ ரொம்ப குண்டா இருக்கிறதால இந்த டான்ஸ்க்கு நீ செட் ஆக மாட்ட, நீ எங்க கூட ஆடுறதுலயும் இவங்க யாருக்கும் விருப்பம் இல்ல, அதை தான் நம்ம டஸ்னிம் ரொம்ப சாஃப்டா உன்னை ஹர்ட் பண்ணாம சொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா, ஏன் இது உனக்கு புரியலையா, அந்த லைட் அண்ட் சவுண்டை கண்ட்ரோல் பண்ற வேலையை மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்லிடுறா. இதை கேட்ட உடனே நம்ம ஃபராக்கு ரொம்பவே அசிங்கமா போயிடுது. அவளோட அழுகையை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அமைதியா நின்னுகிட்டு இருக்கா. நம்ம டஸ்னிமும் இவ்வளவு காம்ப்ரமைஸ் பண்ணி நீ எப்பயும் போல லைட் அண்ட் சவுண்டை கண்ட்ரோல் பண்ண வேலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் போய் ரிஹர்சல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஃபராவும் ரொம்ப சோகமா அந்த லைட் கண்ட்ரோல் ரூமுக்கு போய் அதை ஆப்ரேட் பண்ணிட்டு நம்ம குண்டா இருக்கிறதால தான் இவங்க இப்படி நம்மள அசிங்கப்படுத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம நதீம் சாரா கிட்ட போய் நீ எப்படி இருக்க, காலையில உன்னை பஸ்ல வருவான்னு பார்த்தேன் நீ வரலையே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கு அவளும் எனக்கு ஸ்கூலுக்கு வர்றதுக்கே விருப்பம் இல்ல, அதே மாதிரி வீட்டுல நான் இருக்கிறதும் எங்க அம்மாக்கு என்ன பாக்குறதுக்கு பிடிக்கல போல, அதனால தான் அவங்க என்ன கூட்டு வந்து விட்டு போயிட்டாங்க, அது மட்டும் இல்லாம என்னாலதான் ஜாவத் இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான், அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றா. உடனே நதீமோ சரி ஓகே நம்ம ரீசெண்டா சரியா பழசவும் இல்ல, இருந்தாலும் நீ எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேளு என்னால முடிஞ்சா செய்யறேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு நம்ம சாராவும் நடந்த எல்லாத்தையும் நடக்காத மாதிரி உன்னால மாத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கம்மனே எழுந்திரிச்சு அங்கிருந்து போயிடுறா. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்த எல்லாத்தையுமே நம்ம ஷாம்ஸும் பின்னாடி இருந்து பாத்துக்கிட்டே இருக்கா. அப்படியே இந்த பக்கம் நம்ம டஸ்மின் ஹீபா கிட்ட போய் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் வா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. ஆனா நம்ம ஹீபா டென்ஷன் ஆகி எதுக்கு எப்ப பார்த்தாலும் என் முன்னாடியே வந்து நிக்கிற, போய் வேலையை பாரு அப்படின்னு
அப்படின்னு சொல்றா. அதுக்கு தஸ்னிமோ ஏன் இப்பெல்லாம் ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிற, நான் உன்ன என்ன பண்ணேன், நியாயமா பார்த்தா நான் தான் உன் மேல கோவப்படணும் அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஹீபாவும் ஓ அப்படிங்களா மகாராணி, உன்னோட கம்ப்ளைண்ட் எல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு சலிச்சு போச்சு, நீ எதுவுமே தப்பு பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதுக்கு தஸ்னிமோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஹீபா இங்க பாரு, நான் தான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான் நினைச்சிட்டு இருந்தேன், திடீர்னு சாரா வந்த உடனே உனக்கு அவளோட தேவை இருந்ததால அவ பின்னாடி நீ மாட்டுன்னு எங்களை கண்டுக்காம கழட்டி விட்டு போயிட்ட, எனக்கும் ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கு, அது ஹர்ட்டும் ஆகும், அது உனக்கு புரியுதா அப்படின்றா. உடனே தஸ்னிமோ இங்க பாரு, எனக்கு உன் மேல அக்கறை இருக்கு, அதனால தான் நானே வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. நீ அக்கறை இருக்கிறதால எல்லாம் ஒன்னும் வந்து என்கிட்ட பேசல, நீ எப்பயுமே எங்களை விட மேல இருக்கணும்னு நினைக்கிற, எங்க எல்லாருக்கும் பாஸ் மாதிரி நடந்துக்கணும்னு நினைக்கிற, அதனால தான் நீ வந்து இப்ப பேசிட்டு இருக்க, ஆனா நீ நினைக்கிற மாதிரி நீ பெரிய ஆள்லாம் கிடையாது, அதே போல எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு நீ கரெக்டான ஆளும் கிடையாது, நீ உன் பாடியை மெயின்டைன் பண்றதுக்கு என்ன பண்றன்றதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வாமிட் பண்ற மாதிரி இவ்வளவு வெறுப்பேத்திட்டு முதல்ல உன் பிரச்சனையை நீ சரி பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்றா. அதை கேட்டோடனே டஸ்னிம்க்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்படியே கிளாஸ் ரூமுக்கு வந்து நம்ம டஸ்னிமோ ஹீபாவையே பாத்துக்கிட்டு இருக்கா. அப்போ இந்த பக்கம் நம்ம நதிமோ சாரா டல்லா உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு என்ன சொல்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஷாம்ஸ் ஒரு சீட் எழுதி சாராக்கு கொடுக்குறா. நம்ம சாராவும் அதை படிச்சுட்டு அவளை பாக்குறா. இதை பார்த்த நதிமோ ஷாம்ஸ் திரும்ப ஏதோ ஏழரை இழுக்க போறா போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. நம்ம ஷாம்ஸும் சாராவை தனியா பார்த்து ஏதோ சொல்லிட்டு நல்லா நீ யோசிச்சு என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி சாராவை அனுப்பிச்சு வைக்கிறா. இந்த பக்கம் ரெஸ்ட் ரூம்ல நம்ம டஸ்னிம் போய் ரெஸ்ட் ரூம்ல வாமிட் பண்ணிட்டு வெளியில வரா. வெளியில வந்தா நம்ம நதிம் அங்க நின்றுட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு டஸ்னிம் எதுக்கு என்னைய பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கு நதிமோ நீ இன்னும் உன்னோட பிரச்சனையை பத்தி உங்க அம்மா கிட்ட சொல்லலையா, இன்னும் கண்டதை தின்னுட்டு வாந்தி எடுத்துட்டு தான் இருக்கியா, நீ ஏதாவது ஒரு தெரபிஸ்ட போய் பார்க்கலாம்ல, உனக்கு இந்த பிரச்சனை சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. உடனே நம்ம டஸ்னியும் என்ன பேசுற நீ, நான் ஜஸ்ட் வாஷ்ரூமுக்கு தான் வந்தேன், எப்ப பாரு எதுக்கு எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கு நம்ம நதிமோ ஜஸ்ட் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் சொன்னேன் அப்படின்றா. டஸ்னிமோ இங்க பாரு, நீ என்னோட பர்சனல் விஷயத்தெல்லாம் தலையிடுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே பிரச்சனையால தான் நம்ம 2 பேரும் பிரிஞ்சோம், இப்போ அதையே பத்தி பேசிட்டு இருக்காத, என்னோட விஷயத்துல இருந்து நீ தள்ளியே இரு, என்னோட பர்சனல் விஷயத்துல தலையிடாத, எல்லாருமே அவங்களோட பிரச்சனையை அவங்களே பாத்துப்பாங்க, ஏன் எல்லாருக்கும் எப்ப பார்த்தாலும் நீ ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறா. அதுக்கு நம்ம நதிமோ கோவமா அங்க இருந்து வெளியில போயிடுறா. அவ போனதுக்கு அப்புறம் நம்ம டஸ்னிம் நமக்கு தேவையில்லாம கொஞ்சம் ஓவரா வாய விட்டோமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே ஃபராவோட ஃப்ரெண்ட்ஸும் என்ன ரிஹர்சலுக்கு போனியா, எப்படி இருந்தது, நல்லா பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஃபரா என்ன சேர்த்துக்கலன்ற விஷயத்த அவங்க கிட்ட சொல்லாம நல்லா தான் பண்ண அப்படின்னு சொல்லி சோகமா சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம டஸ்னிமோ அவளோட வாயை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கா. ஆனா அவளால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. திரும்ப சாக்லேட் எக்கச்சக்கமா எடுத்து சாப்பிட்டுட்டு பாத்ரூம்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. அப்படியே எழுந்து அவங்க அம்மா கிட்ட போய் இவளுக்கு இருக்கிற பிரச்சனையை பத்தி அவங்க அம்மா கிட்ட சொல்லி அவங்கள கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஃபராவும் கண்ணாடி முன்னாடி நின்று அவளை பாக்குறா. அவ ரொம்ப குண்டா இருக்கிறத நினைச்சு இதனால்தான் நம்மள யாருமே கூட சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க, என்னை யாருக்குமே பிடிக்கல, எல்லாரும் என்ன அசிங்கப்படுத்திட்டே இருக்காங்க அப்படின்னு நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்கா. அடுத்த நாள் ஸ்கூல்ல நம்ம ஷாம்ஸ் சாராவே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கா. அப்போ நதீம் வந்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்றா. அதுக்கு நம்ம ஷாம்ஸ் சரி டைம் இல்ல அப்புறம் பார்க்கலாம்னு சொல்றா. ஆனா நதீம் அவளை வலுக்க டைமா நிக்க வச்சு இங்க பாரு, நேத்து நீ சாரா கூட பஸ்ல பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன், நீ என்ன பிளான் பண்றன்னு எனக்கு தெரியல, ஆனா சாரா பத்தின அந்த டாக்குமெண்ட்டை நீ பண்ணக்கூடாது, அதனால சாராவோட லைஃப்கே பிரச்சனை வந்துடும், அவ ரொம்பவே உடஞ்சு போயிடுவா அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட ஷாம்ஸ் நீ தானே அவளை பத்தி அவளுக்கு தெரியப்படுத்தணும், லைஃப்ல எது முக்கியம் முக்கியம் இல்லன்றத அவ பட்டு தெரிஞ்சுக்கணும்னு நீ தானே சொன்ன, அதுதானே உனக்கு வேணும் அப்படின்னு கேக்குறா. அதுக்கு நதிமோ இல்ல நான் அப்படிலாம் நினைக்கல அப்படின்னு சொல்றா. அதை கேட்டவனே ஷாம்ஸ் அப்புறம் வேற என்னதான் நினைக்கிற, நீ டைமுக்கு டைம் மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பியா, இங்க பாரு நான் ஒரு தப்பு பண்ணாலும் அது தெளிவா நான் தப்பு தான் பண்றேன்றது தெரிஞ்சுதான் பண்ணுவேன், உனக்கு நீ என்ன பண்றன்றதே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நடந்து போயிடுறா. நம்ம ஷாம்ஸும் இவளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே அமைதியா நின்றுட்டு இருக்கா. நம்ம டஸ்னிம் கேங்கும் பிராக்டிஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சரி ஓகே எல்லாரும் நாளைக்கு ரெடியா இருங்க பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு ஆடிட்டோரியத்தை விட்டு போறாங்க. அப்ப நம்ம டஸ்னிமும் ஃபரா கிட்ட நீ சிஸ்டம் எல்லாம் செக் பண்ணி வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளில போயிடுறாங்க. நம்ம ஃபராவும் தனியா இருக்கிற அந்த மைக்க பாக்குறா. பார்த்துட்டு இவ அது கிட்ட போய் இவளா ஒரு பாட்டை பாட ஆரம்பிக்கிறா. இவன் என்ன நினைக்கிறா எப்படி ஃபீல் பண்றான்றத பத்தி ரொம்பவே ஒரு மைல்டு வாய்ஸ்ல சோக பாட்டை ஒன்னா பாடிக்கிட்டு இருக்கா. இவ அப்படி பாடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீபா வாட்டர் கேன் எடுத்துட்டு போலான்னு திரும்ப உள்ள வரா. உள்ள வரும்போது இவ பாடிட்டு இருக்கிறத பாக்குறா. பார்த்துட்டு அப்படியே அமைதியா உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கா. அவ கேட்டுட்டு இருக்கிறத ஒரு கட்டத்துல நம்ம ஃபரா பாத்துறா. பார்த்துட்டு என்ன சொல்றேன்னு தெரியாம ஒன்னும் இல்ல சும்மா மைக் வேலை செய்தான்னு பார்த்தேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஹீபாவும் உனக்கு நல்ல வாய்ஸ் இருக்கு, நீ நல்லாவும் பாட்டு பாடுற, எங்களோடவும் நீ பாடுற பாட்டு நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட உடனே ஃபரா ஆனா நீ தான் என்ன ஆடிஷன் கூட அட்டன் பண்ண விட மாட்டியே, அது மட்டும் இல்லாம நான் இன்னொரு விஷயம் உன்கிட்ட கேட்கணும், நீ எதுக்காக என்ன இப்படி ட்ரீட் பண்ற, என்ன எதுக்காக நீங்க எல்லாம் வெறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கு ஹீபாவும் ஆமா நாங்க அப்படிதான் இருப்போம், அப்படிதான் உன்னை ட்ரீட் பண்ணுவோம், ஆனா அதுக்காக உனக்கு டேலண்ட் இல்லைன்னு அர்த்தம் இல்லையே, உனக்கு
நல்ல வாய்ஸ் இருக்கு, நீ நல்லா பாடுற, உனக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கு. ஆனா அது வேற கதை. உனக்கு பிடிக்குதோ இல்லையோ ஃபரா, வெறும் டேலண்ட் மட்டும் முக்கியம் கிடையாது. இங்க வேற சில விஷயங்களும் ரொம்ப முக்கியம். அதாவது நம்மளோட லுக்ஸ், ஸ்டேட்டஸ், நம்மள நாம எப்படி பிரசன்ட் பண்ணிக்கிறோம்ன்ற விஷயம் ரொம்பவே முக்கியம். நான் எல்லாம் சொல்ல வரேன்றது உனக்கு தெரியுதா? நம்மளோட அப்பியரன்ஸ் டேலண்ட்டை விடவே ரொம்ப முக்கியம். அப்புறம் எல்லாத்த விட இந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் நடக்கிற ஸ்கூல் ப்ரோக்ராம் தான். நீ மட்டும் தஸ்லீமோட கசினா இல்லாம இருந்திருந்தா நீ இந்த ஸ்டேஜ் கிட்ட கூட வந்திருக்க முடியாது. அது மட்டும் இல்லாம எங்க கேங் கூட எல்லாம் நீ வந்து பேசியிருக்கவே முடியாது. அது உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஃபராவும் ஆமா அப்படின்னு தலையாட்டிட்டு நிக்கிறா. ஹீபாவும் நான் இப்ப சொன்னதெல்லாம் ரொம்பவே ஹார்டா தான் இருக்கும், ஆனா அதுக்கு என்ன பண்றது, அதுதான் வாழ்க்கை. சில பேர் பிறக்கும் போதே அதிர்ஷ்டத்தோட பிறப்பாங்க, மத்தவங்களுக்கு எல்லாம் அது கிடைக்காது. இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் நான் போறது கிடையாது, இது ஆல்ரெடி அப்படிதான் இருக்கு. நான் இப்ப கூட இதெல்லாம் ஏன் உனக்கு சொல்றேன்னா நீ கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவேன்னு தான் சொன்னேன். நம்ம யாரு, நம்மளோட தகுதி என்ன, நம்ம எப்படிப்பட்டவங்கன்றத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டா நம்மளோட வாழ்க்கைக்கு அது நல்லது. நானும் அதை பல இடங்கள்ல அசிங்கப்பட்டு தான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போறா. அப்போ நம்ம ஃபராவும் ஒரு நிமிஷம் இல்ல, இன்னொன்னு உன்கிட்ட சொல்லணும். நீ சொன்னல இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் நீ போட்டது இல்லன்னு, அது கரெக்ட் தான். ஆனா அந்த மாதிரி ரூல்ஸை மாற விடாம வச்சுக்கிட்டு இருக்கிறதும் நீ தான். சோ அது உன்னோட ஃபால்ட் தான், அதை நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட ஹீபாவும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே வெளில போயிடுறா. இந்த பக்கம் நம்ம தஸ்னீம் நதீம் கிட்ட போய் அன்னைக்கு உன்னை திட்டிட்டேன் ரொம்பவே, அது என்னோட தப்பு தான், ஐம் சாரின்னு சொல்லிட்டு சொல்றா. ஆனா நம்ம நதீம் எதுவுமே பேசாம அமைதியே உட்காந்துட்டு இருக்கா. அப்ப தஸ்னீமும் என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அதுக்கு நதீமும் நான் சாராவோட வாழ்க்கையே அழிக்க போறான்னு நினைக்கிறேன், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றா. என்னன்னு கேக்குறா. அதுக்கு நம்ம நதீமும் ஷாம்ஸ் சாராவை பத்தி ஒரு டாக்குமெண்ட் பண்றேன்னு சொன்னா, அப்போ இருந்த கோவத்துல நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அவளுக்கு தேவையான சாராவை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனையும் அவகிட்ட சொன்னேன். ஆனா நான் அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது. ஷாம்ஸை இப்ப நம்புறதா என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப சாராவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு நானும் காரணம் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு தஸ்னீமும் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா அந்த டாக்குமெண்ட்லாம் அவளை பத்தி பண்ணுவான்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அதுக்கு நதீமும் தெரியலையே, ஆனா ஷாம்ஸ் ஒரு சைக்கோ ஆச்சு, அவ என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றா. அதுக்கு தஸ்னீமும் சரி ஓகே விடு, நான் ஒரு பிளான் பண்றேன், அதுபடி நம்ம போவோம்னு சொல்றா. அப்படியே ஸ்கூல் முடிஞ்சு எல்லாம் வீட்டுக்கு போயிடுறாங்க. சாராவோட வீட்டுல அவங்க அம்மாவும் அப்பாவும் ஒரு லாயர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அம்மா கேக்குறாங்க எங்க என்னோட பையன் வரலையான்னு சொல்லிட்டு. அப்ப அவர் சொல்றாரு இந்த மாதிரி உங்க பையனுக்கு 10 மாசம் ஜெயில் தண்டனை கொடுத்திருக்காங்க அப்படின்றாரு. அதை கேட்ட உடனே அவங்க அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணி அவன் சின்ன பையன் தானே, அவனுக்கு எதுக்கு 10 மாசம் ஜெயில் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம சாராவும் இதை கேட்டுட்டு நம்ம பண்ண தப்பால இப்ப இவன் 10 மாசம் ஜெயில இருக்க வேண்டியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. அழுதுட்டு ஒரு லெட்டர் எடுத்து சோகத்துல அதை எழுத ஆரம்பிக்கிறா. அப்படியே அழுதுகிட்டே அதை எழுதிட்டு இருக்கா. அங்க கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம தஸ்னீமும் நதீமும் ஷாம்ஸோட வீட்டுக்கு போறாங்க. அப்படி போகும்போது நதீம் சொல்றா இந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு சரியா தோணல, இதனால பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்றா. அதுக்கு தஸ்னீம் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ பின்னாடி மட்டும் நில்லுன்னு சொல்லிட்டு கதவு தொட்டுறா. உமர் வந்து ஓபன் பண்றான். தஸ்னீமை பார்த்துட்டு நீ வரன்னு எதுவுமே மெசேஜ் பண்ணலையே, என்ன விஷயம், எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அதுக்கு தஸ்னீமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தான் வந்தேன், நான் ஷாம்ஸை பார்க்க வந்தேன் அப்படின்றா. ஷாம்ஸியா, அவன் நான் உன்னோட ஃப்ரெண்டா, அவளை எதுக்கு நீ பார்க்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேள்வி கேட்டுட்டே இருக்கான். அப்ப நதீமும் உள்ள வரான். நதீமை பார்த்துட்டு நீங்க 2 பேரும் ஒன்னா வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்போ தஸ்னீம் இங்க பாரு, நாங்க ஷாம்ஸோட ரூமை பார்க்கணும் அப்படின்னு சொல்றா. அதை கேட்டவொடனே அவன் இல்ல நான் உங்களை அலோவ் பண்ண மாட்டேன், அவ வீட்டுல இல்ல, என்னதான் இருந்தாலும் அவ என்னோட தங்கச்சி அப்படின்னு சொல்றா. உடனே தஸ்னீமோ ஓ இப்பதான் உன்னோட தங்கச்சின்னு தெரியுதா, நாங்க உள்ள போவோம், முடிஞ்சா தரத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. உள்ள போய் அந்த சாராவை பத்தின டாக்குமெண்ட் ரிலேட்டடா என்னென்ன இருக்குன்னு பாத்துட்டு இருக்காங்க. உமரும் பயத்துல ஷாம்ஸ் வந்துட போறா, நீங்க சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்போ நம்ம தஸ்னீமும் அவளோட கம்ப்யூட்டர்ல சாராவோட லாஸ்ட் சாப்டர்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கு, அதை பாத்துறா. அவ செக் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம உமரம் கேட்கறான் நீங்க 2 பேரும் எப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆனீங்க அப்படின்னு. அதை பார்த்து 2 பேரும் சிரிச்சுக்கிறாங்க. சிரிச்சுட்டு அந்த கம்ப்யூட்டர்ல இருந்த சாராவை பத்தின டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடுறாங்க. அதுக்குள்ள ஷாம்ஸும் வந்துடுறா. உடனே உமர் எல்லாம் வெளில போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடறான். அப்போ ஷாம்ஸ் வந்து பாக்குறா. பார்த்தா உமர் மட்டும் தனியா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கான். என்னடா பாக்குறான்னு பார்த்தா டிவில ஒரு லெகின்ஸ் ஆட பார்த்துட்டு இருக்கான். இவன் எதுக்கு இப்ப இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளும் நேரா ரூமுக்கு போயிடுறா. நம்ம தஸ்னீமும் நதீமும் ஷோபா கடியில இருந்து எழுந்திருச்சு உமர் கிட்ட தேங்க்யூ நாங்க போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்கு உமரும் தயவு செஞ்சு திரும்பலாம் வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சிடறான். அடுத்த நாள் ஸ்கூல் ரொம்பவே பிஸியா இருக்கு. ஏன்னா ஃபரிதா சொன்ன அந்த ஃபைனல் ப்ராஜெக்டை எல்லாருமே சப்மிட் பண்றதுக்கு அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அந்த ப்ராஜெக்டை ரெடி பண்றதுக்கு எல்லாருமே ரொம்ப பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம தஸ்னீமோட டீமும் அவங்க டான்ஸ் ப்ரோக்ராம்காக மேக்கப் ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவசரமா அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஃபாரா மட்டும் யூனிஃபார்ம்ல நின்னுட்டு இவங்க ரெடி ஆகிறது எல்லாத்தையும் ரொம்ப ஏக்கமா பாத்துக்கிட்டு இருக்கா. அப்படியே ஆடிட்டோரியத்திலயும் எல்லாரும் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம ஷாம்ஸும் வந்து உட்கார்றா. உட்காந்துட்டு பின்னாடி திரும்பி பாக்குறா. நம்ம நதீம் இவளையே முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. அப்போ ஓமரும் வந்து ஷாம்ஸ் பக்கத்துல உட்கார்றான். அப்போ ஷாம்ஸும் என்ன என் பக்கத்துல வந்து உட்கார்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அதுக்கு ஓமரும் ஆமா நீ என் தங்கச்சி தானே, உனக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி நதீம்க்கு ஒரு ஹாய் சொல்றான். அப்படியே நம்ம சாராவோ ரொம்பவே பயந்துட்டு நர்வஸா தனியா உட்காந்துக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம மிஸ் ஃபரிதாவும் வந்து ஒரு வெல்கம் ஸ்பீச் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த வருஷத்தோட ஆரம்பத்துல நீங்க 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்கன்றத பத்தின பேஷன் பத்தி
கேர்ள்ஸ் கிட்ட கேட்டிருந்த அதை பத்தின ப்ராஜெக்டை இப்போ உங்க எல்லாரும் முன்னாடியும் அவங்க சப்மிட் பண்ண போறாங்க, எல்லாரும் நம்ம அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ப்ராஜெக்டை சப்மிட் பண்ண சொல்றாங்க. அப்படியே கேர்ள்ஸ் எல்லாருமே ஒன்னா அவங்களோட ஃபைனல் ப்ராஜெக்ட் என்னன்றதை சப்மிட் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் ஃபேஷன் இண்டஸ்ட்ரி பத்தி சொல்றாங்க. அப்படியே அடுத்தடுத்து மற்ற கேர்ள்ஸ் எல்லாரும் வந்து அவங்களோட பேஷன் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம டஸ்னிமோட டீமும் நெக்ஸ்ட் அவங்களோட ஷோன்றதால ரொம்ப ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஃபரா கிட்டையும் ஃபரா நீ லைட் ரூமுக்கு போ, நம்ம ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபராவை அனுப்பிச்சு வச்சிடறாங்க. ஃபரா ரொம்ப சோகமா லைட் ரூமுக்கு போறா. நம்ம டஸ்னிமோட ஷோவும் ஆரம்பிக்குது. ஆரம்பிக்கும் போது ஒரு ரேப் சாங் மாதிரி ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தரும் அவங்கள பத்தின பாட்டு பாடுறாங்க. அதுக்கப்புறம் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட ஷோ அங்க இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சு போயிருது. அங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களுமே ரொம்பவே கத்தி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஃபராவும் உள்ள இருந்துட்டு எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்கா. அப்படியே ஷோ முடிஞ்ச பிறகு ஒட்டுமொத்த ஆடிட்டருமே அவங்களுக்கு கிளாப் பண்ணி நல்லா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஃபரா மட்டும் தனியா பேக் ஸ்டேஜ்ல நின்னு நம்ம யார் கண்ணுக்குமே தெரியலையே அப்படின்னு சொல்லி சோகமா நின்னுட்டு இருக்கா. அவங்க ஷோ முடிஞ்ச பிறகு பொண்ணுங்க எல்லாருமே டஸ்னிமோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. நம்ம டஸ்னிமோ நேரா வந்து நதீம் கிட்ட கேட்கறா எப்படி இருக்குன்னு. அதுக்கு நதீமா ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்றா. அதுக்கு அடுத்ததா நம்ம ஷாம் ஸ்டேஜ் கிட்ட போறா. நான் என்னோட ப்ராஜெக்டா ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணிருக்கேன். அதுல நம்மளோட விர்ச்சுவல் லைஃப்க்கும் ரியாலிட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை காமிச்சிருக்கேன். இந்த டாக்குமெண்ட்ரி பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண என்னோட ஃப்ரெண்ட் நதீம்க்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டவனே நம்ம நதீம் இப்ப எதுக்கு நம்மள போட்டு கொடுக்குறா, அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டோமே, எந்த தைரியத்துல இவ ஸ்டேஜுக்கு போயிருக்கான்னு டஸ்னிமோ நதீமோ ஷாக் ஆகி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஷாம்ஸும் வீடியோவை பிளே பண்றா. அதுல இவங்களோட ஸ்கூல் கேர்ள்ஸ் எல்லாருமே ரொம்ப ஜாலியா சந்தோஷமா விளையாடிட்டு ரீல்ஸ் பண்ணிட்டு டிக்டாக் போட்டுட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஷாம்ஸும் பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஓவர்ல இவங்க எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருக்காங்கல்ல, ஒரு நார்மல் டீனேஜ் கேர்ள் எப்படி இருப்பாங்களோ அப்படிதான் இருக்கிற மாதிரி தெரியுது இல்ல, ஆனா நம்ம இன்னும் இவங்களை க்ளோஸா பார்க்கணும் அப்படின்னு சொல்றா. அப்போ நம்ம ஃபரா வீடியோல நடுவுல நின்று சுத்தி இருந்து எல்லாருமே இவன் மேல தண்ணி அடிச்சு அதை வீடியோவை எடுத்து போட்டு அதுக்கு எத்தனை லைக் வந்திருக்கு ஷேர் வந்திருக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப சுத்தி இருக்கிற பொண்ணுங்களும் ஃபரா நீ ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுவ, வைரல் ஆயிடுவ அப்படின்னு சொல்லி இவளை கலாச்சிட்டு இருக்காங்க. ஃபராவும் அதை சீரியஸா நினைச்சுக்கிட்டு அந்த தண்ணி எல்லாம் ஊத்திட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கு ஷாம்ஸும் இவங்க எல்லாம் இது பண்றது வெறும் லைக்ஸுக்கும் ஷேர்ஸுக்கும் தான், ஏன்னா இதெல்லாம் பண்ணி ஃபேமஸ் ஆனாதான் இவங்க இந்த உலகத்துல வாழ்ற மாதிரியே ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொல்றா. அப்படியே அடுத்த கேங் இருக்கு. இவங்க தான் இந்த ஸ்கூலோட குயின்ஸ் மாதிரி பர்ஃபெக்ட் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நதீம் கேங்கரை காமிக்கிறா. அவங்க எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியா மத்த எல்லாரும் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க அப்படி இருப்பாங்க. மத்த எல்லார் பொண்ணுங்களுக்குமே அவங்க கூட பேசணும், அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு ரொம்பவே ஆசைப்படுவாங்க. மத்த எல்லா கேர்ள்ஸும் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை இவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்த கேர்ள்ஸ் கிட்ட எல்லாம் இன்டர்வியூ எடுத்திருப்பா. அதுல நிறைய கேர்ள்ஸ் தஸ்னிம் இப்படி பண்ணுவா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், தஸ்னிம் தான் என்னோட ஐடல், அவ தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஃபராவும் ஒரு வீடியோல நான் தான் அவ கசின், அதனால நான் தான் அவளோட எலெக்ஷன் வேலையெல்லாம் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்றா. அதை கேட்டவொடனே பின்னாடி இருந்து நம்ம ஹீபா ஆமா நீ ஒரு பைத்தியம் தானே, நீ என்ன வேணா பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமா கலாய்க்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிடுறா. அந்த வீடியோவை பார்க்க நம்ம ஃபராக்கு ரொம்பவே இன்சல்ட் பண்ண மாதிரி ஆயிடுது. மத்த எல்லா பொண்ணுங்களுமே அந்த வீடியோ பார்த்து ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதை பொறுத்துக்க முடியாம நம்ம ஃபராவும் அழுதுகிட்டே அங்கிருந்து எழுந்திரிச்சு வெளில போயிடுறா. இவ வெளில போறத நம்ம ஹீபாவும் பார்த்துக்கிட்டே இருக்கா. ஆனா வீடியோ அப்படியே போய்கிட்டே இருக்கு. அப்போ ஷாம் சொல்றா இவங்களாம் பாக்குறதுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்க மாதிரி தெரியுது இல்ல, ஆனா அது உண்மை கிடையாது, இவங்களாம் ஆன்லைன்ல பாக்குறதுக்கு தான் பெர்ஃபெக்ட்டா தெரிவாங்க, நிஜத்துல அவங்க அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டஸ்னிம் தனியா போய் வாமிட் எடுக்கிறது, அப்படியே யாருக்கும் தெரியாம உட்காந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம சாப்பிடுறது, நம்ம டஸ்னிமும் சாராவும் ஒன்னா இருக்கும்போது நம்ம ஹீபா அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டை இழந்துட்டோம்னு நினைச்சு தனியா உட்காந்து அழுறது ஃபீல் பண்றது, இது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிருக்கா. அதை எல்லா வீடியோவும் போட்டு இவங்க எல்லாருமே உண்மையை மறைச்சிட்டு மத்த எல்லாருக்கும் என்ன வேணும்னு நினைக்கிறாங்களோ அந்த பக்கத்தை மட்டும்தான் இவங்க காமிப்பாங்க. அப்போதான் இவங்களுக்கு இந்த வாழ்க்கையில இவங்க இருக்காங்கன்றதையே அவங்களால உணர முடியுது. அப்படியே நம்ம சாராவை பத்தி பார்ப்போம். இவ ஒரு ரொம்பவே சாதாரணமான பொண்ணு, ஆனா இவளுக்கும் டஸ்னிம் கேங் மாதிரி ரொம்ப ஃபேமஸா ஆகணும்ன்ற ஆசையில வந்தா. அதே போல அவங்கள பார்த்து அவங்களோட ஃபார்முலாவே ஃபாலோ பண்ணா. அதே மாதிரி வீடியோ போட்டு ஒரே நாள்ல ரொம்பவே ஃபேமஸ் ஆனா. இவன் நினைச்ச மாதிரி எல்லாமே நடந்துச்சு. ஆனா இது எல்லாமே ஒரு நாள் அவளுக்கு எதிராகவும் திரும்பிச்சு அப்படின்னு சொல்றா. அப்போ அந்த வீடியோல கேர்ள்ஸ் எல்லாம் சுத்தி நின்று நம்ம சாராவை திட்டிட்டு இருக்காங்க. எங்க ஸ்கூலை விட்டு போ, எதுக்கு இங்க இருக்க, எங்களை அசிங்கப்படுத்திட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம நதீம் இதுக்கு மேல விட்டா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நிறுத்தலாம்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறா. அப்படி எழுந்திருக்கும் போது வீடியோல நம்ம சாரா வந்து பேசுறா. அதை பார்த்து நம்ம நதீமும் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. ஷாக் ஆகி சாராவை பாக்குறா. சாரா எந்த ரியாக்ஷனுமே இல்லாம அமைதியா உட்காந்துட்டு இருக்கா. அப்போ அந்த வீடியோல நம்ம சாரா நான் ஆரம்பத்துல ரொம்பவே இன்விசிபிளா இருக்கிற மாதிரி தான் உணர்ந்தேன், நான் யார் கண்ணுக்குமே தெரியல, நானும் ரொம்ப ஃபேமஸான ஆளா மாறணும், நானும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்குள்ள இருக்கணும், எங்க போனாலும் எல்லாரும் என்ன கூப்பிடணும், நம்மளும் ஒரு பாப்புலரான ஆளா இருக்கணும்ன்ற ஆசை எனக்கு எப்பவுமே இருந்துச்சு. அது எல்லாத்துக்கான வழியா நான் சோசியல் மீடியாவை பார்த்தேன். அதுல எனக்கான உலகத்தை நானே கிரியேட் பண்ணிக்க ஆரம்பிச்சேன். அங்க எல்லாருமே என்ன பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறமா என் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு நினைச்சாங்க. எல்லாருமே வந்து என்கிட்ட
கிட்ட பேசினாங்க. எங்க போனாலும் எல்லாரும் என்னையும் கூப்பிட்டாங்க. நான் நினைச்ச மாதிரி ரொம்பவே ஒரு ஃபேமஸான பாப்புலரான பர்சனா மாறினேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ இந்த பக்கம் நம்ம ஃபராவும் வெளியில நின்று அழுதுகிட்டு இருந்தா. அப்படியே நேரா பாத்ரூம்குள்ள போறா. அப்போ இந்த பக்கம் சாராவும் இவ்வளவு கிடைச்சும் எனக்கு இது போதல, அப்பதான் நான் நினைக்காத ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்றா. அப்படி சொன்ன உடனே இவளோட அந்த ஷர்ட் ரிமூவ் பண்ண வீடியோ பிளே ஆகுது. அதை பார்த்த உடனே அங்க இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாரும் என்ன பிளே பண்றீங்க, எதுக்கு இதெல்லாம் போடுறீங்க அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம சிஇஓவும் போய் இந்த வீடியோவை நிறுத்த சொல்லிடுறாரு. அப்படியே அந்த வீடியோவையும் நிறுத்திடுறாங்க. நிறுத்தின பிறகு எல்லாருமே கத்திக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஃபரிதாவும் வந்து எல்லாரையும் காம்ப்ரமைஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. உடனே நம்ம அபீர் எழுந்திருச்சு வந்து சத்தமா கத்துறாங்க. உடனே எல்லாரும் அமைதியாயிடுறாங்க. அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபரிதா கிட்ட சொல்றாங்க. அப்போ ஃபரிதாவும் இங்க பாருங்க, இந்த ஈவெண்டே நம்ம கேர்ள்ஸ்க்கானது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன ஆகணும்னு நினைக்கிறாங்க, அவங்களோட பேஷனை பத்தினது, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை சொல்ற எல்லா உரிமையும் அவங்களுக்கு இருக்கு. இந்த வீடியோல நிறைய பிரைவசி பிரீச் ஆயிருக்கிறதையும் நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸும் இருக்கிறதையும் எனக்கு தெரியும். இதுக்காக நான் கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்பேன். ஆனா தயவு செஞ்சு எல்லாரும் இந்த பிரசன்டேஷனை முடிகிற வரைக்கும் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆனா அதுக்கு நம்ம சிஇஓவே இல்ல இதுக்கு மேலாம் இந்த வீடியோ போடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ நம்ம சாரா சடனா எழுந்திருக்கிறா. எழுந்திருச்சு நான் போய் பேசுறேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு நம்ம ஃபரிதாவும் சரி ஓகே நீ போமா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம சாராவும் மெதுவா ஸ்டேஜுக்கு ஏறி வரா. வந்து எல்லாரையும் பார்த்து நீங்க எல்லாரும் இந்த வீடியோவை பார்த்து ரொம்பவே டிஸ்டர்ப் ஆயிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த ஸ்டேஜ்ல இத்தனை பேருக்கு முன்னாடி என்னோட வீடியோ போட நான் எப்படி அலோவ் பண்ணன்றத பத்தியும் நிறைய பேர் யோசிப்பீங்க. ஆனா இதுல என்னால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இந்த வீடியோல இருக்கிறது என்னோட பாஸ்ட்ல நடந்தது. என்னோட பாஸ்ட்டை என்னால மாத்தவே முடியாது. என்னால என்ன பண்ண முடியும்னா இந்த வீடியோவால என்னோட ஸ்டோரிய மத்த கேர்ள்ஸ் கூட ஷேர் பண்ணி அவங்கள நான் பண்ண தப்ப பண்ண விடாம தடுக்க முடியும். எனக்கு நல்லாவே தெரியும் ஏதோ ஒரு மூலையில ஒரு பொண்ணு நான் என்ன நினைச்சனோ அதே போலதான் அவளும் யோசிச்சிருப்பா. நான் நினைச்ச மாதிரியே ஒரு ஆன்லைன் பிம்பத்தை கூட அவளை கம்பேர் பண்ணிருப்பா. ஆனா அது எதுவுமே உண்மை கிடையாது. அவளுக்கு தேவையான பதில ஆன்லைன்ல தேடிட்டு இருந்திருப்பா. அவ இந்த சமூகத்துக்கு போதுமானவளா இல்லைன்னு ரொம்பவே டெஸ்பரேட்டா அவளை ப்ரூவ் பண்ணிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்திருப்பா. நான் அவகிட்ட ஒரு விஷயம் தான் சொல்லணும், அந்த மாதிரி நிலைமையில நீ மட்டும் இல்ல, உன் கூட நிறைய பேர் இருக்காங்க. நான் நினைச்சா என்னால இப்ப நம்ப முடியல. நானும் ஒரு காலத்துல இந்த டஸ்னிம் கேங் மாதிரியான பர்ஃபெக்டான கேர்ள்ஸ் மாதிரி இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா நிஜத்துல அவங்க பர்ஃபெக்ட் கிடையாது. அவங்க ஆன்லைன்ல எதை போட்டாங்களோ அதை தான் உண்மைன்னு நினைச்சேன். ஆனா நிஜத்துல அவங்களும் நிறைய சஃபரிங்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் பர்ஃபெக்ட் கிடையாது. ஆனா வெறுமனே ஆன்லைன்ல பாக்குற எனக்கு அது எதுவுமே தெரியல. ஒருவேளை இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நான் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்குள்ள போயிருக்கவே மாட்டேன். அவங்களோட சோசியல் மீடியாவை பார்த்து அதுதான் உண்மைன்னு நினைச்சு நான் என்னோட வாழ்க்கைய அது மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா ஒரு நாள் நான் திரும்பி பார்க்கும்போது என்னோட வாழ்க்கையில எல்லாமே தப்பா இருக்கிறத நான் உணர்ந்தேன். நான் எதெல்லாம் என்னோட வாழ்க்கையில பெருசா நினைச்சனோ அது எதுவுமே உண்மை கிடையாது. எல்லாமே ஒரு பிம்பம் தான். இந்த சோசியல் மீடியா பாப்புலாரிட்டி ஃபேமஸ் இதெல்லாம் இல்லாத அப்பவே என்கிட்ட எல்லாமே இருந்துச்சு. எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தா, என்ன ஆனாலும் எனக்காக சண்டை போடுவா. ஆனா நான் அதெல்லாம் அலட்சியப்படுத்திட்டு ஒரு பிம்பம் பின்னாடி சுத்திட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கதையை முடிக்கிறா. ஆடிட்டோரியமே ரொம்ப அமைதியா இருக்கு. நம்ம ஃபரிதா கை தட்டுறாங்க. அதை பார்த்த உடனே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ரொம்பவே ஃபீல் பண்ணி சாராவை பார்த்து எழுந்திருச்சு நின்று கிளாப் பண்றாங்க. அப்போ நம்ம ஹீபா இந்த பக்கம் நம்ம ஃபரா ரொம்பவே ஹர்ட் ஆயிருக்கா. அவளை பார்த்து சாரி சொல்லலாம்னு சொல்லிட்டு அவளை தேடிக்கிட்டு ரெஸ்ட் ரூம் பக்கம் வரா. அப்படியே அங்க ஒரு டோர் திறந்துருக்கு. என்னடான்னு சொல்லி அமைதியா உள்ள போய் பாக்குறா. பார்த்தா அங்க ஃபரா கை கட் பண்ணி ரத்தம் கீழே போயிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடுறா. கத்தி அழுதுகிட்டே அப்படியே வெளியில வரா. அப்போ டஸ்னிமும் வந்து ஹீபா கிட்ட என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கு நம்ம ஹீபாவும் ஃபரான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கையை காமிக்கிறா. உடனே அபீர் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக அங்க ஓடுறாங்க. அப்படியே ஃபராவோட ஃப்ரெண்ட்ஸ் சாரா டஸ்னிம் எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு அங்கேயே நின்றுகிட்டு இருக்காங்க. நம்ம ஷாம்ஸும் நம்ம வீடியோவை பார்த்து தான் இப்படி பண்ணிட்டாலோ அப்படின்னு நினைச்சு ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே அங்க கட் பண்ணா நம்ம ஃபரா ஸ்டேஜ் முன்னாடி நின்று ஒரு பாட்டை பாடிக்கிட்டு இருக்கா. அதை எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இவ பாட்டை பாடி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே ஃபரா ஃபரான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. அப்படியே டக்குன்னு கட் பண்ணா அங்க யாருமே இல்ல. அப்படியே அங்க கட் பண்ணி இந்த சீசனே முடிஞ்சிருது. இதோட அடுத்த சீசன் எப்போ வருதுன்னு தெரியல. வந்தா கண்டிப்பா அதையும் பார்ப்போம். சரி ஓகே காய்ஸ், இதோட இந்த சீசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம வேற ஒரு சீரீஸ்ல கண்டிப்பா சீக்கிரமே பார்ப்போம். நன்றி, பை பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.